இன்றைய சாய்வு சித்ரா மாரத்தான் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் ஒளிப்பதிவாளரும் இயக்குனருமான சி. பிரேம்குமார். பிரபல ஒளிப்பதிவாளர்களான ரவி கே. சந்திரன், ரத்னவேலு ஆகியோரால் ஒளிப்பதிவாளராக பட்டை தீட்டப்பட்ட திரைப்பட பயிற்சி கல்லூரி மாணவர் தான் சி. பிரேம்குமார். வர்ணம், பசங்க, சுந்தரபாண்டியன், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், ஒரு பக்க கதை உட்பட பல திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றியுள்ள சி. பிரேம்குமார் ஒரு இயக்குனராக முத்திரை பதித்த திரைப்படம் தான் 96. இவருடைய இயக்கத்திலே சமீபத்திலே வெளியாகியுள்ள மெய்யழகன் திரைப்படம் குடும்பங்கள் கொண்டாடுகின்ற ஒரு திரைப்படமாக அமைந்திருக்கிறது. ஈடின்றி வாழும் பேரன்பே என்று ஒளிப்பதிவாளராகவும் இயக்குனராகவும் தான் உருவாகிய விதத்தை பற்றியும், அடுத்து தன்னுடைய இயக்கத்திலே எப்படிப்பட்ட படங்கள் உருவாக இருக்கின்றன என்பதை பற்றியும் பல சுவையான தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் பிரேம்குமார். வணக்கம். வணக்கம். உங்கள் சினிமா வாழ்க்கையை ஒரு 2 பாடல் மாற்றப் போகுதுன்னு எப்போவாது நினச்சிருக்கீங்களா? நீங்கள் இந்த குணாவும் தளபதியும் தானே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி. நான் மறந்துட்டேன், நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. நிச்சயமாக அப்போ நினைக்கல, ஏன்னா 8ஆம் கிளாஸ் அடுத்த ஒரு 2 வருஷத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக மாற்றிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை அந்த பாடல் எதனால் ஏற்படுத்திச்சுன்னு எப்போவாது நினச்சிருக்கீங்களா? ரொம்ப, அதாவது கிட்டத்தட்ட விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சு டிஎஃப்டி வந்து யாரோ கேட்டாங்க எப்படி சினிமாவுக்கு வந்தீங்கன்னு. அப்போ தான் ஞாபகம் வந்தது. ஏன்னா அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கோம், எங்கே போகணுன்னு தெரிஞ்சிருக்காது. சொல்லப்போனால் சினிமாவில் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குன்னே நமக்கு தெரியாது. அதனால் அப்போல்லாம் யோசிக்கலை, ஒரு ஓட்டத்திலே இருந்தோம். ஞாபகம் இருக்கா எப்போ சினிமா மேலே முதல்ல ஆர்வம் வந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா, ஏன்னா நான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் தாத்தா வந்து ரொம்ப, அப்பாவோட அப்பா, அவர் நிறைய இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர். ஸோ எந்த அளவுக்கு தமிழ் படம் வீட்டில் கூப்பிட்டு போவாங்களோ, அம்மா பாட்டிலாம் கூப்பிட்டு போவாங்களோ, நல்ல இங்கிலீஷ் படங்கள், இது பென்ஹர், மெக்கனஸ் கோல்டு, 10 கமெண்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி படங்கள் வந்துச்சுன்னா அவர் கூட்டிகிட்டு போவார். அதுக்கப்புறம் அவருடைய காலத்துக்கு பிறகு அப்பா வந்து ஒமர் முக்தார் இந்த மாதிரி படங்கள் அவர் கூப்பிட்டு போக ஆரம்பித்தார். ஸோ கான்ஸ்டண்ட்டாக திரைப்படங்களுக்கான எக்ஸ்போஷர் இருந்தது. ஆனால் திரைத்துறைக்கு வரணுங்கிறதெல்லாம் யோசிச்சதில்லை. விரும்பி படம் பார்ப்பேன். அதாவது டயலாக்ஸ்லாம் புரியாது, கதை என்னன்னு முழுசாக புரியாது. ஆனால் அது கொடுக்கக்கூடிய அந்த அனுபவத்துக்காக அப்படியே வெறிச்சு பார்த்துட்டு இருப்பேன். தூர்தர்ஷனில் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஒன்னே கால் போடுவாங்க. எல்லாரும் தூங்குற நேரம் அது. அது ஆரம்பித்த உடனே தூங்கிடுவாங்க வீட்டில எல்லாம். ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அது ஆரம்பிக்கும் போதே தூங்கிடுவாங்க. நான் மட்டும் முழிச்சிருந்து அதை பார்த்துட்டு அது முடிஞ்சோன்னு நான் தூங்குவேன். அந்த ஒரு 4 மணிலேருந்து ஒரு 5 மணி வரைக்கும் நான் தூங்குவேன். எனக்கு நமக்கும் தொந்தரவு இல்லாமல் அந்த படத்தை பார்க்கலாம். ஆனால் சினிமாவுக்கு வரணும்னு முடிவெடுத்ததுக்கு இந்த 2 திரைப்படங்கள் தான் காரணம். அது பார்த்த உடனே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. அந்த வயசாகவும் இருக்கலாம். 8th ஸ்டாண்டர்டுங்கிறது ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சும் தெரியாத வயசு அது. இன்னொன்று, அந்த 2 திரைப்படங்கள், குறிப்பாக தீபாவளிக்கு வர்ற படங்கள் எப்படி இருக்கும்னு நமக்கே தெரியும். ரொம்ப ஜனரஞ்சகமாக இருக்கும். என் ஃபேமிலியில் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு காமனான ஒரு இதில் இருக்கும். அப்படி இல்லை அந்த 2 படங்களுமே. 2 எக்ஸ்ட்ரீமு, 2 உச்ச நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. 2 பேரும் அது வரைக்கும் இருந்த தோற்றத்தில் இல்லை. அவங்க மட்டும் இல்லை, படத்தோடைய தோற்றம் எல்லா, அதோட ஒரு சினிமாவோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. ஸோ அது ஈஸியாக நம்மளை உள்ள இழுத்துருச்சு. எத்தனை படங்கள் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் பார்த்துருந்தாலும் அந்த கடைசி தள்ளுன்னு சொல்லுவோம்ல, உள்ள பிடிச்சி தள்ளுனது இந்த 2 படங்கள் தான். தீப்பு எரியறதுக்கு அதுதான். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கு பின்னால் பல திரைப்படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம். அதில் உங்களுக்கு எந்தெந்த படங்கள் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்திய படங்கள்? இருவரும் உயிரே 2 படம் சொல்லலாம். ஏன்னா அது 2 இருவர் வந்து ரொம்ப அது வந்து கிட்டத்தட்ட அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம். இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது அது ஒரு வழக்கமான அந்த திரைக்கதை பேட்டர்னில் கூட இருக்காது. அது ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தில் சேவாது ஒரு தியேட்டரில் 3 தடவை பார்த்தேன். அதாவது உயிரே. இருவர் வந்து ரெக்கார்ட் பண்ணி
சாப்பிடும் போது திரும்ப திரும்ப அப்படியே போட்டு 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 பார்த்துட்டே இருப்பேன். எங்கள் அம்மாலாம் கிண்டலாக சொல்லும். எப்படின்னா, மணிரத்னம் கூட இந்த படத்தை இத்தனை தடவை பார்த்துருக்க மாட்டாருடா, நீ இத்தனை தடவை பார்த்துட்டே அப்படின்னு சொல்லுவோம். மனப்பாடம் எந்த அளவுக்குன்னா, டயலாக சொல்ல சொன்னால் பிரகாஷ் ராஜ் மாதிரி சொல்லுவேன், மோகன்லால் அந்த 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 ஏற்ற இறக்கத்தோட சொல்லுவேன். அவ்வளோ பிடிச்சி போச்சு அது. அப்படி ஒரு இது அவ்வளோ பிடிச்சிருந்தது அந்த படம். ரொம்ப ஒரு இதை ஏற்படுத்துச்சு. நடுவில் நிறைய திரைப்படங்கள் பண்ணாலும் அதுக்கு அடுத்தது ரொம்ப என்னை பாதித்த படம்னா விருமாண்டி. அது வந்து கிட்டத்தட்ட நம்ம அது வரைக்கும் கமல் சாரை வந்து ரசிச்சிருப்போம். ஆனால் ஒரு எழுத்தாளராக மற்றும் இயக்குனராக ரொம்ப அவர் மேலே ஒரு ஒரு பெரும் மரியாதை, எழுத்து மேலே ஒரு பெரிய மரியாதை வந்த ஒரு படம் அது. ஏன்னா நம்ம அது வரைக்கும் நல்ல ரைட்டிங்னா ஏற்ற இறக்கமாக பேசுறது, கோர்வையாக பேசுறது, அதுதான் நம்ம ஒரு நல்ல சினிமாவாக இருந்தது. ஒரு அந்த ஊர் இதில் ஆனால் பேசுகிறாங்க, அது நம்மளை அவ்வளோ பாதிக்குது. ஒரு ரொம்ப சகஜமாக பேசுகிற விஷயத்த அவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துச்சு அந்த கேரக்டரைசேஷன்ஸ். அது வந்து அடுத்த கட்டத்துக்கு என்ன அப்படி புரட்டி போட்ட படம்னா அந்த படமும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஏன்னா என்ன மாதிரி சிலருக்கெல்லாம் அந்த படம் ரொம்ப பிடிக்கும். இப்போ என்னோட கோ டைரக்டரும் நானும் பேச ஆரம்பிச்சிட்டோம்னா பக்கத்தில் இருக்கவங்கலாம் ஐயோ யோன்றுருவாங்க. ஏன்னா ஒரு சீனை சொல்ல, நான் ஒரு சீன் சொல்ல, அவர் டைலாக் சொல்ல, இதை சொல்ல, ஒரு ஷார்ட் சொல்ல, அப்படியே ஒரு 3-4 மணி நேரம் போகும். டயர்டாயிருவாங்க. கூட இருக்கிற அசிஸ்டன்ஸ்லாம் சரி இதுக்கப்புறம் நம்ம போய் படுத்துறது நல்லதுங்கிற முடிவுக்கு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த குறிப்பாக இந்த படங்கள் சொல்லலாம். எந்த காலகட்டத்தில் சினிமா தான் நம்முடைய பாதை அப்படின்றது தீர்மானம் பண்ணீங்க? விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிற வரைக்கும் சினிமாவுக்கு வரணுங்கிற ஆர்வம் இல்லை. வைல்ட் லைஃப்பில் போகணும், டிஸ்கவரி நேஷனல் ஜியோகிராஃபியில் போகணுங்கிற, நேஷனல் ஜியோகிராஃபியில் ஃபோட்டோகிராஃபராக போகணும், இதுதான் கனவு. லட்சியம் சினிமாட்டோகிராஃபர் தான். ஆமாம், அதுலேயும் ஃபோட்டோகிராஃபராக போகணுங்கிறது தான் இருந்தது. முடிக்கும் போது என்னமோ ஒரு சின்ன ஒரு தயக்கம், அதில் போயிட முடியுமா? ஏன்னா உலகத்தில் தலை சிறந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான் நேஷனல் ஜியோகிராஃபியில் இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது தான் மற்ற யாராக இருந்தாலும். அந்த அளவுக்கு நம்மளால் போக முடியுமா? நம்ம தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கோம், நம்ம இந்த விஸ்காம்னு ஒரு கோர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளாரே அங்கே சீட்டே முடிஞ்சிருச்சு. டிஎஃப்டின்னு ஒரு கோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே சீட் முடிஞ்சிருச்சு. நம்ம இந்த வேகத்தில் இருக்கிறோம், நம்ம எங்கே போய் அவங்களோட போட்டி போடுறது? அப்படிங்கிறப்ப சரி சினிமாட்டோகிராஃபின்னு கற்றுப்போம், மேபி நம்ம வைல்ட் லைஃப் சினிமாட்டோகிராஃபி நேஷனல் ஜியோகிராஃபி டிஸ்கவரியில் அப்படி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் டிஎஃப்டி வந்தேன். டிஎஃப்டி வந்து சினிமாக்குள்ளே போகணுங்கிற ஆர்வம்லாம் இல்லை, சினிமாட்டோகிராஃபிலெலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஏன்னா அங்கேயே நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கணும், அதெல்லாம் இருந்தது. ஆனால் கோல் வந்து இதுக்குள்ள வைல்ட் லைஃப் தான், மிருகங்களோட தான் நமக்கு வாழ்க்கை அப்படின்னு முடிவெடுத்து இருந்தது. அதுக்கு அமையவும் செஞ்சது. ஏன்னா கேட்பாங்க கிளாஸில், நீங்கள் எதில் போகணுன்னு ஆசைப்படுறீங்கன்னு. பாதி பேர் வந்து, பாதியில் முக்கால்வாசி பேர் சினிமான்னு தான் சொல்லுவாங்க, ஒரு கால்வாசி பேர் டெலிவிஷன் சொல்லுவாங்க. நிரந்தர வேலை, ஒரு வருமானம், தூர்தர்ஷன்னே சொல்லுவாங்க சிலர்லாம். நான் வந்து தூர்தர்ஷன் சினிமாலாம் எனக்கு வேணாம் சார்னு சொல்லுவாங்க. அந்த கோல்லையே சேர்ந்தவங்க நிறைய பேர். நான் ஒருத்த மட்டும்தான் வைல்ட் லைஃப்னு சொன்னேன். அப்போ அதை கவனித்த ஒரு ஆசிரியர் ரமேஷ் சார்னு பேர். ஸோ அவர் தான் வந்து என்னை, நீ வந்து நேராக ஸ்டாஃப் ரூமில் வந்து பாரு அப்படின்னு. ஆள் நல்லா 6 feet ஒரு மாதிரி கம்பீரமாக இருப்பாங்க. ரொம்ப டீஸ் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸை. எதுக்குன்னா டீஸ் பண்ணி படிக்க வைக்கணும், டீஸ் பண்ணி அவங்களுக்குள்ளே இருக்கிறாது. ஏன்னா இந்த 3 வருஷங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற ஒரு 24 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் கிடைக்கிற சீட் இது. இங்கே 12, பூனேயில் 12, அவ்வளோதான். ஸோ ஆல் ஓவர் இந்தியாவுக்கு நீங்கள் ஃபிலிம் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு 12 சீட்டு தான். மெடிக்கல் காலேஜோ இல்லை ஈவன் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு பிடெக் கூட கொஞ்சம் அதிக சீட்ஸ் இருக்கும், டிஎஃப்டெக் ஆனால் கம்மி. இதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. எங்கேயுமே சீட்டு கிடைக்காதவங்க தான் அங்கே வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அதனால் அதோட இது புரியணும்னு ரொம்ப எடுத்து சொல்லுவாங்க. அவங்க கொடுத்த இன்ஸ்பிரேஷன், அவங்க மோட்டிவேட் பண்ணி தான் என்னை அல்ஃபோன்ஸ் ராய் சார்ட்ட ஜாயின் பண்ண வச்சாங்க. தெரிஞ்சிருக்கும், ஒன் ஆஃப் த வேர்ல்ட் ஃபேமஸ் வைல்ட் லைஃப் கேமரா. அவர்கிட்ட ஜாயின் பண்ணதே ஒரு பெரிய இதெல்லாம் பக்கத்துலேயே தான் இருந்தது. அவங்க வீடு வந்து நாங்கள் படிக்கிற ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர். அதனால அவர் சொன்னதே எப்படி சொன்னார்னா, இங்கே பக்கத்துலேயே தான் இருக்காரு, ஆனால் இது எல்லாராலையும் போயிட முடியாது. அதாவது அது தூரம் தான் பக்கம், ஆனால் அவர்கிட்ட போகிறது கொஞ்சம் நல்ல வேலை. நான் போகும்போது கொஞ்சம் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஹிமாலயாஸ் போனது, அங்கே எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம அந்த ஒரு வயசுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போகல, அதை எடுத்துகிட்டு போயிருந்தேன். பார்த்துட்டு உடனே சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்துட்டு அப்புறம் அவங்க எடுத்த டாக்குமெண்ட்ரிஸ்லாம் போட்டு காமிச்சாங்க, சும்மா பாரு அப்படின்னு. சரி பார்த்த உடனே இப்படி திரும்பி ஓடிடலாம், ஏன்னா இவரோட இது எங்கேயோ இருக்குது. அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஹை ஸ்டாண்டர்ட் இருக்கும்ல, அந்த டாப் 10 இருப்பாங்கல்ல, அங்கே இருக்குது இது.
இவர் தமிழில் பேசுகிறாரு, ஆனால் இவர் அதுக்காக இவர் ஈஸின்னு நம்ம நினச்சிடக்கூடாது, பக்கத்தில் இருக்காருன்னு நினைக்க வேண்டாம். இவர் ஒரு சர்வதேச அப்படிங்கிறது அப்போ தான் தோணுச்சு. ஆனால் மறுநாள் காலையிலே ஒரு ஷூட் இருந்தது, முதலைகள் பற்றின ஒரு ஷூட்டு. அப்படியே போய் கடைசியில் 2 பேரும் ரொம்ப பர்சனலாகவே க்ளோஸ் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட அந்த ஒரு குரு சீடனுக்கான ஒரு உறவு சீக்கிரமே அது ஃபார்ம் ஆகிடுச்சு. அது ஸோ ஃபோட்டோகிராஃபிக்கு ஆரம்ப புள்ளி வச்சது அவர் தான். இதுக்கு முன்னால் பார்த்தோம்னா திரைப்பட பயிற்சி கல்லூரி நீங்கள் படிக்கும்போது யாரெல்லாம் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்களாக அந்த சீசனில் இருந்தாங்க? அதாவது நான் படித்தப்போ எனக்கு, ஆமாம், எங்கள் பேட்ச்சு, எங்களுக்கு முன்னாடி பின்னாடி அந்த இதில் இருந்தவங்க நிறைய பேர் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. நான் படிக்கும் போது என் கூடவே படித்தவங்கள அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இன்ஃபேக்ட் நான் சென்னை வந்து சந்தித்த முதல் ஆள், ஏன்னா நான் அப்போ தான் வர்றேன், டிஎஃப்டி படிக்கிறதுக்காக தான் நான் வரேன், 99 சென்னை வர்றேன். நான் சந்தித்த முதல் ஆள், அவர் பேர் கூட எனக்கு அப்போ தெரியாது, ஏன்னா நான் மத்திய கைலாஷில் இறங்கி நடந்து போகணும், ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா தான் போக முடியும். அப்போவே சந்தித்தது யாருன்னா பாலாஜி தரணிதரன். எடிட்டிங் படிச்சுட்டு இருந்தான், டைரக்ஷன் கிடையாது. ரொம்ப ஒரு ஆர்வமான ஸ்டூடெண்ட். எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கும், பட் எல்லாரும் பேச மாட்டோம். அவன் பயங்கரமான ஒரு பாலுமேந்திரா சாரோட ஃபேன் அவன். நான் வந்து மணி சாரோட ஃபேன், ஆனால் பாலுமேந்திரா சாரோட படங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன், அவரோட இது எல்லாமே எனக்கு பிடிக்கும், அதெல்லாம் இருக்கும். அவ்வளோ பேசுவோம். நான் முதல் நாளே மாட்டிக்கிட்டோமே, முடிஞ்சு ஐயோ இவன் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படியாவது கட் பண்ணி விட்டுருந்தோம், நம்மளால இவனுக்கு பதில் சொல்லணும், ஏன்னா கேள்வியாக வந்துகிட்டு இருக்கு, நம்மளே படிக்க வந்திருக்கோம், இவ்வளோ கேள்விக்கெல்லாம் நம்மளால பதில் சொல்ல முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே திணறிட்டு வந்தேன். கடைசியில் அந்த 3 வருஷம் அதை கடந்து அவனோட 2 படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக ஒரு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு இது அமைஞ்சுது. அவன் தான் மெயின். என்ன மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாரு? ஐயோ இப்போ நினச்சாலும் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கு. இந்த லைட்டிங் ஏன் இப்படி இருந்தது, ஏன் இந்த ஷார்ட் இப்படி வைக்கக்கூடாது, இப்படி ஏன் வச்சாங்க, இது ஏன் இப்படி வச்சு, ஆக்சுவலாக நிறைய கேள்விகள் இருக்கும். பொதுவாகவே அந்த தியரியை டீகோட் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். எனக்கு அது இருந்தது கிடையாது. எனக்கு என்னன்னா நமக்கு என்ன வருதோ அதை பண்ணுவோம், இந்த மைண்ட் செட்டில் இருக்கிற ஆள்னா. அவனுக்கு அப்படி கிடையாது, அதை கற்றுக்கணுங்கிற ஒரு, அதுக்கு பின்னாடி ஒரு தியரி இருக்கும்ல, அதை எப்படியாவது கற்றுக்கணும் அப்படிங்கிற, அது யார்கிட்ட கேட்கணும்லாம் கிடையாது, யாரை பார்த்தாலும் பேசக்கூடிய ஒரு ஆள். அதனால அந்த மாதிரி கேள்விகள் இருக்கும். ஆனால் நான் வந்து அவனுக்கு ஃபோட்டோகிராஃபி சொல்லி கொடுத்தேன். எடிட்டிங் அவன் படிச்சதுனால அவனுக்கு கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. ஸோ ஸ்டில் ஃபோட்டோகிராஃபின்னா என்ன, 2 பேரும் பண்ண மாட்ட மாதிரி. அவன் எனக்கு வந்து எப்படி ஸ்க்ரீன் பிளே எடுத்துறது, எடிட்டிங்கோட பேசிக்ஸ் என்ன, ஸோ எப்படி கட் பண்ணுவாங்க, எப்படி ஒரு கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணுறது, ஷார்ட் டிவிஷன் எப்படி பண்ணுறது, ஸோ இதுக்கெல்லாம் அவன் தான் எனக்கு ஆசான். இப்படி ஒரு கலெக்டிவ் க்ரோத்துன்னு சொல்லலாம். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டு அப்படி வந்தோம். அதே மாதிரி அதே இதில் இன்னொருத்தர் யாருன்னா சரஸ்காந்த்னு ஒரு பையன் படித்தான். இங்கே இப்போ டிஎஃப்டி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா +2 முடிச்சுட்டு வருவாங்க, டிகிரி முடிச்சுட்டு வருவாங்க, மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு கூட சிலர்லாம் வருவாங்க அந்த மாதிரி. ஸோ பயங்கர ஏஜ் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த +2 முடிச்சுட்டு வர்றவங்களுக்கு எனக்கும் பார்த்தா ஒரு 4 வயசு 4.5 வயசு வித்தியாசம்லாம் இருக்கும். அண்ணன்லாம் கூடுவாங்க ஒரே கிளாஸுக்குள்ளார அந்த மாதிரி. அப்படி தான் சரஸ்காந்த் எங்களுக்கு. ஸோ அவங்களெல்லாம் நாங்கள் அண்டர் 18 டீம்னு சொல்லுவோம், நாங்கள்லாம் அபவ் 20 இருக்கோம். அவன் தான் சீதகாதி படத்தோட கேமராமேன். ஸோ அதுக்கப்புறம் வந்தது. ஸோ அவனும் எனக்கு ரொம்ப ஒரு நெருங்கிய நட்பு கிடச்சிது. இது இல்லாமல் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சிறந்த கேமராமேன் சிலரை சொல்லலாம். மனோஜ் பரமஹம்சா, அயனாங்கா போஸ். மனோஜ் உங்கள் செக்டா? அயனாங்கா போஸ் எனக்கு 2 வருஷம் சீனியர், மனோஜ் 1 வருஷம் சீனியர். ஸோ இப்போ இவங்க எல்லாருமே நாங்களாம் ஒரே டைமில் ஒன்றா இருப்போம். பழகிற வாய்ப்பு, அவங்களோட இதில் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்கல்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ், அதிலலாம் நாங்கள் அசிஸ்டன்ஸாக போய் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த வாய்ப்பெல்லாம் நிறைய கிடச்சிது. இயக்குனர் அறிவழகன் ஈரம் படம் பண்ணார்ல, அவர் வந்து எங்களுக்கு 1 இயர் சீனியர். ஸோ அவர் மனோஜ் பரமஹம்சாலாம் எல்லாம் ஒன்றா சுற்றிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் அது மாதிரி சொல்லலாம். நீங்கள் ஒரு காலகட்டத்தில் ஒளிப்பதிவாளர் ஆனதுக்கும் இயக்குனர் ஆனதுக்கும் இந்த திரைப்பட பயிற்சி கல்லூரியுடைய பங்களிப்பு என்னவா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லுவேன் சார். ஏன்னா அது ஒரு இடத்துல கற்றுக்கிறது மட்டும் கிடையாது, அது அவசரமாக கற்றுப்பாங்க. சில இதில் இந்த கிராஷ் கோர்ஸ் மாதிரி பண்ணுவாங்க, 6 மாதம் 3 மாதம் இல்லை 1 மாதத்துலேயே சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கற்றுக்கிறது பெருசு இல்லை, ஒரு புக்கை வாங்கி நீங்கள் படிச்சிடலாம். ஆனால் அதை ஒருத்தர் ஒரு ஆசிரியர் எடுத்து உங்களுக்கு சொல்லி அதை உங்கள் சக மாணவர்களோட பேசி அதோடையே இருந்து 1 வருஷத்தோட எண்டில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது, அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் ஹையர் இது பண்ணுறது, திரும்ப ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது, 3ஆவது வருஷம் இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னொன்று ஒரு ப்ராப்பராக ஒரு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்னு ஒன்று பண்ணுறது இருக்குல்ல, அதோடைய சினிமாவோடையே இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பெரிய தாக்கம்னு சொல்லுவாங்க.
இப்போ கொஞ்சம் அது சுருக்கிட்டாங்க. அங்கே இல்லை, வெளியில் இருக்கிற கோர்சஸ்லாம் ஒரு 1 இயருக்குள்ளே முடிக்கிறாங்க. அது எப்படின்னா சினிமானா என்ன, அதை எப்படி அணுகணும்னு ஒன்று இருக்குல்ல, தியரி மட்டும் கிடையாது. அதோட அணுகுமுறை உங்களுக்குள்ள உருவாரத்துக்கு முன்னாடி நீங்கள் முடிச்சு கையில் சர்டிஃபிகேட்டோட வெளில வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேமரா தொட்டு ஒன்று பண்ணுறதுக்கு டைம் இல்லை, வாய்ப்பு இல்லாமல் போயிடும். எங்களுக்கு அது அமைஞ்சதுன்னு சொல்லுவேன். அந்த 3 இயர்ஸ் அப்படிங்கிறது அதிலே ஊறி தெளிச்சு ஒரு மாதிரி வெளியில் வருவோம். அது ஃபைனல் இயர் ப்ராஜெக்டில் தெரியும். அண்ட் அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வெளியில் காட்டும் போது, யார்ட்டையோ காட்டும் போது நீங்கள் யார், உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். வெளியில் போயிட்டு நம்ம ஐயா யாராவது சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கையேந்தி நிற்க தேவையில்லை. அடிப்படை தெரிஞ்சிருக்கும். அனுபவம் மட்டும் நீங்கள் வெளியிலேருந்து சேகரித்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் வரலாம். அதுக்கு ஃபவுண்டேஷன் சொல்லலாம். அதுதான் அஸ்திவாரமே. இன்றைக்கும் நாங்கள் அதுக்கு ரொம்ப நன்றி கடன் போட்டிருக்கோம். அப்படி ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்னு ஒன்று இன்னும் இருக்குது. இன்னொன்று அது அரசாங்கத்தோடது. அப்படிங்கிறப்ப ஒரு வசதி இல்லாத பையனும் அதை போய் படிச்சிடலாம். அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு இது. இப்போ நீங்கள் வெளியில் இருக்க கோர்சஸ் போனீங்கன்னா இதை மாதிரி ஒரு 3 மடங்கு நாடகம் 10 மடங்கு ஃபீஸ் வாங்கக்கூடியது இருக்குது. அண்ட் அது நியாயமான ஃபீஸ் தான். ஏன்னா உங்களுக்கு அதுக்கான எக்யூப்மெண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஒரு ப்ரைவேட்டாக ஒருத்தங்க பண்ணும்போது அது ரொம்ப கூட வரும். கவர்மெண்ட்டே கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். படிக்கலாம். இன்னொன்று ரொம்ப ரேர் புக்ஸ்லாம் வைப்பாங்க உள்ளே இருக்கும். இப்போ புக்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறது இல்லையா, ஆன்லைனில் நீங்கள் எடுத்துடலாம் எல்லாத்தையும். ரொம்ப ரேர் புக்ஸ்லாம், பழைய கேமராமேனோட புக்ஸ் சிலதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்து படிக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸஸ் சூப்பராக இருக்கும் அது படிக்கவே. இன்னொன்று ஆசிரியர்கள், அதில் இருக்கவங்களாம் யார் சாதாரண ஆட்கள் கிடையாது. எல்லாம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணவங்க, நிறைய அனுபவம் உள்ளவங்க. நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்கள்ட்டேருந்து வரக்கூடிய அறிவு இருக்குல்ல, உங்களால் மொத்தத்தையும் அந்த 3 வருஷத்தில் சேகரிச்சிட முடியாது. முடிச்சுட்டு நாங்கள் திருப்பிலாம் போவோம். சில டவுட்டுகள்லாம் போய் கேட்போம், சொல்லிக் கொடுப்பாங்க. அங்கே படிக்காதவங்களுக்கே சிலருக்குலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. சாயந்தரம் ஆனால் அவங்க இப்போ ஒரு 4:30-5 மணிக்கு முடியுதுன்னா 5:30 மணிக்கு பார்த்தா ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து நிற்பாங்க. என்னன்னா அவங்களுக்கெல்லாம் ஆர்வம் இருக்கும், படிக்கிறதுக்கு வசதியோ நேரமோ இருந்திருக்காது. அவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து அனுப்புவாங்க. அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு சூழல். திரைப்பட பயிற்சி கல்லூரியை பொறுத்த வரைக்கும் சீனியர்ஸ் எல்லாம் கூட அடிக்கடி வந்து அங்கே பேசுவாங்க. ஆமாம். நீங்கள் இருக்கும்போது அப்படி கலந்துரையாடலில் கலந்துக்கிட்டவங்கலாம் யார் யார் இருந்திருக்காங்க உங்களுடைய சீனியர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க? நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க இப்போ மனோஜ் பரமஹம்சாவாக இருக்கட்டும், மயனாகா போஸாக இருக்கட்டும். நாங்கள் வரும்போதே ஒருத்தர் வெளியில் போயிட்டார். யாருன்னா மாதவகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார், நேஷனல் அவார்டு வாங்கினார் அவர். அது மாதிரி சிலர்லாம் வந்து பேசுவாங்க. அப்படி சும்மா உட்காந்துருப்பாங்க, வந்து இன்ஸ்டியூட்டில் எங்கேயாவது உட்காந்துருப்பாங்க. பார்த்தா என்னடா பண்ணுறேன் அப்படி இப்படி சும்மா ஒரு பேச்சு ஆரம்பித்தோம்னா ஏதோ ஒரு டாப்பிக்கை பிடிச்சி ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் போகும். நம்ம பண்ண ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு அவங்களே வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி பார்த்தேன், இதெல்லாம் நல்லா இருந்தது, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக யார் வேணாலும் அதை பண்ணுவாங்க. அதாவது இப்போ பிரபலமாக இருக்கவங்க தான்னு கிடையாது, சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க நான் பார்த்தேன்னு. அவங்க கூடலாம் நீங்கள் பழகி இருக்க மாட்டீங்க. ஆனால் வந்து பார்த்து ஏதோ ஒரு இதை வந்து சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. அது இருக்கும். அது பிடிச்சப்புறமும் இருக்கும். இப்போ இந்த படம் வந்தோடனே அத்தனை சீனியர்ஸ் அவங்க கூடலாம் நான் படித்ததும் கிடையாது. அதாவது 94 பேட்ச்லேருந்துலாம் சில ஃபோன் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு பாண்டிங் பிரதர்ஹுட் இருக்கும் அவங்கள்ட்ட. அல்போன்ஸ் ராய்கிட்ட எத்தனை ஆண்டுகள் நீங்கள் வந்து ஒன்றா இருந்தீங்க? 6 வருஷம். அதாவது 2000 சேர்ந்துட்டேன். சேர்ந்து 2006 வரைக்கும் தொடர்ந்து இடைவிடாமல் அவர் கூட நான் வேலை செஞ்சேன். சினிமாவுக்கு வந்தும் அவர் கூட நான் இருந்தேன். ரொம்ப என்னோட வாழ்க்கையோட ரொம்ப ஒரு மகத்தான அனுபவங்கள்லாம் அவர்கிட்ட இருந்தால் எனக்கு கிடைச்சிது. இன்னைக்கு வரைக்கும் என்னால் அதை பீட் பண்ண முடியல. இப்போ 2 படம் பண்ணிட்டேன். ஆனாலும் அவர் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணது எனக்கு பிடிச்சிருக்கா இதுவான்னு கேட்டால் நான் அதை தான் சொல்லுவேன். அது கற்றுக்கிட்டது மட்டும் கிடையாது. அவர் ஒரு என்ன சொல்கிறது, அவர் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர். அவர்கிட்ட நீங்கள் எவ்வளோ வேணால் அன்பையும் நீங்கள் எடுத்துக்கலாம், அறிவையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் ரொம்ப ஒரு பெருந்தன்மையான ஒரு மனிதர் அவர். ஒரு நாளும் புதுசாக இருக்கும். அவர் பண்ணதையெல்லாம் திருப்பி பண்ண மாட்டாங்க. ஸோ அனுபவம் புதுசாக இருக்கும். சில நேரம் ரொம்ப ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள்லாம், ஏன்னா ஃபாரஸ்ட்டில் ஒர்க் பண்ணுவோம், டாக்குமெண்ட்ரிஸுங்கிறது கண்ட்ரோல் சிச்சுவேஷனாக இருக்காது. அதெல்லாம் ரொம்ப அந்த வயசில் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். இன்ஃபேக்ட் நான் ஒர்க் பண்ணிருக்கும் போது இடையில வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது முதுகு எலும்பில் அடிபட்டுருச்சு. அடிபட்டு அப்படியே ரெஸ்ட்லேயே இருந்தேன். அவங்க ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வந்து, ஏன்னா சினிமாவில் இருக்கும்போது தான் அது அடிபட்டுச்சு. வந்து என்னடா பண்ணிருக்கேன் நாங்கள் இந்த மாதிரி ஒரு 6 மாசமா, அதெல்லாம் உங்ககிட்ட கிளம்புவா அப்படின்ட்டாங்க. என்ன சொல்கிறீங்க, நான் எப்படி வர முடியும், நான் அசைய கூட கூடாதுனாங்க. அப்படி தாண்டா சொல்லுவாங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டு போய் ஓடுற ட்ரெயினில் ஷூட்டு, ஓடுற ட்ரெயின்லேருந்து கீழே குதிச்சு அங்கே போய் இங்கே போய், அதாவது இருக்கிறதுலே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஃபிசிக்கல் என்டியூரன்ஸோட ஷூட்லாம் நடந்தது. திருப்பி வரும்போது பார்த்தா ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. அதை மாதிரி உங்களை ரொம்ப ஈஸியாக தூக்கி விடக்கூட ஒரு மனிதர் அவர். அதே மாதிரி அவங்களோட டெக்னிக்கல் நாலேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதை வந்து அது தனக்கு மட்டும் இருக்கணும், தான் மட்டும் அதை இது பண்ணணும் அப்படி கிடையாது. சில நேரம் பார்த்தா அசிஸ்டன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இப்படி ஒரு டெக்னிக் இருக்குது கற்றுக்கங்க, இதுதான் ஃபியூச்சராக இருக்க போகுது, கற்றுக் கொடுப்பாங்க.
கற்றுக் கொடுத்துட்டு அவர் ஒன்று சொல்லுவார், இப்போ நீ இதை கற்றுக்கிட்டு நீ உனக்குள்ளே வச்சுக்கணும்னு கிடையாது, இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக யாராவது வந்தால் நீ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அவ்வளோ ஒரு பெருந்தன்மை உள்ள ஒரு ஆள். ஸோ குருன்னா முதல் குரு அவர் தான். அல்போன்ஸ் ராய் என்ற மனிதர்கிட்ட உள்ள சிறப்புன்னா எதெல்லாம் சொல்லுவேன்? பெருந்தன்மை தான். அதாவது அவருடைய பெருந்தன்மை நான் யார்கிட்டையுமே பார்த்ததில்லை, இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன். இப்போவுமே வந்து அவர் ஏதோ ஒன்று புதுசாக, ஏன்னா நான் சினிமாட்டோகிராஃபி விட்டு இப்போ ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி வருது அப்படின்னா முதல்ல ஃபோன் பண்ணி அவங்க சொல்லுவாங்க, இப்படி ஒன்று வந்திருக்கு, நீ டைரக்டர் ஆகிட்ட தெரியும், இருந்தாலும் உன்னோட படங்கள் ஏதாவது யூஸ் ஆகுமா பாரு அப்படிம்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒன்று புதுசாக ஏதோ ஒன்று பார்த்துட்டீங்க அப்படின்னா பேசிகிட்டு இருக்கும்போது, சார் இப்படி ஒரு லைட் ஒன்று பார்த்தேன், அப்படியாடா எனக்கு தெரியவே தெரியாது, கொஞ்சம் வந்து சொல்லிக்கூட அப்படின்பா. அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ என்னோட அனுபவத்துக்கு நானே கொஞ்சம் கூச்சப்பட்டு தான் கேட்போம், அப்படியா புதுசாக ஒன்று வந்திருக்கா என்னது சொல்லு அப்படின்னு ஒரு மாதிரி பூசி மொழிவி கேட்போம். அவர் அப்படிலாம் அடையே எனக்கு தெரியாதுடா அப்படின்றவர், எனக்கு தெரியாது, கொஞ்சம் வா வந்து என்னன்னு சொல்லிக் கொடு அப்படின்பாரு. படத்தை பார்த்துட்டு அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்லாம் அப்படி தான் இருக்கும். பிடிச்சிருச்சுன்னா புதுசாக சினிமாவில் வந்தவங்க அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க, தெரிஞ்ச விஷயத்த தனக்குள்ளே வச்சுக்கிறது கிடையாது. இன்னொன்று அப்போ ஏன்னா என்னுடைய முதல் வருமானம் அவர்கிட்டேருந்து தான் வந்துச்சு, முதல் சம்பளம் வந்து அவர்கிட்டேருந்து தான் நான் வாங்குறேன். அப்போ நான் சொல்கிறது அந்த ஏர்லி 2000s ஒரு நாளைக்கு எனக்கு 1500 ரூபா சம்பளம். சில பெரிய ப்ராஜெக்டில் ஒரு நாளைக்கு 3000 ரூபா சம்பளம்லாம் நான் வாங்கியிருக்கேன். பே மாஸ்டர் அள்ளி கொடுப்பார் சம்பளத்தை. ஸோ என்னன்னா நம்ம அவர்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு வந்தால் நீங்கள் ஒரு வருஷம் நீங்கள் ஏதாவது படிக்கணும் இல்லை வேறு ஏதாவது செய்யணும், ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு தடவை காசு ரொம்ப எக்ஸஸ் ஆகிடுச்சு, அவ்வளோ காசை வச்சுட்டு நமக்கு என்ன, நம்ம ஒரு டேங்க்ல பெட்ரோல் போடுறது தவிர நமக்கு ஒன்றும் செலவு கிடையாது, டீ கூட சாப்பிட மாட்டேன் வெளியில், என்ன செய்யறதுனே எனக்கு தெரியல. நான் அவர்கிட்ட ஓப்பனாகவே போய் சொல்லிட்டேன், சார் நீங்கள் பாட்டுக்கு சம்பளமாக கொடுத்துட்டு இருக்கீங்க, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, அப்போ விடு, இந்த ப்ராஜெக்டோட சம்பளத்தை நான் பிடிச்சி உனக்கு நான் ஒரு லைட் மீட்டர் வாங்கி தரேன், ஏன்னா கையில் வச்சிருந்தா நீ யாருக்காவது கொடுத்துருவேன், இல்லை ஏதாவது வீட்டு செலவுக்கு எதுக்காவது போயிடும், இது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு கேமராமேனுக்கு, நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லி அவங்க எதுக்கோ லண்டன் போயிட்டு வரும்போது எனக்கு ஒரு லைட் மீட்டர் வாங்கி கொடுத்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் அது வேலை செய்யுது. நான் சொல்கிறது 2005 4 அந்த டைம். அந்த மாதிரி அது எல்லாரும் வளரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர். அவரோட பணியாற்றியதில் உங்களுக்கு சவாலாக இருந்த சந்தர்ப்பங்கள்னா எதெல்லாம் சொல்லலாம்? கிங் கோப்ரா ஷூட் பண்ணோம் சார். கிங் கோப்ரா முட்டையிலேருந்து வெளியில் வர்றது அந்த மான்சூன் டைமில் தான் வரும். குத்ரமுக் அகும்பே அப்படின்னு சொல்லி பெங்களூர் பக்கத்தில் ஒரு மலைப்பகுதி, ஆமாம், அங்கே தான் அதை எடுக்கணும்னு போனோம். ஸோ போகும்போது அதுக்கு முன்னாடி நிறையா ஒர்க் பண்ணிட்டேன் சார் கூட, முதலைகள் பற்றி அது இதுன்னு நிறையா ஒர்க் பண்ணிட்டேன், ஓரளவுக்கு அனுபவம் இருந்துச்சு. ஸோ அவங்க என்னை முன்னாடியே அனுப்பி நீ முதல்ல போய் பார்த்துரு, இடத்தெல்லாம் எப்படி கேமரா ஃபிக்ஸ் பண்ணலாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு சொல்லுன்னாங்க. மொபைல் ஃபோன்ஸே வந்த ஒரு காலம் அது, சரியாக சொன்னால் 2006. ஸோ இதெல்லாம் வரல, டச் ஃபோன்லாம் வரல. அப்போ பேசிக் ஃபோன் அந்த சின்ன ஃபோன் இருக்கும்ல, அந்த கீபேட் ஃபோன் தான் இருந்தது. அங்கெல்லாம் சிக்னலே இருக்காது. மலை உச்சியில் போனீங்கன்னா அங்கே ஒரு பாறையை வச்சுருப்பாங்க, அந்த ஃபோனை சாட்சி வைக்கிற மாதிரி ஒரு பாறை இருக்கும், அந்த பாறையில் வச்சிங்கன்னா 1 பாயிண்ட் சிக்னல் வரும். நீங்கள் இது பண்ணிட்டு காதை கொண்டே அதில் வச்சுட்டு அப்படி பேசணும், அவ்வளோதான் சிக்னல் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ரெக்கி பண்ணி எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, சார் எல்லாம் ரெடி சார், நீங்கள் வந்தீங்கன்னா ஷூட் பண்ணிடலாம். ஆனால் எதிர்பார்த்ததுக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடியே பார்த்தா முட்டை பொரிய ஆரம்பிச்சிருமோன்னு ஒரு டவுட் வந்துருச்சு. ஏன்னா அது பொரியத்துக்கு முன்னாடி உள்ள நகரும், அந்த முட்டை அப்படி அந்த ஷேப் மாறுறது தெரியும். நம்ம முட்டை இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்க நீங்க? அதெல்லாம் முன்னாடியே நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடி, அதுக்கு ரிசர்ச்சர்ஸ்லாம் இருப்பாங்க. அது 1 முட்டை 2 முட்டைலாம் போடாது, 20 முட்டைக்கு மேலே போடும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, ஒரு பறவையெல்லாம் கூடு கட்டும்ல, அது மாதிரி கிங் கோப்ரா வந்து ஒரு நெஸ்ட் மாதிரி ஒன்று பண்ணும், இலையெல்லாம் சேகரித்து அதுக்குள்ளே தான் முட்டையை போடும். அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த முட்டையிலேருந்து வெளில வரும்போது அந்த தாய் பாம்பு இருக்காது, போயிடும். தன்னால் அது வெளியில் வந்து தன்னால் அதை காப்பாற்றிக்கணும். ஸோ அந்த முட்டையில் லைட்டாக அந்த மூமெண்ட்லாம் வருது, வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்று இந்த கோழி முட்டை மாதிரி ஓடு ஹார்டாலாம் இருக்காது, கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும், தோல் மாதிரி இருக்கும். அது உடனே ரெடி ஆகணும், எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, உன்னால் முடியும், நீயே ஷூட் பண்ணு, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ அந்த பொறுப்பை கொடுத்தது வந்து வாழ்க்கையில் எனக்கு அது பெரிய ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துச்சு. அண்ட் அதை ஷூட் பண்ண ஒரு அனுபவமே பெருசு. ஏன்னா மிட் நைட்டில் தான் ஒன்றா வெளியில் வர ஆரம்பிச்சிது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 குட்டிகள் வெளியில் வர்றது, இந்த தலை வெளியில் வர்றது, வந்து முதல்ல மூச்சு விட்றதா இருக்கட்டும், அது ஒன்றுமே நல்லா பெருசாக இருக்கும். பாம்புன்னா குட்டியெல்லாம் இருக்காது, கிங் கோப்ராவோடது இல்லை, அது மதரே வந்து 10 அடிக்கு மேலே இருக்கும். அப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 அடி கிட்ட இருக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய அனுபவம். வந்துட்டாங்க, வந்து முதல் கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க, ஒரு பெரிய அனுபவம்டா உனக்கு, நீயே தனியாக ஒரு இதை ஹேண்டில் பண்ணதுன்னு சொல்லி அப்புறம் இது பண்ணாங்க. ரெயின் ஃபாரஸ்ட்னா 3 மாதம் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு வெயிலே நீங்கள் பார்க்க முடியாது, கை காலெலாம் ஊறி ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சே தான் இருப்போம், காலெலாம் அந்த இது மாதிரி வந்துடும், சேத்து புண்ணு மாதிரி அப்படியே வந்துடும். அதை வந்து இருந்து அந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு சில வாரங்கள் ஷூட் பண்ணோம். முடித்து வெளியில் வர்றதுக்குள்ளே
ஒன்று அது ஒரு நல்ல அனுபவம், நிறைய கற்றுக்க முடிஞ்சிச்சு. இன்னொன்று ரொம்ப ஃபிசிக்கலாக அது ரொம்ப திணறடிச்சிருச்சு எங்களை. அது ஒரு பெரிய அனுபவம். ரொம்ப சந்தோஷமான அனுபவம் அப்படின்னா மான்சூன் வர்றதை வந்து இந்தியாவோட முதல் ஹெச்டி ஷூட்டாக தான், ஹை டெஃபினிஷன் கேமராவை யூகேலேருந்து எடுத்துகிட்டு வந்து முதல் ஷூட் சோனியோட இது வந்துருந்தது. கிட்டத்தட்ட இங்கே கேரளாவில் ஆரம்பித்து கர்நாடகா, கோவா, அங்கே மகாராஷ்டிரா, அப்புறம் குஜராத் வரைக்கும் அந்த மான்சூன் எப்படி செட் ஆகி போகுது அப்படிங்கிறத அப்படியே எடுத்தோம். ரொம்ப அழகான விஷுவல்ஸ் எல்லாமே. Everything looks white. அந்த மழை விழ விழ எப்படி மாறுது, அந்த நிலப்பரப்பே எப்படி மாறுது, எவ்வளோ உயிரினங்கள் அதுலேருந்து இதாகுது அப்படிங்கிறத அந்த 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 கார்காலத்தை ஒட்டி பண்ண ஒரு ஷூட். மறக்க முடியாத ஒரு அனுபவம். சொல்லப்போனால் அவர் கூட இருந்த ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு பசுமையான அனுபவம்னா அதுதான் சொல்ல. ஏன்னா எல்லா நாளும் ரெயின் கோட்டோட இருப்போம், எல்லா நாளும் நனைஞ்சிருக்கும் கை, அந்த லென்ஸ் எல்லாம் துடைக்கணுங்கிறதுக்கு டிஷ்யூலாம் உள்ளே இருக்கும், அந்த லென்ஸ் டிஷ்யூனே ஒன்று சொல்லுவாங்க, அதுவும் என் நேரமும் நினைஞ்சிரும். ஸோ இப்போ லென்ஸை நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ஒரு 10 செகண்ட் தான், சரக்குன்னு திருப்பி தண்ணி அடிச்சிடும். செம்ம அனுபவம் அது. ஏன்னா நானும் அவரும் மட்டும்தான், கேமரா தூக்கிறது, வைக்கிறது, எடுக்கிறது எல்லாம் 2 பேர் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஷூட். எந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிலிருந்து சினிமாவுக்கு மடைமாற்றம் செய்யப்பட்டீங்க? என்னை துரத்தி விட்டதே அல்ஃபோன்ஸ் சார் தான். அப்படியா? ஆமாம். ஏன்னா நம்ம அந்த இதுக்காக வெயிட் பண்ணோம்ல. ஏன்னா இப்போ ஒரு அனிமல் ஷூட் பண்ணுறோன்னா அது உடனே எல்லாம் நான் உங்களுக்கு பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடாது, அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ ஒரு பாம்புன்னா அது படுத்தே இருக்கும், திடீர்னு ஃபாலோ பண்ணுவார். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அதில் அந்த சும்மா உட்காந்துருக்கும் போது இந்த பாம்பெல்லாம் ஷூட் பண்ணும்போது அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் மிருகங்கள் ஷூட் பண்ணுற மாதிரி அமைதியாக இருக்க தேவையில்லை. ஏன்னா பாம்பு காது கேட்காதுங்கிறதுனால நீங்கள் பாட்டு பேசிகிட்டு இருக்கலாம், ரொம்ப அசையாமல் இருந்தால் போதும். அப்படி பேசும்போது நான் பார்த்த படங்களோட கதை இல்லை நான் பார்த்த சம்பவங்கள் இதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக சொல்லிட்டு இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் என்ன நினச்சாருன்னு தெரில, எனக்கு என்னமோ உனக்கு வைல்ட் லைஃப் செட் ஆகாதுன்னு தோணுதுரா, நீ சினிமாவுக்கு போ. ஏன்னா அங்கே தான் கிரியேட்டிவிட்டிக்கான ஸ்கோப் இருக்குது. இது டாக்குமெண்டேஷன், இது ஓரளவுக்கு தான் கிரியேட்டிவிட்டி. நீ அடுத்த வருஷம் வந்தினாலும் பாம்பு இதே தான் செய்யும், சிங்கம் இதே தான் செய்யும், புதுசாலாம் ஒன்று செஞ்சிடாது. உனக்கு அந்த புதுமை இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது, சினிமா ட்ரை பண்ணு அப்படின்னாரு. ஆக்சுவலாக நான் அப்போ ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது இப்படிதான் சினிமாட்டோகிராஃபி கற்றுக்கிறதுக்காக. டாக்குமெண்ட்ரியில் ரொம்ப லைட்டிங் கற்றுக்க முடியாதுல்ல, அதனால் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நீ முழுமையாக சினிமாக்குள்ளே போ அப்படின்னு அன்பாக கழுத்தை பிடிச்சி தள்ளினது அவர் தான். அதனால் முதல்ல ஜாயின் பண்ணது ரவி கே சந்திரன் சார்கிட்ட பாய்ஸில் ஜாயின் பண்ணேன். ஆனால் அந்த ஒரு படம் தான் ஒர்க் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அவங்க கூட ஒர்க் பண்ண முடியல தொடர்ந்து, அவங்களும் ஹிந்திக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரத்னவேல் சார்கிட்ட ஜாயின் பண்ணேன். அவங்கள்ட்ட ஜாயின் பண்ணி தான் ஒரு 5 படம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணது. ஸோ அப்படி தான் சினிமாக்குள்ளே வந்தது. 2 எக்ஸ்ட்ரீம் சார். ஏன்னா ரவி சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, டிசிப்ளின் ரொம்ப எதிர்பார்க்குறவங்க. அவங்க வேலை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டாங்க. அதனால் நீங்கள் அவங்க கூட இருக்கும்போது எப்படின்னா நீங்கள் ஒரு எப்போவுமே நீங்கள் வந்து கவனமாகவே இருக்கணும். நீங்கள் வேறெல்லாம் மிலிட்ரி ரூல் அது விஜிலண்ட்டாகவே இருக்கிறதுன்னு சொல்லும்ல, பார்டரில் நிற்கிற மாதிரி தான் நிற்போம் லிட்டரலாக. நான் ஃபோனில், ஏன்னா அப்போ தான் அந்த ரிங்டோன்லாம் நீங்கள் மாற்றி வைக்கலாம் ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி. அப்போ நான் ரிங்டோனில் வச்சுருந்ததே வந்து சைரன் சவுண்டு தான் வச்சுருந்தேன். அவருக்கு கால் பண்ணால் கத்தும், அப்படியே எடுத்து அப்படியே காதில் வச்சு சார்னு அப்படியே ரெடி ஆயிடும். ஆனால் அது அப்படி இருந்ததுனால தான் கற்றுக்கவும் முடிஞ்சுது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் எல்லாம் பெரிய பெரிய செட்டப். பாய்ஸ்னா நீங்கள் சங்கர் சார் படம், ஏன்னா நம்ம ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது 2 லைட்டு இல்லை 3 லைட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து 4 கேவியை தாண்டாது. 4 கேவி கூட இல்லை, 1.2 2.5 இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் இருக்கும். என்ன லைட் இருக்கோ எல்லாம் அங்கே இருக்கும். அங்கே போய் பார்த்தா அதை ஆரம்பிக்கிறதே 4Kலேருந்து ஆரம்பிச்சு 12 kV 18 kVன்னு என்ன பெருசு பெருசாக இருக்குது. அதெல்லாம் என்னன்னே தெரில. கூப்பிட்டு அப்போ தான் சொன்னாங்க இதான் பார் லைட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க முதல் நாள். அப்படி ஒரு அனுபவம். அந்த சில மாதங்கள் அந்த படம் ஒர்க் பண்ணது வந்து லைஃப் டைமுக்கு போதுமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் பயங்கர ஃபாஸ்ட் சார். இந்த பொறுமையாக லைட்டிங் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. கட்டுனா தடால் புடாலுங்க, அவ்வளோதான். எல்லாம் தட்டிக்கு விழுந்து ஓடுவாங்க. அந்த லைட்டை சீக்கிரம் முடியும், அவங்க வேலையை டக்குன்னு முடிச்சுட்டு ரெடியாக உட்காந்துருவாங்க. அதனால் இன்னொன்று கவனமாக இருக்கணும். ஒரு சின்ன தப்பு பண்ணிங்கனாலும் அவ்வளோதான் பிடிச்சி திட்டுவிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல். ஆனால் என்னென்னா அவர் வச்சிருக்கிற அன்பெல்லாம் ரொம்ப உள்ளே இருக்கும், அது வெளியில் நமக்கு தெரியாது. முதுகு உடஞ்சி இந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கேன்னா கூப்பிட்டு பேசினாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க சரியாகி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் அவங்களோட அண்ணன் ராமச்சந்திர பாபு சார்
அவரும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, பகல் நிலவு படத்தோட கேமராமேன். அவங்க 2 பேரும் பயன்படுத்தின ஒரு பழைய கேமரா, ஸ்டில் கேமரா, ஏகப்பட்ட லென்சஸ் மொத்தத்தையும் ஒரு கவரில் போட்டு கொடுத்து, உடம்பு சரியாகிற வரைக்கும் அவசரப்படாத, ரெஸ்ட்டு தான் முக்கியம், அது வரைக்கும் நீ ஸ்டில்ஸ் எடுப்பில்லை நிறையா, நீ எடு, இதை பயன்படுத்தி நீ எடு அப்படின்னு சொல்லி அதை கிஃப்டாக கொடுத்துட்டு, அது அப்போவே மேபி 1 லட்சத்துக்கு மேலே இருக்கும், அது கொடுத்து இது பண்ணிட்டு போனாங்க, கொஞ்சம் தைரியம் கொடுத்துட்டு போனாங்க. ஏன்னா சரியாகுங்கிற நம்பிக்கை இல்லை. இப்போ டாக்டர்ஸ்லாம் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, இனிமேல் எந்திரிக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு இதை கொடுத்துட்டாங்க. அது போராடி தான் சரி பண்ணி வர வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ மாதிரி உங்களுக்கு டக்குன்னு இன்டர்நெட்டில் அதுக்கான சொல்யூஷன்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணி வெயிட்டெல்லாம் குறைச்சி அப்படி சரி பண்ணி நம்பிக்கை போய் அப்படி வந்த ஒரு சூழல் அது. பாய்ஸ் படப்பிடிப்பில் என்னைக்காவது சங்கர் உங்களை ஆச்சரியப்படுத்திருக்காரா? இப்போ ஒரு நாள்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு மனுஷன் இவ்வளோ மெனக்கிட முடியுமான்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு ஷாட்டுக்கு, ஒரு விஷயத்துக்கு. ஏன்னா அவர் பார்க்க ரொம்ப நம்மள மாதிரி தான் இருப்பார், சாதாரணமாக இருப்பார். அவர் அந்த இதெல்லாம் கிடையாது, அவங்ககிட்ட அந்த பந்தா அதெல்லாம் இருக்குது, ஆட்டிடியூட்லாம் ஒன்றுமே இருக்க, ரொம்ப சாதாரணமாக பேசுவாங்க. ஆனால் அந்த போடுற மெனக்கெடல் இருக்குல்ல, நம்ம ஒன்று நினச்சிப்போம்ல, நம்ம இதுக்கு இவ்வளோ வேலை பார்த்தா போதும் அப்படின்னு நினைப்போம்ல, அந்த எல்லைகள்லாம் உடஞ்சி போயிடும். ஐயோ ஒரு மனுஷன் எப்படி இருக்காருன்னா நம்ம எப்படி அந்த ஒரு தாட் தான் வரும். அவங்களுக்காக நம்மளோட இதை கொஞ்சம் புஷ் பண்ணுவோம், நம்ம லிமிட்டை கொஞ்சம் புஷ் பண்ணுவோம். அது ஒரு நல்ல ஒரு, ஏன்னா ஆரம்பமே அவர் படங்கிறதுனால ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு மேலே போகணுங்கிற ஒரு ஆர்வம் தான் இருந்தது. பெரிய மெனக்கெடல் அவர்கிட்ட. அது அதாவது ஒரு ஐடியா மட்டும் இருந்தால் பத்தாது, அதுக்கு நீங்கள் எஃபர்ட் போடணுங்கிறது இருக்குல்ல, ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ அது உண்மையாகவே அவருடைய படங்கள் எல்லாம் பார்த்தா அது தெரியும் நமக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு போயிருக்கு, கவனம் எல்லாமே போயிருக்குங்கிறது தெரியும். அது அந்த படத்தில் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. எதுவுமே சாதாரண ஒரு விஷயமா இருக்காது. ஒரு க்ளோஸ்அப்னாலும் அதுக்கு பின்னாடி அவ்வளோ லேயர் ஆஃப் எஃபர்ட் போயிருக்கும். ரொம்ப ஆரம்ப காலமானால எல்லாத்தையும் கற்றுக்க முடியல முதல் படங்கிறதுனால. பட் அதோட சாரம் புரிஞ்சிருச்சு. ரத்னவேலு இவர் அப்படியே அவருக்கு ஆப்போசிட். ரொம்ப சாஃப்டாக தான் பேசுவாங்க, திட்டக்கூட மாட்டாங்க, திட்டம் போது கூட சிரிச்சிருவாங்க அவங்களே. அந்த மாதிரி காமன் விஷயம் என்னென்னா 2 பேருமே டெக்னிக்கலி வெரி சவுண்ட், 2 பேருமே ராஜு மேனன் சாட்டேருந்து வந்தவங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த ஸ்டைல் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும். 2 பேரும் பயங்கர ஃபாஸ்ட், ஒர்க்கில் பயங்கர ஃபாஸ்ட்டு, காம்ப்ரமைஸே ஆக மாட்டாங்க. அது அந்த விஷயம், அப்படி ஒரு விஷயத்தையே நான் பார்த்ததில்ல. சரி பரவாயில்ல விடுங்கிற வார்த்தையை நான் பார்த்ததே கிடையாது. இன்னொன்று ராண்டி சார்ட்ட என்னென்னா, நீங்கள் வீட்டுக்கு போவோம், பேசுவோம், சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண முடியும், அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தது, பயம் இருக்காது, ஒரு அன்பு மரியாதையும் மட்டும் இருக்கும். ஸோ அதனால் அவங்கள்ட்ட இன்னொன்று என்னென்னா, எப்படி சொல்கிறது, ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து வந்தவங்க அவங்களும். ஸோ அந்த ஒரு சீனியருங்கிற ஒரு உரிமை எடுத்துக்க முடியும், அந்த ஒரு இது இருந்தது. ஒரு 3-4 படம் போகும்போது ஒரு நாள் ஏதோ தெலுங்கு படம் வேலையான்னு நினைக்கிறேன், அவசரமாக மும்பை போக வேண்டிய ஒரு கட்டாயம். என்னையும் ஃப்ளைட்டில் தூக்கி போட்டு கிளம்பிட்டாங்க. போகிற வழியில், ஏன்னா நாங்கள்லாம் சார் முன்னாடி உட்காரவே மாட்டோம், கால் வலிச்சா கூட எங்கேயாவது சாஞ்சு இப்படி நிற்போமோ வழியே உட்காரலாம் மாட்டோம், ஸ்டாண்டு எண்டில் இப்படி ஒண்டிகிட்டு இருப்போம், அவ்வளோதான். அவரு இப்படி பக்கத்து சீட்டில் இருக்காரு, உட்காந்தா அது ஃப்ளைட் ஆடும்போது வேற போய் இடிக்குது, ஒரு மாதிரி பயங்கர எம்பாரசிங்காக இருக்குது. அதனால சாய கூட இல்லை, இப்படியே தான் உட்காந்துருந்தேன், இப்படியே தான் ஒழுங்காக உட்காடுறாங்கிற, இல்லை பரவாயில்ல தூக்கம்லாம் வேற வருது. ஆனால் நேராக உட்காந்துருந்தேன். அப்போ தான் அப்புறம் கூப்பிட்டு சொன்னாங்க, இங்கே பாரு, நீ என்கிட்ட நீ ஒரு நல்ல அசிஸ்டண்ட்டாக வரணும், ஒரு நல்ல அசோசியேட்டாக வரணும்லாம் நினைக்கலண்ணா, நீ ஒரு நல்ல கேமராமேனாக வரணும்னு நினைக்கிறேன். அதனால் நீ என் கூட ட்ராவல் பண்ணணுன்னு நீ நினச்சிட்டு இருக்காத. ஏன்னா அங்கே 8 பேர் இருக்காங்க, நான் அந்த இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆயிரும். அதனால நீ அதில் ப்ரொமோட் ஆகணும்னு நினைக்காத, நீ கேமராமேன் ஆகணும், எனக்கு அதான்டா பெருமை அப்படின்னாரு. யோசிக்க வச்சிருச்சு, அவங்களே சொன்னோன்னே யோசிக்க வச்சிருச்சு. கரெக்டாக ஸோ முடிச்சுட்டு வர்றேன், ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஒரு படம் கேட்குறாங்க. நம்பிக்கை இல்லை, ஏன்னா நான் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, 5வது அசிஸ்டண்ட்டோ 6வது அசிஸ்டண்ட்டோ நான் கடைசி. எதுக்கு அந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னு எனக்கும் ஒரு யோசனை இருந்தது. அப்புறம் அன்றைக்கி நைட்டு போய் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், சார் வருவாங்க அப்படின்னு. அவங்க ஏதோ டிஸ்கஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. மழை வேறு அன்றைக்கி. நிற்கிறேன், என்னடா சொல்லு, ஃபோன்லேயே பேசிக்கலாம் சொல்லுங்கிறாங்க. ஏன்னா நம்ம கடைசி அசிஸ்டண்ட்டில் நான் வெயிட் பண்ணுறேன், ஆனால் நேராக வாங்க பேசுகிறேன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி என்னென்னு தெரியலையே, சும்மா வேஸ்ட்டாக நின்றுட்டு இருக்க போகிறான்னு சொல்லிட்டு சொல்லண்டா அப்படின்னாங்க. இல்லை சார், நேராக வாங்க உட்காந்து நான் ஆரம்பிக்க தெரியாமல், இல்லை சார் இந்த அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இப்படி ஃபோன் பண்ணாங்க, ஒரு கதை இருக்குது அப்படின்னாங்க, அந்த கதை சொன்னாங்கன்னு இப்படி வளன்னு இழுக்கிறேன். படம் கிடச்சிருச்சா அப்படின்னாரு. ஆமாம், நான் கோப்பி பண்ணு போ, இதுக்கு ஏன்டா இவ்வளோ ரப்பர் மாதிரி இழுக்கிறேன்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. இல்லை சார் பண்ணலாமா, நான்
எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு படம் பண்ணணுன்னா ஆயுசு முழுக்க நீ பண்ண முடியாது. ஒரு வாய்ப்பு வரும்போது இறங்கி தைரியமாக பண்ணு, அதிலேயே கற்றுக்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு போ அப்படின்னு. நான் மட்டும் என்ன எல்லாத்தையும் கற்றுக்கிட்டா வரேன், எவ்வளோ கற்றுக்கிட்டு இருக்கோமோ அதை வச்சு நம்ம ஒரு படம் பண்ணணும். கற்றுக்க அப்படியே வந்துடும், அது பண்ண வந்துடும். தைரியமாக போய் பண்ணு அப்படின்னோடனே அது பெரும்பலம். அப்படி போய் பண்ணது தான் வர்ணம் அப்படின்னு சொல்லி, அது ஒரு அவார்டு படம், ஒரு பேரலல் ஃபிலிம். அதுதான் பண்ணேன். பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம். அது சார் கொடுத்த ஒரு நம்பிக்கையில் வந்து. ரத்னவேலோட யாருடைய படங்கள்லாம் ஒர்க் பண்ணீங்க? எந்தெந்த படம்லாம் பண்ணீங்க? தெலுங்குல ஆரியான்னு ஒரு படம், அல்லு அர்ஜுன் படம், சுகுமார், நம்ம புஷ்பா டைரக்டர் இருக்கார்ல, அவங்களோட முதல் படம் அது. அப்புறம் பேரழகன், மாயாவி, February 14. அப்புறம் கன்னடத்துலேயும் தமிழ்லேயும் ஒரு படம் வந்துச்சு, சைனைடு அப்படின்னு ஒரு படம், குப்பின்னு சொல்லி இங்கே ரிலீஸ் ஆனது. ஆமாம், அந்த படம். தெலுங்குல திரும்ப ஜகடம்னு ஒரு படம், அதே டைரக்டரோட இன்னொரு படம். வாரணமாயிரம் கமிட் ஆகும்போது தான் எனக்கு படம் கமிட் ஆகுது. ஸோ கமிட் ஆனதுனால வாரணமாயிரம் பிகினிங்கில் இருந்தேன், அப்புறம் நடுவில் கொஞ்சம் வந்தேன், அப்புறம் எண்டில் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அப்படி வந்து ஒர்க் பண்ணேன். ஸோ இந்த படங்களில் பணியாற்றியதில் உங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவம் கிடைச்சு? ஒரு பக்கம் சுகுமாரோட பணியாற்றிங்க, இந்த பக்கம் மாயாவி, சிங்கம்புலி. ஆமாம், அந்த டேரக்டர்ஸ் எல்லாருமே ரத்னவேல் சாரை ரொம்ப பிடிச்சி போய் வருவாங்க. அவர் தான் வேணும்னு சொல்லி வெயிட் பண்ணிலாம் பண்ணுவாங்க. நான் அப்போ பார்த்துருக்கேன், ஒரு படம் முடியும், மறுநாளே அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இன்னொரு ப்ராஜெக்ட் வெயிட்டிங்கில் இருக்கும். யாருக்குன்னா ஒரு ஆக்டருக்கோ இதுக்கோ அப்படிலாம் கிடையாது, ராண்டி சாருக்காக வெயிட் பண்ணுவாங்க, வந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் அது ஒரு நமக்கு அப்போ நமக்கு அவருடைய ஒர்க்கு பிடிச்சிருந்தாலும் ஒரு படமே நம்ம கேமராமேனுக்காக வெயிட் பண்ணுதுங்கிறது பொசிஷன். ஸோ அப்போ அவங்க யார் அப்படின்னு நமக்கு ஒரு மாதிரி நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால் அவங்க பேசுவாங்கள்ல, டேரக்டர்ஸோட பேசுறது, அவங்க விஷுவல்ஸ் வைக்கும் போது. ஏன்னா நான் தான் மோஸ்ட்லி கலர் கரெக்ஷனுக்கு போய் உட்காருவேன், டிஐயில் போய் உட்காருவேன். நான் அனலைசர் அப்போ இருந்து, அப்புறமா டிஐ வந்தது. ஸோ உட்காரும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பார்த்த ஒரு ஃப்ரேம் எவ்வளோ டீட்டெயிலாக வந்திருக்குங்கிறத நமக்கு அங்கே தெரியும் கலர் கரெக்ஷன் பண்ணும்போது. ஸோ அந்த அனுபவம் பெரிய ஒரு அனுபவம். இன்னொன்று பயங்கர ஃப்ரீடம் கொடுப்பாங்க. போய் நீயே பாரு, நீயே டெசிஷன் எடு, கரெக்ட்னா ஓகேன்னா நீ ஓகே பண்ணுவாங்க. ஏன்னா அப்போல்லாம் பிரிண்ட் இல்லை. ஸோ பிரிண்ட் செக் பண்ணிட்டு சார் எல்லாம் கரெக்டாக இருக்குது, நீங்கள் ஒரு தடவை வந்து பார்த்துட்டீங்க, நான் உனக்கு ஓகே இல்லைடா அப்படிம்பாங்க. ஓகே, அப்போ தப்புறம் தைரியமாக கொடு, ஏன் பயப்படுற அப்படிம்பாங்க. அந்த கான்ஃபிடென்ஸ் வரும். அண்ட் வந்து அவர் இஸ் அ மாஸ்டர் ஆஃப் லைட்டிங். அவரோட லைட்டிங்க்கு வந்து நார்மல் ஆடியன்ஸே ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். சில நேரம் அவர் பேர் வரும்போது கைத்தட்டிலாம் பார்த்துருக்கேன் தேட்டரில். பிசி சாருக்கு நடந்த ஒரு விஷயம், சந்தோஷ் சிவன் சாருக்கு நடந்தது, கிட்டத்தட்ட அவருக்கும் நடந்தது. லைட்டிங்கில் அவ்வளோ ஸ்ட்ராங் அவங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் ஷாட் எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு மூமெண்ட் ஷாட் எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த கன்விக்ஷன்லாம் பார்க்கும்போது நம்ம இந்த அளவுக்கு நம்ம வரணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ப்ரைமரிலே அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டது லைட்டிங் தான். ஏன்னா அந்த ஸ்பீடுக்கு அந்த குவாலிட்டி ஆஃப் லைட்டிங் கொடுக்கறது கஷ்டம். பொறுமையாக எல்லாரும் பண்ணக்கூடிய லைட்டிங்கை வந்து டக்குன்னு ஒரு 5-10 நிமிஷத்தில் முடிச்சிருவாங்க. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இது ஏதோ ஒரு நாள் உட்காந்து லைட் பண்ண மாதிரிலாம் இருக்கும். அதுதான் அவர்கிட்ட மெயினாக கற்றுக்கிட்டது. இன்னொன்று டெம்பர்மெண்ட் சொல்லலாம். செட்டில் சத்தமே வர விட மாட்டாங்க, அமைதியாக இருக்கணும். யாராவது கத்துனா ரொம்ப அமைதியாக இங்கேருந்து ஒரு சவுண்ட் விடுவார், அப்படிம்பாரு, ஏன் கத்துற, அமைதியாரு, ஏன் கத்தாமல் வேலை பாருங்க அப்படிம்பாரு. அதனாலே நாங்கள் அவருக்கு பயந்துட்டு அமைதியாகவே சண்டையே போட்டுக்கிட்டாலும் அமைதியாக தான் நம்ம சண்டை போட்டுக்க முடியும். அப்படி ஒரு இந்த செட்டில் ஒரு இது மெயின்டைன் பண்ணுவாங்க. அது ஆக்டர்ஸ்க்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் மெயின்டைன் ஆகும். அந்த படப்பிடிப்புகளில் இயக்குனருக்கும் ஒளிப்பதிவுக்கான புரிதல் எப்படி இருக்கணுன்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சதா? கண்டிப்பாக. ஏன்னா நமக்கு அதுதான் நம்ம லாஸ்ட்டாக கற்றுப்போம். கேமராமேன் ஆகி இன்னொரு டேரக்டர்கிட்ட வேலை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் இதில் இவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்கான்னு. இவங்க இருந்த வரைக்கும் எந்த ஒரு நாளும் ஒரு டேரக்டரும் கேமராமேனுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒன்று நாங்கள் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுப்பார் டேரக்டர். அவங்களோட தேவை என்னன்னு தெரிஞ்சிடும். இவரே முக்கால்வாசியை முடிச்சு வச்சுறாரு. அவங்க வந்து ஆக்டிங் மற்ற விஷயங்களை பார்த்துட்டா போதும். அதே மாதிரி ரொம்ப டிஸ்கஷன்லாம் இருக்காது, எல்லாம் முன்னாடியே பண்ணி வச்சுருப்பாங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் அவர் எப்படி சொல்கிறது, ரொம்ப டேரக்டர்ஸை கம்ஃபர்டபுளாக வச்சுப்பார். தேவையில்லாமல் எல்லாத்தையும் டீல் பண்ணுறதுலாம் விடவே மாட்டாங்க. ரொம்ப நான் இதை கவனித்தது வந்து சுகுமார் சார்கிட்ட நான் பார்த்துருக்கேன். இவங்க ரெண்டு, ஏன்னா அவருக்கும் படம். ஸோ அந்த படம் எவ்வளோ பெரிய ஒரு வெற்றி படம்னு நமக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேர் ஒர்க் பண்ணுறதை பார்க்குறதே, வேடிக்கை பார்க்குறதே நல்லாயிருக்கும். ஒரு ஷாட் முடிஞ்சு அடுத்த ஷாட் எப்படி பிளான் பண்ணுறாங்க, அது எப்படி மாறுது, அது நம்ம இதுதான் ஆக்டிவிட்டின்னு நினச்சிருப்போம். அந்த ஆக்டிவிட்டி எப்படி மெருகேறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப, ஏன்னா நம்மளும் அப்போ லேர்னிங் ஸ்டேஜ், எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியாது, பார்த்து தான் நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். அது ரொம்ப ஒரு நல்ல அனுபவம். அதே மாதிரி ஜிவிஎம் சார் கூட ஒர்க் பண்ணும்போதும் பார்த்துருக்கேன். வாரணமாயிரம் ரொம்ப நாள் இல்லை, பட் இருந்தாலும் அவங்க ஸ்டைல் ஒரு ஸ்டைல், வேறு மாதிரி ஒரு ஸ்டைல் அது. ஸோ இவங்க ரெண்டு பேர் சேரும் போது அதுவும் பார்க்க ஃபுல் படம் ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன், முடியல. வர்ணம் படத்துக்கு அப்புறம்
அடுத்து உங்களை தேடி வந்த வாய்ப்பு எது? ஆக்சுவலாக வர்ணம் படம் முடிச்சுட்டு நான் சினிமா வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். பார்த்தி ஏன்? ரொம்ப நல்லா வந்தது, சினிமாட்டோகிராஃபியாக நல்லா வந்தது, எல்லாம் நண்பர்கள் தான். பட் ஏதோ அந்த ஒரு திரைப்படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ப்ரொசீஜர், அரசியல்னு சொல்லலாம், அதை எனக்கு டீல் பண்ணக்கூடிய திராணி எனக்கு இல்லைன்னு தோணுச்சு. நமக்கு இந்த ஆனால் அதை கடந்து தான் வரீங்க. அது வேற வழி இல்லாமல் நடந்துச்சோன்னு எனக்கு தோணுது. எனக்கு ஏன்னா டாக்குமெண்ட்ரி எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தது. ஏன்னா 1-2 பேர் தான் இருப்போம், பேசிக்க கூட மாட்டோம், என்ன எடுக்கணுங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இருக்கும், இயற்கையோட இருக்கும். நமக்கு அதான் செட் ஆகும் போல, சினிமாலாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது என்னுடைய நெருங்கிய நண்பர் சென்னை வந்ததுலேருந்து அவரும் பழக்கம், ஒளிப்பதிவாளர் SR கதிர், அவரும் அப்போ அசிஸ்டண்ட்டாக இருந்து கேமராமேன் ஆயிருக்கார், சுப்பிரமணியபுரம் பண்ணியிருக்காரு. அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது பண்ணுறீங்களா அப்படின்னாரு. நான் அப்போ எப்படின்னா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு நான் மும்பை போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். இங்கேருந்து போய் அங்கே செட்டில் ஆயிடுவோம், நமக்கு இது வேண்டாம், செட்டில் ஆகி டாக்குமெண்ட்ரி பண்ணி வாழ்க்கையை ஓட்டுவோம் அப்படின்னு நினச்சிட்டு ரெடி ஆகிட்டேன். நம்ம ரொம்ப தெனாவட்டா அப்படி சொல்கிறேன், இல்லை கதிர் நான் எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக இருக்கேன், டிக்கெட்லாம் எல்லாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னேன். பேக் பண்ணிட்டீங்களா? இன்னும் பேக் பண்ணதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு. மதிக்கவே இல்லை நம்மள. சரிட்டு போனால் கம்பெனி ப்ரொடக்ஷன் ஆஃபீஸு அங்கே சொல்கிறாங்க, சுப்பிரமணியபுரம் பண்ண டீம் தான் அவங்க. முன்னாடி எனக்கு தெரியும் அவங்களெல்லாம் தெரியும், ஏன்னா கதிர் மூலம் முன்னாடி தெரியும், சந்திச்சதில்லை அவ்வளோ. இது மாதிரி ஒரு புதுசாக ஒரு இயக்குனர் வந்திருக்கிறாரு, பேர் பாண்டியராஜ், அவர்கிட்ட ஒரு கதை இருக்குது, சின்ன பசங்களெல்லாம் வச்சு ஒன்று எழுதியிருக்கிறாரு, இந்த கதையை கேளுங்கன்னு நான் சொன்னேன். கதிர் கேட்டு மட்டும் என்ன ஆக போகுது, நான் போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன், என்னை விட்டுருங்களா அப்படின்னு. அட சும்மா கேளுங்க கேட்டுட்டு, ஏன்னா அவங்க அந்த வர்ணம் படத்தோட ட்ரெய்லர்லாம் பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ பிடிச்சிருக்குங்கிறாங்க, முடிஞ்சா பண்ணுங்க இல்லைன்னா பார்த்துக்கலாம். சரின்ட்டு போய் உட்காடுறேன். பாண்டியராஜ் தான் அவர் வந்து கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவர் புதுக்கோட்டை, அது எங்கள் ஊர் பக்கம் தான். ஸோ அதனால் அவர் சொல்கிறதே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அட்டகாசமாக சொல்கிறாரு. நான் கேட்டே இருக்கேன், கொஞ்சம் நேரம் கேட்டோன்னே எனக்கு என்னென்னா, ஐயோ இவரை நம்ம கதையெல்லாம் கேட்டு நோ தானே சொல்ல போகிறோம், ஒரு டேரக்டர் அப்படி ஏமாத்திரமேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 20 நிமிஷம் போனோன்னு தான் தெரிஞ்சது, இந்த கதையை பாதுகாக்க வேண்டியது, இந்த மனுஷனை பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. இவரை காப்பாற்றிட்டு அப்புறம் நம்ம டாக்குமெண்ட்ரி போயிடுவோம், இதை நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா இதை ஒரு டாக்குமெண்ட்ரி பேக்ரவுண்டில் ஒரு கேமராமேனால நல்லா பண்ண முடியும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. கதிர் பண்ணியிருந்தா சூப்பர், ஆனால் அவர் நாடோடிகள் படத்தில் கமிட் ஆகிட்டார். அதனால தான் என்ன பண்ண சொல்கிறார். கேட்டு முடிச்சுட்டு வெளில வந்து, என்ன மனுஷங்க அவர் இப்படி கதை சொல்கிறாரு, சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக நான் பண்ணுறேன், ஆனால் பண்ணி முடிச்சுட்டு நான் போயிடலான்ட்டு இருக்கேன் அப்படின்னா. அப்போ தான் அடுத்த சேலஞ்ச் வருது. என்னென்னா சின்ன பசங்களை வச்சு எடுக்கணும், நிறைய டேக்லாம் போகக்கூடிய ஒரு சூழல், ரியல் லொக்கேஷன் வேறு. அதனால் 35 mm போனோம்னா பட்ஜெட் எகிரிடும். பட்ஜெட்டில் பண்ணுங்கிறாங்க, எதில் பண்ணலாம் அப்படின்னா நான் சொல்கிறேன், டாக்குமெண்ட்ரியில் நான் சூப்பர் 16 ஷூட் பண்ணியிருக்கேன், எனக்கு அந்த அனுபவம் உண்டு. அதனால் அந்த பயிற்சியை வச்சு என்னால் இந்த படத்தை அதில் ஷூட் பண்ணி 35 mm லுக் என்னால் கொடுத்துட முடியும், உறுதியாக முடியுமான்னார். நீங்கள் சுப்பிரமணியபுரத்தில் பண்ணியிருக்கீங்க, ஏன்னா அதுவும் சூப்பர் 16, அதனால் நான் எடுத்து காட்டுறேன்னா, இதில் ஒன்றும் ஒரு சந்தேகமும் வேணாம். அப்படி தான் போய் பசங்க படம் கமிட் ஆச்சு. அதுலேருந்து அப்படி ஸ்டார்ட் ஆனது தான். அண்ட் அந்த படத்தில் என்னென்னா சின்ன பசங்க மட்டும் சேலஞ்ச் இல்லை, கிட்டத்தட்ட 45 நாள் அங்கே மழை பெஞ்சுது, விட்டு அது ஒரு லோ டிப்ரெஷன் மாதிரி குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையுமாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஃபார்ம் ஆகி மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் அந்த படத்தில் அந்த மழை இன்று வருமானு ஒரு பாடல் இருக்கும், அது முழுக்க உண்மையான மழையிலே ஷூட் பண்ணும். அந்த பாடலில் வர்ற எதுவுமே ஆர்டிஃபிஷியல் ரெயின் கிடையாது, உண்மையான மழையிலே ஷூட் பண்ணுவோம். அதுக்குன்னு ஒரு கூடாரம் மாதிரி அமைச்சு, அந்த கூடாரம் பார்த்தா அந்த ஊர் ஃபுல்லாக நவந்துக்கிட்டே இருக்கும், அதை பார்த்தாலே அவங்களே புரிஞ்சுப்பாங்க படம் எடுக்கிறாங்க போல அப்படின்னு. அப்படி எடுத்த ஒரு படம், முதல் படமாக, அதாவது கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆனது அதான் முதல் படம். அந்த படத்தோட அனுபவம் வந்து இன்றைக்கும் 2 பேருக்குமே ரொம்ப ஒரு எவர்கிரீன் மெமரி. ரொம்ப என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ண ஒரு படம், நல்ல விஷுவல் நாலேஜ் உள்ள ஒரு இயக்குனர் அவர். ஸோ அதனால் ஒரு ஷாட் வச்சோம்னா அதை என்ஜாய் பண்ணுவார், அதுக்கேற்ற மாதிரி கொரியோகிராஃபி எல்லாம் செட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இன்னைக்கு வரைக்கும் ஒரு நல்ல நட்பும் இருக்குது. உங்களுடைய பார்வையில் பாண்டியராஜன் அப்படின்ற இயக்குனர் எப்படிப்பட்டவர்? ரொம்ப ஒரு முக்கியமான இயக்குனர், ஒரு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு எழுத்தாளர் அவர். அவருடைய தன்மைக்கு அவர் எழுத ஆரம்பிச்சாருன்னா அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா அந்த ஊரோட கதைகள் சொல்றதுல அது பசங்க மட்டும் கிடையாது, வம்சம் படமாக இருக்கட்டும், கடைக்குட்டி சிங்கமாக இருக்கட்டும், அதில் வந்து அவருடைய அந்த எழுத்தோட கணம் இருக்குல்ல. இயக்குனராக அவர் வேற இது, அதுலலாம் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் எழுத்தாளராக அந்த ஒரு தன்மையை கொண்டு வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த இதுலேருந்து ஆளே இல்லை. தனிக்காட்டு ராஜாவாக இருக்கார். அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட எழுத்துக்கள்.
நரேட் பண்ணுறதும் அவ்வளோ அழகாக பண்ணுவார். அவருடைய படங்களை ரொம்ப ஆவலோட நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இப்போ அடுத்தது விஜய் சேதுபதி ஆமாம் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஆவலாக இருக்குது 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த படம் எப்படிப்பட்ட பாராட்டுகளில் பிரேம்குமாருக்கு பெற்று தந்தது? பசங்க அதாவது கதை கேட்டு வெளில வந்தோடனே என்கிட்ட ஒன்று கேட்டாங்க. ஏன்னா அவங்க ப்ரொடக்ஷனில் கிட்டத்தட்ட 2வது படமாக வரப்போகுது அது. ஸோ அப்போ கேட்குறாங்க எப்படி இருக்குது கதை அப்படின்னு. எனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருச்சுன்னா, சார் என்னுடைய கணிப்பு கரெக்டுன்னா இந்த படம் 50 days சார் அப்படின்னு. அது என்ன அது ஹிட்டுன்னு சொல்ல மாட்டேங்கிற 100 daysன்னு சொல்லுவோம், அது என்ன 50 days? எனக்கு தெரில சார் 50 days ஓடும்னு தோணுது. அப்படியே சிரிச்சிட்டு சரிப்போ அப்படின்ட்டாங்க. கரெக்டாக அந்த படம் 50 days. அதுக்கு அந்த ஷீல்டெல்லாம் கொடுத்தாங்க. வர்ணம் படம் நான் முதல்ல முடிச்சிருந்தாலும் அது ரிலீஸ் ஆகலை. ஸோ முதல்ல ரிலீஸ் ஆனது இந்த படம் தான். ட்ரெய்லர் ஸ்டேஜ்லேருந்தே சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. என்னை விட அதிகமாக சந்தோஷப்பட்டது பாண்டி தான். ஏன்னா நம்ம கூட அப்போ வேலையெல்லாம் இருந்துச்சு, டிஐ அது இதுன்னு ஓடிக்கிட்டு, ஏன்னா Super 16 கரெக்டாக கொண்டு வந்துடணும்னு ஃபோன் பண்ணி சொல்லார், என்னங்க அவங்கள ரொம்ப பாராட்டுறாங்க, அடுத்த படம் பெரிய படம் தான் போலன்னு சொல்லி ஓட்டுவாங்க. அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு படம். அண்ட் படமே ஒரு பொயட்ரி தான். அது சின்ன பசங்களை வச்சு ஒரு ஜாலியான படமாக இருந்தாலும் அது ஒரு அண்டர்லைங்காக ஒரு பொயட்டிக் ட்ரீட்மெண்ட் இருக்கும். அது அவருக்கே உரிய ஒரு இன்னொன்று. அவரோட எந்த படங்கள் பார்த்தீங்கன்னாலும் விஷுவலாக நல்லாயிருக்கும். அவர் கூட எந்த கேமராமேன் சேர்ந்தாலும் ஒரு நல்ல ஒரு விஷுவலை கொடுத்துட முடியும். அண்ட் எனக்கு ஐ எம் லக்கி, என்னோட முதல்ல ரிலீஸ் ஆன படமே அவரோட படமாக இருந்தது. எனக்கும் அந்த ஒரு பேர் கிடச்சிது. அந்த மொமெண்டம் வச்சு ஒரு 3-4 படம் நான் பண்ணேன். நெக்ஸ்ட் வாய்ப்பாக உங்களுக்கு எதை பண்ணது? நெக்ஸ்ட் ஆக்சுவலாக பண்ணது நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். அதுக்கு ஆமாம், நடுவில் ஒரு படம் பண்ணேன். அது ஆனால் வெளியில் வரல. ஒரு சின்ன படம் தான், அது வெளியில் வரல. அந்த படம் தொடர்பாக எப்போ உங்கள் நண்பரை திரும்ப சந்திச்சிங்க? பாலாஜி தரணிதரன். அது நாங்கள் அவன் என்னன்னா அவன் எடிட்டிங்கில் தான் போகிற ஐடியாவில் இருந்தான். இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் எழுதுகிற வரைக்கும் கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜில் தான் முடிவு பண்ணுறான் படம் பண்ணலாம் அப்படின்னு. அது எனக்கு நடந்த சம்பவமாகவே இருக்க போக அவன் அதை பற்றி எழுதி என்கிட்ட வந்து சொல்லும் போது அது யாருக்கோ நடந்த ஒரு சம்பவம் மாதிரி என்கிட்ட வந்து பேரெல்லாம் மாற்றிலாம் சொன்னான். அது எனக்கும் அவனுக்கு சேர்ந்து நடந்தது தானே. அதனால அதை ஒரு மாதிரி மாற்றி சொன்னான். நான் ஒரு 10 நிமிஷம் போகிறேன்னு சொன்னேன், டே இதை தானே சொல்கிற, அது எதுக்கு பேரெல்லாம் மாற்றி உனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது, இருக்கிற பேரே வச்சு சொல்லு பரவாயில்ல சொல்லி முடிச்சோன்னு ரொம்ப பிடிச்சிருச்சு. கிட்டத்தட்ட பசங்க படத்துக்கு இருந்த அதே ஒரு சேலஞ்ச் இருந்தது. அதில் என்னென்னா அருமையான கதை, ஆனால் குறைந்த பட்ஜெட்டில் பண்ணி ஆகணும். Super 16 கூட பட்ஜெட் இல்லை. அதில் 1 கோடி ரூபாய்க்குள்ளே பண்ணணும். 1 கோடி தான் காஸ்ட். 1 கோடிக்குள்ளே நீங்கள் எவ்வளோ கம்மியாக முடிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. சரி பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா ஃபிலிம் தானே அப்போ மேஜர் எக்ஸ்பென்ஸ். ஏன்னா நடிகர்களுக்கு அதில் ஒன்றும் எல்லாம் புதுமுகங்களாக தான் இருக்க போகிறாங்க. என்ன பண்ணலாங்கிறப்ப அப்போ தான் 5D கேமரா வந்து ப்ராப்ளம் ஆகிட்டு வருது. 5Dயில் பண்ணலாம் அப்படின்னோடனே எல்லாருக்கும் பயம். ஏன்னா 5Dயில் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கே. எடுத்து வெளியில் 5Dனால வெளியில் வராமல் போன படங்கள் அப்போ நிறைய இருந்தது. நான் சொன்னேன் இல்லை, அதுலேயும் பண்ண முடியும், புரிஞ்சுட்டு பண்ணணும். அதில் 5Dயில் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு அப்படி பண்ணோம்னா பண்ண முடியும். ரொம்ப நம்ம ஃபிலிமில் பண்ணுறதெல்லாம் 5Dயில் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அதே எனக்கு பண்ண தெரியும், எனக்கும் பாலாஜிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, பண்ண முடியும் என்னால். அப்படி தான் அது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மொத்த கேமராவே பார்த்தீங்கன்னா ஒரு சூட்கேஸ் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே தான் இருக்கும் கேமரா, லென்ஸு எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அதிலேயே வச்சுருந்தோம். ப்ரொடியூசரோட தான் அது. அப்படி ஷூட் பண்ண ஆரம்பித்த படம் பசங்களுக்கு அடுத்தபடியாக ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு படம்னு சொல்லலாம். ஜாலியாக கலகலன்னு ஒரு படம் பண்ணுவோம்ல அது. ஏன்னா டெக்னிக்கலாக ரொம்ப அதில் பண்ண முடியாது, ஏன்னா 5D கேமரா. ஸோ ஏஸ்தெட்டிக்ஸ் தான் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் என்ன மாதிரி ஃப்ரேமிங் வைக்கிறீங்க, அந்த மாதிரி விஷயங்களில் எப்படி மூவ்மெண்ட் பண்ணுறீங்க, கொரியோகிராஃபி இதில் தான். ஸோ கிட்டத்தட்ட அந்த படத்தில் பாலாஜி டைரக்டர்னா மற்ற எல்லாரும் அசிஸ்டன்ட் டைரக்டர், நான் உட்பட அப்படி இருப்போம். அந்த மாதிரி ஒரு படம். அண்ட் என்னென்னா வர்ணம் படத்தில் எனக்கு முதல் படம் கேமராமேனா. அதில் விஜய் சேதுபதிக்கும் முதல் படம் நடிகரா. அதில் அவர் ஹீரோவாக வரல, நடிகரா. ஒரு ஆமாம், அங்கேயே அறிமுகம். ரொம்ப அவரை எனக்கு பிடிச்சி போச்சு. அவரோட ஏன்னா ரொம்ப பேச மாட்டார், நடிப்பு மட்டும் பயங்கரமாக இருக்கும், ஆனால் ஆள் பேசவே மாட்டார். அங்கேயே ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் பண்ணுறப்ப நான் அப்புறம் ஆறுமுகம் இயக்குனர் இருக்கார்ல, ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன், அவரு நான்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக புஷ் பண்ணுறோம், சேது தான் பண்ணணும் அப்படின்னு. பண்ணவும் செய்கிறார். இன்னொன்று ஒரு வேறு படத்துக்கு அப்போ உடம்பெல்லாம் ஏற்றி வச்சுருந்தார் பயங்கரமாக, அப்படி ஆர்ம்ஸ் எல்லாம் ஏற்றி. அப்புறம் அதெல்லாம் குறைச்சி இழைச்சி ஒரு சாதாரண ஒரு வீட்டு பையன் மாதிரி அப்படி உடம்பை மாற்றி வந்து அவர் கூட ஒர்க் பண்ணதும் அது ஒரு ஜாலியான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. முடிச்சு அந்த படம் முடிக்கும் போதும் இதே கேள்வி தான் வருது. என்னென்னா இந்த படம் எப்படி இது ஓடுமா, ஏன்னா இந்த மாதிரி தெரியாத முகங்களை வச்சுட்டேன். அப்பயும் இதே மாதிரி தான் நான் ஏதோ ஒரு போக்கில் சொல்கிறேன், ஷுவரா 50 days அப்படின்னா அந்த படம் எல்லா படமும் கரெக்டாக இது 50 நாள், அது 50 நாள், அடுத்து 96 100 நாள்,
எல்லாம் கணிச்சு எப்படி கரெக்டா? இது பரவாயில்ல. அடுத்து சுந்தரபாண்டியன் படம் கமிட் ஆகி பண்ணும்போது அதே இதே மாதிரி தான். போன தடவை 50 நாள் சொன்னீங்களே, இப்போ இந்த இதுக்கு எவ்வளோ சொல்ல போறீங்க? 75 சார், இதெல்லாம் ஷுவரா 100 days சார் அப்படின்னு. 100 days எப்படி அப்படி கணிக்கிறீங்க? கணிக்கிறது இல்லை சார், நமக்கு வந்து என்னன்னா ரொம்ப யோசிக்க வராது. யோசிச்சாதான் தப்பு தப்பா சொல்லுவோம். இது பார்க்கும் போதே தோணும்ல, எப்பா இதெல்லாம் எல்லாரும் பார்ப்பாங்க, இதை வந்து இந்த ஒரு குரூப் இதை யாரும் பார்க்க மாட்டாங்க, ஆனால் இது நல்ல பேர் வாங்க, இப்படி நமக்கு சாதாரண ஒரு ஆடியன்ஸாக தோன்ற விஷயம் தான். ஆனால் இது சொல்லி சொல்லி இது நடந்துருச்சு. இது நடந்து இதுக்கப்புறமும் சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் நடந்தது. அதனால நம்மள ஒரு குறி சொல்லி மாதிரி ஆக்கிட்டாங்க. சரி சொல்லுங்க, இது எவ்வளோ ஓடுன்னு சொல்லுங்க. படத்தை காட்டி உங்ககிட்ட கேட்கலாம் போல தெரியுது. இப்போ போயிடுச்சு, ஏன்னா டேரக்டர் ஆயாச்சு இல்லை, அதனால நிறைய யோசிக்க ஆரம்பிச்சு. டேரக்டர் ஆனதுக்கு அப்புறம் தானே சொன்னீங்க. அது அவ்வளோதான், அதுக்கப்புறம் அதை விட்டாச்சு. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணல. யார் யார் என்னென்ன கேரக்டர்? நீங்க என்ன கேரக்டர்? நான் விஜய் சேதுபதி பண்ண கேரக்டர் தான். நீங்க? ஆமா, பேரே அதான் வச்சிருப்பாங்க, பிரேம்னு தான் அதுல இருக்கும். அதனால அந்தந்த பேரே அப்படியே பக்ஸுக்கு மட்டும் பக்ஸே பண்ணிட்டாரு. ஆமா, பாலாஜி பண்ண கேரக்டர் தான் ராஜ்குமார்னு ஒரு நடிகர் பண்ணாரு. விக்கின்னு ஒரு பையன் தான் சரஸ்காந்த்ங்கிற கேரக்டர் பண்ணான். எனக்கு அதுல ஒண்ணுமே ஞாபகம் இல்லை, ஏன்னா எனக்கு கான்ஸ்டன்டா மெமரி போயிட்டே இருந்தது. அதனால எனக்கு அது எடுக்கும்போது ஒரு படம் ஒர்க் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்மளுடைய வாழ்க்கையில நடந்ததை எடுக்கிறாங்கிற ஒரு தாட்டே வரல எனக்கு. அது அப்படி ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. சில நேரம் சீன் எடுக்கும்போது அதுக்கு பின்னாடி நடந்த ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை வந்து பாலாஜி சொல்லுவான். இப்படி நடந்தது, நீ இவ்வளோலாம் சேட்டப் பண்ண, இவ்வளோலாம் எங்களை தொந்தரவு பண்ணேன்னு வந்து சொல்லுவான். உங்களுக்கு தெரியாது, அவங்க தெரியாது, உண்மையை சொல்றானான்னு கூட தெரியாது. சிரிச்சுப்பான், அவ்வளோதான். அப்படியாடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்துருவேன். ஏன்னா அந்த படம் எவ்வளோ ஜாலியாக இருந்தோமோ, ரொம்ப கண்ணில் எண்ணெயை விட்டுட்டு பண்ண ஒரு படம். ஏன்னா 5D ஒரு சின்னதாக ஒரு ஹாஃப் ஸ்டாப் இப்படி அப்படி போச்சுன்னா அந்த படம் ஒரு ஸ்டில் கேமராவில் எடுத்து தெரிஞ்சிடும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு லைட்லேருந்து எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால அது மாதிரி ரெண்டும் கலந்த ஒரு படம். அது படமாக பார்க்கும்போது உங்களை ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சதா? முடியல சார், ஏன்னா அந்த சம்பவம் மட்டும் என் வாழ்க்கையில் இல்லை, என்னோட மெமரியில் இல்லை. கடைசி வரைக்கும் என்னால் முடியல. அது பலரும் இப்படி பேட்டியில் கேட்பாங்க. அப்படி சிலர்கிட்ட வந்து வேற வழி இல்லாமல் அப்படி தெரிஞ்ச மாதிரி நடிப்பேன். பட் அது உண்மையாகவே எனக்கு அதோட ரிலேட் பண்ண முடியல. படமாக பிடிச்சிருக்கு ஒரு சம்பவமா, ஏன்னா அதெல்லாம் பாலாஜியோட ஸ்ட்ரென்த்து. ஒரு சாதாரண சம்பவத்தை எடுத்து ஒரு திரைக்கதை பண்றதுங்கிறது அவனோட ஸ்ட்ரென்த். ஆமா, ஸோ அதனால அது அவனுடைய அவனுடைய படைப்பாக தான் நான் பார்ப்பேன். முழு படத்தை பார்த்த போது எப்படி இருந்தது? நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான எனக்கு என்னன்னா, நான் கிட்டத்தட்ட அந்த படம் பண்ணும்போது நான் வேற எதுவுமே பண்ணல. ஷூட்டிங்க்கு முன்னாடியிலேருந்து படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் நான் எதுவுமே பண்ணல. இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய கவனம் தேவைங்கிறதுனால எவ்ரி ஸ்டேஜில் நான் கூடவே இருந்தேன். எப்போ கூப்பிட்டாலும் போவேன். அது வந்து சினிமாட்டோகிராஃபி சம்மந்தம் இல்லை, எடிட்டிங்கில் ஏதாவது ஒன்று கூப்பிட்டாங்க, ஏதோ ஒரு இதுனாலும் போவேன். கம்ப்ளீட்டாக அவைலபிளாகவே தான் இருப்பேன். ஸோ ஒரு ஸ்டேஜாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். கடைசியாக கியூபுக்கு போகுது படம். கியூபுக்கு போகும்போது பெரிய பயம். என்னன்னா எல்லாரும் சொல்லி கேட்காம 5Dயில் எடுத்துருக்குறோம், எப்படி வரப்போதோ. ஏன்னா பிக் ஸ்க்ரீனில் முதல் தர பார்க்க போகிறோம். அது கியூபில் வந்து பிரபு சார்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு சீனியர் டெக்னீஷியன். எல்லாரெல்லாம் பார்க்க முடியாது, அவங்க உள்ளே இருப்பாங்க. அவங்க பண்ணுற ஒர்க்கோட எஃபெக்டை வேணால் நீங்கள் வெளியில் பார்க்கலாம். ஏன்னா அவங்களோட மாஸ்டர் மைண்ட் தான் உங்களுக்கு எவ்வளோ நல்லா வருது ஸ்க்ரீன்லங்கிறது. ஸோ நான் வந்து பார்க்குறேன், ஏதோ கொஞ்சம் ஏறக்குறைய இருந்தது. லைட்டாக பயம் வந்துருச்சு, இது நம்ம தப்பா, இதை சரி செய்ய முடியுமா அப்படின்னு ஒன்றுதான் அந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் நான் லைஃப்ல பார்க்குறேன். வெளில வர்றாங்க, வந்துட்டு சொல்லுப்பா என்னன்னு. இல்லை சார், நான் கரெக்டாக தான் ஷூட் பண்ணேன். என்ன பண்ணணும், ஒன்றும் பதறாத, நீ கரெக்டாக ஷூட் பண்ணியிருந்தாலும் இங்கேயும் கொஞ்சம் மாறிகீறி வரும், அதை சரி செய்யறதுக்கு தானே நாங்கள்லாம் இருக்கோம். என்ன வேணும் உனக்கு சொல்லி, இதில் என்ன நீ பண்ணதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இது தப்பாக வந்திருக்குன்னு நினைக்காத, இது வேற ஒரு மாதிரி வருது, இதை நீ நினச்ச மாதிரியும் கொண்டு வரலாம், நாங்கள் நினைக்கிற மாதிரி கொண்டு போகலாம், பொறுமையாக சொல்லு என்ன வேணும். இல்லை சார், கான்ட்ராஸ்ட் கூட இருக்குது, நான் இவ்வளோ இதாக வைக்கலைண்ணா. சரி, இப்போ நான் கான்ட்ராஸ்ட்டை குறைக்கணும், அவ்வளோதானே, இப்போ பாரு அப்படின்னு சொல்லி ஏதோ வச்சு மாற்றுறாங்க. அங்கே ப்ரொஜெக்டர்லேயே ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. பண்ணால் எனக்கு சொல்ல தெரியல, ஏன்னா ஓரளவுக்கு சரியாக இருக்குது, ஆனால் இன்னும் முழுசாக சரியா இல்லை, பதறுது. சின்ன வயசு தான். இன்னொன்று எரியா பதறாத, இன்னும் இது பண்ணணுமா அப்படின்னாரு. இன்னும் கொஞ்சம் குறைக்கணும் சார்னு. குறைச்சிட்டாங்க. 3வது தடவை கேட்கறதுக்கு பயம், ஏன்னா பார்த்தாலே தெரியுது ரொம்ப அனுபவசாலின்னு தெரியுது. அவங்கள்ட்ட நம்ம ஏதாவது கேட்டு திட்டிக்கிட்டிடுவாங்களோன்னு. இது ஓகே தான் சார், கிட்டத்தட்ட ஓகே தான். கிட்டத்தட்ட ஓகேலாம் இல்லை, நீ என்ன நினைச்ச, அது வந்துச்சா இல்லையா அப்படின்னாங்க. இல்லை சார், இன்னும் வரல. அப்போ சொல்லு அப்படின்னு சொல்லி இப்போ மாத்துறாங்க. 100% ஃபிலிம் லுக் சூப்பர். 5Dயில் எடுத்து பார்த்தீங்களா, அது இருக்கு ஸ்க்ரீனில். கிட்டத்தட்ட அன்னைக்கு வந்து அவர் அப்படியே ஒரு கடவுள் மாதிரி தெரிஞ்சாரு. சார் உங்கள் நம்பர் நான் வச்சுக்கலாமான்னு சொல்லி அன்னைக்கு தான் நம்பர்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 96 டைம்லேயும் அவங்கள்ட்ட போய் பேசினேன்.
ஸோ பேசினேன். இப்போ இருக்காங்க. இந்த படத்துக்கு அவங்கள சந்திக்க முடியல, பட் எனக்கு அது பார்த்து பேசணும்னு ஒரு ஆசை. அன்னைக்கு அந்த லுக் வர்றது அன்னைக்கு தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் ஃபுல் ஃபிலிமை பார்க்குறேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா 5Dயில் ஒரு படம் எடுத்துருக்குறோம், நம்ம நண்பன் இயக்குனராகி ஒரு படம், அதே மாதிரி நம்ம நண்பன் ஒருவர் நடிகராக ஹீரோவாக நடித்த ஒரு படம், எல்லாமே சேர்ந்த ஒரு விஷயம். அது ரொம்ப ஒரு இமோஷ்னல் ப்ராசஸாக இருந்தது. லிட்டரலாக அந்த கடைசி சீன் வரும்போது கண்ணு கலங்கிருச்சு. அது வரைக்கும் ஒரு 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 ஜாலியான படம், சில இறுக்கமான சில சீன்களும் இருக்கும், ஒரு த்ரில் மோட்லேயே தான் இருக்கும். கடைசி சீன் வந்தோன்னே கண்ணு கலங்கிருச்சு. அங்கே எப்படின்னா படம் முடிஞ்ச உடனே வேறு லைட்டை போட்டுருவாங்க. கண்ணு கலங்கி இப்படியே பார்த்து டப்புன்னு லைட்டை போட்டோன்னே எல்லாம் அவசரமாக கண்ணை தொடச்சிட்டு பெரிய மூமெண்ட் அது. அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறமும் நிறைய நடந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்த்தது அங்கே க்யூப்பில் பார்த்தது தான். அதை தொடர்ந்து தான் சுந்தரபாண்டியன் பண்ணீங்களா நீங்கள்? ஆமாம், நடுவில் கொஞ்சம் பார்த்துக்கான பண்ணி முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது சுந்தரபாண்டியன் போயிட்டேன். அகைன் கம்பெனி ப்ரொடக்ஷன். இதே மாதிரி தான் கதிருக்கு வந்த படம் தான் அது. கதிருக்கு வந்துச்சா இல்லை கதிர் ரெஃபர் பண்ணி வந்துச்சான்னு இப்போ எனக்கு மறந்துருச்சு. அவர் போராளி படத்தில் இருந்தாங்க, அதனால என்ன இந்த படம் பண்ண சொல்லி பிரபாகரனுக்கு திரும்ப முதல் படம். ஆமாம், அவருக்கு முதல் படம். எக்ஸ்ட்ராடினரி ஸ்கிரிப்ட். நான் இன்னைக்கும் நான் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட் அது. ஒரு ஒரு தனிப்பட்ட மனுஷனா அப்படி இழுத்து கட்டி செய்வாங்கல்ல, அந்த பலம் உடைய ஒரு இயக்குனர். கண்டினியூஸாக ஷூட் பண்ணோம், பிரேக் எதுவுமே கிடையாது அந்த படத்துக்கு. கிட்டத்தட்ட 100 நாளுக்கு குறைவு, 94 96 நாளோ அது. போய் காரைக்குடியில் ஷூட் பண்ணோம். காரைக்குடியிலேருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி தேனி போனோம். தேனியிலேருந்து அங்கே திண்டுக்கல் வத்தலகுண்டு எங்கெங்கேயோ மாறுவோம், பிரேக்கே கிடையாது. பெரிய அனுபவம். எப்படி இருந்தது? சசிகுமார் அவர் வந்து முதலாளியாக தான் பார்த்துருக்கோம். ஏன்னா பசங்க படத்துக்கு ஒரு ப்ரொடியூசர். அந்த படத்தில் நடிக்கவும் இல்லையே. ஆமாம், நடிக்க சொல்லி மாட்டேன்ட்டார். ஆமாம் ஆமாம். அப்பப்போ வருவாங்க, வந்து பார்ப்பாங்க, பார்த்துட்டு போயிடுவாங்க. அசோக் சார் தான் இருப்பாங்க ஸ்பாட்டில். ஸோ அவர் ஒரு முதலாளியாக தான் நமக்கு தெரியும். நடிகராக வந்தோன்னே அது ஒரு பெரிய பயம் இருந்தது. அவரை நம்ம இப்போ அழகாக காட்டணும், இந்த கதையை அருமையாக சொல்லணும், எல்லாமே இருக்கே, பண்ணிவிடுவோமா அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்தது. ரெஃபர் பண்ணது வேற கதிர், அவர் பேரை காப்பாற்றணும். ஏன்னா அவங்க போராளியில் பிஸியாக இருக்காங்க அந்த டைம். எப்படி இதை பண்ணி ஒரு 20-25 நாள் ஷூட் பண்ணிட்டோம். ஷூட் பண்ணி இந்த ரஷஸ் வந்தோடனே இங்கே எடிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பண்ணும்போது ஒரு நாள் கதிர் வந்தார் ஸ்பாட்டுக்கு வந்தோடனே எடிட் பார்க்க போகிறேன் அப்படின்னாங்க. வயிற்றில் புளியை கரைச்சிருச்சு. எனக்கு அந்த பஸ் சீன்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். போய் பார்த்துட்டு, இன்னொன்று அவரும் ஒரு கேமராமேன், என்னோட ரொம்ப சீனியர் கேமராமேன்லாம் கிடையாது, 2 பேரும் ஒரே வயசு ஒரே ஜென்ரேஷன் கேமராமேன். வந்து அவர் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போகிறார். ரொம்ப லட்சணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, எல்லாருமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க, நல்லா இருக்குது, எதுவும் யோசிக்காதீங்க, இப்படியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தோன்னே அது வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது, பூஸ்ட் தான் அது. பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டபுள் ஸ்ட்ரென்த்தோட தான் அடுத்து இது பண்ணோம். அதுக்கப்புறமா ஏன்னா அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சசி சாரே வந்து அதில் ஒரு கிட்டத்தட்ட ரஜினி ஃபேன் மாதிரி தான். அதனால அவங்கள வந்து ராவா ஒரு ரக்கடாக காட்டுற ஒரு படம் கிடையாது. அவரை ரொம்ப அழகாக காட்ட வேண்டிய ஒரு படம். காஸ்டியூம்ஸ் வந்து படம் முடிகிற வரைக்கும் வாங்கிட்டே இருப்போம். இங்கே ஷூட் பண்ணுறப்போ திடீர்னு மதுரை போய் சசியாக இருக்காங்க, கடை எல்லாம் இருந்துச்சு, அங்கே போயிட்டு ஒன்று வாங்குவோம். திடீர்னு ஒரு கடைக்குள்ளே போய் ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வருவோம். அது ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எனக்கும் பிரபாகரனுக்கும் அது ஒரு நல்ல ஒரு அனுபவம். அது ட்ரெஸ் வாங்கிட்டே இருப்போம். இது வேற மாறும், நடுவில் ஒரு ஃப்ளாஷ்பேக்லாம் வரும். அதில் ரஜினி சார் மாதிரி எல்லாம் அவங்க பண்ணியிருப்பாங்க. லொக்கேஷனாகவுமே வந்து அந்த வருசநாடு ரோடு, தேனி, அந்த மாதிரி பசுமையான இடங்கள். உங்களுக்கு விஜய் சேதுபதிக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ணுற படங்கள் எல்லாத்துலேயும் எங்கேயாவது இடத்துல வந்து ஆமாம் அவர் சம்மந்தப்படுறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம தொடர்புன்னு தான் வச்சுக்கணும் அது. ஏன்னா முதல் படத்தில் வந்த தொடர்பு அது. பசங்க படம் அவர் தான் பண்ண வேண்டியது. விமல் ரோலையா? ஆமாம். நான் கூப்பிட்டு போய் சொல்கிறேன், இந்த மாதிரி விஜய் சேதுபதினு ஒரு நடிகர் நல்லா பண்ணுவாங்க, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். பாண்டிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் பாண்டிக்கு என்னென்னா மைண்டில் இருந்தது, ஏன்னா இவர் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருப்பார் ஆள். மாதிரி கொஞ்சம் ஒரு முரட்டு லுக் இருக்கும் அவர்கிட்ட. இல்லைங்க, நான் நினச்சது ரொம்ப சாதாரணமாக, ரொம்ப சாஃப்டாக, கொஞ்சம் இதாக இருக்கணும், அந்த ஊரில் இருக்கிற ஒரு சாஃப்டான பையன் மாதிரி இருக்கணும், இவர் நல்ல ஹீரோ மாதிரி இருக்காரு எனக்கு அப்படி வேணும்னு. அங்கே தான் எனக்கு அவர் மேலே பயங்கர மரியாதை வந்துச்சு. சார் அப்படி ஒரு பையன் எங்கள் கூத்துப்பட்டையில் இருக்காரு, நான் ரெஃபர் பண்ணலாமா அப்படின்னு உடனே கேட்டார். ஐயோ நமக்கு வாய்ப்பு போச்சே. அதெல்லாம் ஒரு 2 பேரும் கூத்துப்பட்டு இருந்தவங்க. நேராக போன அவர் பேர் மினி ரமேஷ். ஆக்சுவலாக விமலோட இந்த பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, ஏன்னா 2 ரமேஷ் இருந்தாங்க போல. இந்த விஜார்த்து 2 பேரும் ஒரே நேரத்தில் பேர் மாற்றினாங்க. ஆமாம். அப்போ இவர் விமல்னு பேரை சூஸ் பண்ணனால விஜார்த்தன் சூஸ். அதனால் அது
கூப்பிட்டு வந்து அவர் தான் கொண்டு வந்து விட்டுறாரு. வந்து அதுக்கப்புறம் அவங்க நடிக்கிறாங்க. அப்புறம் நடுவு கொஞ்சம் பக்கத்தை காணுமோ அதே மாதிரி தான். சேது தான் பண்ணணும்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்து பண்ண வச்சது. சுந்தரபாண்டியன் வரும்போது டைரக்டர் கேட்குறாரு, அவங்க ஹீரோ ஆயிட்டாரு, ஏன்னா அப்போ வந்து பீட்சா வந்துருச்சு, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுமோ வந்துருச்சு, நடிப்பாரா, எனக்கு அவரோட நடிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பிரபாகரன் கேட்குறாரு. நான் போய் கேட்குறேன், சேது ஒன்றுமே யோசிக்கல, அதெல்லாம் பண்ணலாம் சார், நடிப்பு தானே சார், நமக்கு பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லி ஸ்பாட்டுக்கு வந்தோடனே வந்து இறங்கி வரும்போது வந்தோடனே எனக்கு சேதுவை பார்த்தா ஒரே சந்தோஷம். கட்டி பிடிச்சோடனே அதிலே சேது இது சசி சார் பிடிச்சிட்டாங்க. சரி இவனுங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் போல, ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்டார். அவன் சார் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு சொன்னார், அவர் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் டயட்டில் இருக்காருன்னு, அவருக்கு என்ன வேணுமோ கொடுத்து அவர் நல்லா கவனிச்சுக்கோங்க அப்படின்னாரு. அதே மாதிரி சேதுவோட சீன்ஸ் வரும்போதெல்லாம் தனியாக வந்து சொல்லிட்டு போவார் பிரபாகரன்ட்ட, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவரை நீங்கள் சரியாக இது பண்ணாமலாம் இது பண்ணிடாதீங்க, நான் அதெல்லாம் நினைக்க மாட்டேன், அவருக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுத்துருங்க, ஏன்னா அவர் ஒரு ஹீரோ, நமக்காக வந்திருக்கிறாரு, அவருக்கான மரியாதையை கொடுத்துருங்க, இந்த சீனில் அவர் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, எனக்கு எப்படி இருந்தாலும் கிளைமேக்ஸில் நான் தான் ஹீரோ, நான் தான் ஜெயிக்க போகிறேன், அதனால் நீங்கள் அவருக்கான மரியாதையை இங்கே கொடுத்துருங்க அப்படின்னாங்க. அதில் பிரபாகரனும் ரொம்ப கவனமாக இருந்தார், அவருக்கான இதாக கொடுத்துருந்தாங்க. சொல்லப்போனால் ஒரு சீன் ஃபஸ்ட்டு சேதுவோட ஏதோ ஒரு சீன் ஷூட் பண்ணும்போது தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், பார்த்தா ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாரு சேது, வந்து பிரபாகரனை கேட்குறாப்புல. கேட்ட உடனே ஒரு நிமிஷங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்கிட்ட வந்தாப்புல வேக வேகமாக. நான் ஐயோ இவங்களுக்குள்ளே ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு நினச்சி பயந்துட்டேன், ஏன்னா 2 பேருமே வேணும்ல நமக்கு. ஏங்க யாருங்க அவர் எங்கெங்க பிடிச்சிங்க அப்படின்னாரு. ஏன் இல்லைங்க நான் சீனை சொல்கிறேன், இந்த சீனோட மூடு என்னன்னு கேட்குறாரு. இந்த கேள்வி இது வரைக்கும் என்கிட்ட யாருமே கேட்டதில்லை, இப்போ பாருங்க அவருக்கு நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு ரொம்ப சந்தோஷமாயிட்டா. ஒரு டேரக்டர்கிட்ட அதோட மூடு என்னன்னு கேட்டோடனே ஒரு சந்தோஷம் வரும் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் உள்ள அவங்க வச்சுருப்பாங்க. இப்போ போய் நான் சொல்கிறேன் பாருங்க அப்படின்னாங்க. உண்மையாகவே அந்த படத்தில் சேதுவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படி தனியாக தெரியும். அது மாதிரி அவர் அதை அணுகிற விதமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அதில் சேதுவோட ஒர்க் பண்ணது எனக்குமே ஏன்னா ஒரு ஃப்ரெண்டோட ஒர்க் பண்ணுற ஒரு இது, நானே கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிங் கற்றுக்க ஆரம்பிச்சது அப்படி தான். அதாவது ஆக்டிங்னா ஒரு ஆக்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. நமக்கு தெரியாதில்ல நம்ம இப்போ டைரக்ஷன்லாம் ஃபியூச்சரில் பண்ண போகிறோன்னு, நமக்கு ஓகே டேக்குக்கும் நாட் குட் டேக்குக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியாது. இந்த மாதிரி ஒரு நடிகரை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது தான் கற்றுக்க முடியும். அது நான் சேதுவை ஃபாலோ பண்ணி கற்றுக்கிட்டு தான். அதுக்கப்புறம் நிறையா பண்ணேன், ரம்மி பண்ணேன், அதுக்கப்புறம் தான் 96க்குள்ளே வரும். இது ஒரு பக்க கதை முடிஞ்சதுக்கப்புறம் தான் 96ஆ? ஆமாம் ஆமாம், அது ஒரு பக்க கதை முடிஞ்சு அதுக்கப்புறம் எய்தவன் ஒரு படம் பண்ணேன். எய்தவன் முடிச்சு அதுக்கப்புறமா எய்தவன் பண்ணும்போது நான் 2015 எண்டில் தான் அந்த பெரிய ஒரு வெள்ளம் வந்ததில்ல, அப்போ தான் 96 இயற்கை பேரிடருக்கும் நீங்கள் கதை எழுதுறதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. இயற்கை பேரிடர், இயற்கை மழை, ஏன்னா ஒரு பக்கம் மழை வெள்ளம் வந்த போது 96 எழுதுறீங்க, இன்னொரு பக்கம் கோவிட்னு உலகத்தையே புரட்டி போட்ட காலகட்டத்தில் இந்த கதை எழுதுறீங்க. அது எப்படி? அது ஒரு நெருங்கிய தொடர்பு, பிடிக்கும், இயற்கையோட இருக்கிறது பிடிக்கும். அது எந்த அளவுக்குன்னா 96 முடிஞ்சோடனே எப்பயாவது ஒரு அடமழை பெஞ்சதுன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்லலாம் வந்து இந்த 96 ஃபேன்ஸ்லாம் போடுவாங்க, சார் நல்ல மழை பெய்யுது ஒரு கதை எழுதிடுறது அப்படிம்பாங்க. கோவிடுக்கும் அதே மாதிரி தான், சும்மா தானே இருக்கீங்க ஒரு கதை எழுதிருக்கேன் அப்படிதான் சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு ஆகிப்போச்சுன்னா, ஈவன் மெய்யழகன் ஃபஸ்ட்டு ப்ரீமியர் ஷோ போடும்போது மழை, கமிட் ஆகும்போது மழை, ஷூட்டிங்கில் மழை, எங்கே போனாலும் அது ஏதோ ஒரு வகையில் அந்த மழையோட தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். நான் சொல்ல தேவையில்லை, மற்றவங்களே சொல்லிடுறாங்க. அன்னைக்கு சக்ஸஸ் மீட் பண்ணும்போது மழை, அது எப்படியோ சுற்றி சுற்றி வந்துடுது. இது நான் ஒரு 4-5 சொல்கிறேன், இது மாதிரி ஒரு 100 தருணங்கள் சொல்லலாம். எந்த காலகட்டத்தில் இயக்குனர் ஆடுது அப்படின்னு கதை எழுதலாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்க? இயக்குனர் ஆகணுங்கிற முடிவு எடுக்கவே இல்லை சார். கதை எழுதலாம் அப்படின்னு முடிவு பண்ணப்போ இயக்குனர் இல்லவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இயக்கம்னா ஒரு தயக்கமும் ஒரு பயமும் உண்டு. அது என்னோட சாய்ஸே கிடையாது. எழுதணுங்கிற ஆர்வம் ஆரம்பத்திலே இருந்தது. ஒரு எழுத்தாளருக்கான ஊதியம் என்னன்னு நமக்கு தெரியும்ல, ரொம்ப கம்மி. அதனால ஆரம்பத்திலே கொஞ்சம் பயமுறுத்திட்டாங்க. ரைட்டரெல்லாம் ஆனிலாம் நீ ஒன்றும் சம்பாதிக்க முடியாது, வாழ்க்கையில் மேலே வர முடியாது. இன்னொன்று நம்ம இண்டஸ்ட்ரியில் அந்த மரியாதை கிடையாது. ரைட்டருக்கான மரியாதைலாம் பிளாக் அண்ட் ஒயிட் டைமில் இருந்தது. அப்படியே கொஞ்சம் கலர்லேருந்து வர கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம்னு மாறிடுச்சு. அதனால இப்போ அது கிடையாது. அதனால அதெல்லாம் வேண்டாம், உனக்கு வேலை பாருன்ட்டாங்க. ஃபோட்டோகிராஃபி நல்லா வந்ததுனால இப்படி வந்துட்டேன். அந்த காலகட்டத்தில் 96ஓட கதை நல்ல ஃப்ளோ ஆச்சு. எழுதுவேன், நிறைய கதை எழுதுவேன், சிறுகதைகள் எழுதுவேன், ஒரு நாவலே எழுதி வச்சிருந்தேன். எது ஏன்னா பப்ளிஷ் பண்ணணும் அந்த எண்ணம்லாம் கிடையாது. என்ன நான் திருப்திப்படுத்துறதுக்கு நான் எழுதுறதோட சரி, நான் படித்து சந்தோஷப்பட்டு முடி வச்சுப்பேன், அவ்வளோதான். ஏதாவது 1-2 நண்பர்கள்ட்ட காட்டுவேன். அப்படி எழுதுனது தான் 96 எழுதி, ஏன்னா நல்ல மழை, அதனால் வெளியிலலாம் போய் யார்ட்டையும் படிக்க கொடுக்கலாம் முடியாது.
அந்த மழையில் பக்கத்து வீட்டில் இருந்தது என்னோட காலேஜ் ஜூனியர் துக்ளக் தர்பார் படத்தோட இயக்குனர் டெல்லி பிரசாத். அவர் படித்து அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் படித்து தான் அந்த நம்பிக்கையை கொடுத்தாங்க நல்லா இருக்கு அப்படின்னு. அப்புறமா மழை நின்னோன்னு தான் பாலாஜி தரணிதரன்ட்ட போகுது. முழு கதையை எழுதிங்க இதுக்குள்ள? டயலாகோட எழுதி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பாலாஜி கொடுத்தீங்க? அதுக்கப்புறம் மழை நின்று, ஏன்னா அவன் வேலைச்சேரி, நான் வலசரவாக்கம், ரொம்ப தூரம் போயெல்லாம் கொடுக்க முடியல, நடுவுலலாம் ஆறு ஓடிட்டு இருந்துச்சு. அதனால முடிச்சோன்னே கொண்டு போய் கொடுத்தேன். கொடுக்கல, ஆக்சுவலாக நரேட் பண்ணேன் பாலாஜி. அவன் எப்படின்னா மற்ற நேரம்லாம் நல்லா சிரிப்பான், ஜோக் அடிப்பான், பயங்கர சேட்டையெல்லாம் பண்ணுவான். கதை கேட்கும் போது இப்படி உட்காந்தது தான் எனக்கு 10வது நிமிஷம் நம்பிக்கை போயிடுச்சு, டர் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இவனை இப்படி பாக்குறான், ரொம்ப கேவலமா இருக்கு போல அப்படின்னு நினைச்சிட்டு நிறுத்தலான்னு அந்த உடம்பெல்லாம் இதாயிரும்ல, வேர்த்து சூடாயிடுச்சு ஒரு மாதிரி. சரி என்ன நம்ம ஃப்ரெண்டு தானே, அடிச்சு விடுவோம், நல்லா இல்லைன்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபுல்லா சொல்லி, இதை இப்படியே சேதுக்கு தானே எழுதுனேன் அப்படின்னு. ஆமா, சேதுவ மனசுல நினைச்சதான் எழுதுனேன். ஆமா ஆமா ஆமா. ஆரம்பிச்ச உடனே அந்த முகம் வந்துருச்சு எனக்கு. இன்னொன்னு எனக்கு அது ஒரு ஆசை, எனக்கு ஒரு நடிகனாகவும் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், ஒரு ஃபேன் தான். அதனால அவர் நினைச்சு தான் எழுதுனது. அவனே கண்டுபிடிச்சிட்டான், அவர் நினைச்சு தான் எழுதுனா. ஆமா, யார்கிட்டையும் எந்த ஒப்பீனியனும் கேட்காது, அப்படியே போய் சொல்லிட்டு மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அதாவது இதை மெருகேற்றுறது, இதுக்கு அடுத்தடுத்த டிராஃப்ட் போகிறது, இது ஃபர்ஸ்ட் டிராஃப்ட், அவ்வளோதான். போய் சொல்லிட்டு போவோம். கண்ணை முடிட்டு அவன் சொல்லிட்டானேன்னு சொல்லி அப்படியே போய் அவர்கிட்ட டேட்டா வாங்கி அவர்கிட்ட சொன்னது தான். சொல்லும் போது எப்படின்னா, முதல் நாள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொன்னேன், கேட்டு ஒரு 10வது நிமிஷமே நிறுத்திட்டு, சாரி சார், நீங்கள் ஒரு கேமராமேன், அதனால சினிமாட்டோகிராஃபி போர் அடிச்சு டைரக்ஷனுக்கு வந்திருக்கீங்க, ஏதோ ஒரு கொரியன் படத்தை பார்த்து உல்ட்டா அடிச்சு வந்து சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன், இது ஏதோ ஒரு ஒரிஜினல் கதை மாதிரி இருக்கு, ரொம்ப நல்லாவும் சொல்றீங்க, தொடர்ந்து சொல்லுங்க சார் அப்படின்னாப்புல. பயமும் வந்துருச்சு, ஒரு பெருமையும் வந்துருச்சு. ஐயோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா சொல்லணுமேன்னு ஒரு மாதிரி அடிச்சு போய் சொன்னேன். ஏதோ டப்பிங்கும் ஏதோ முடிச்சுட்டு வந்திருந்தாப்புலன்னு நினைக்கிறேன். டயர்ட் ஆயிடுச்சு அவருக்கு. சொன்னார், இன்னைக்கு இது போதும் சார், நாளைக்கு கேட்குறேன் அப்படின்னாரு. இன்டர்வல்ல நிறுத்திட்டு சரி நாளைக்கு கேட்குறேன்ட்டார்ல, அடிச்சு தட்டி தூக்குறோம் அப்படி இப்படின்னு பார்த்தா ஃபோனும் வரல, அடித்தாலும் எடுக்கல. ஓஹோ நல்லா இல்லை போல, நீ ஃபோன் வராது, தேவையா நமக்கு இந்த அவமானம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே டயர்ட் ஆகிட்டேன். ஒரு 9:45 வருது, சார் கிளம்பி வர்றேன், செகண்ட் ஹாஃப் சொல்லிவிடுங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 10:45 கிட்ட ஆரம்பிச்சு விடிய போச்சு. ஒரு 3 மணி வரைக்கும் நிறுத்தி சொல்லி முடிச்சோடனே எந்திரிச்சு கையை கொடுத்து, அருமையாக எழுதிருக்கீங்க, சூப்பராக இருக்கு, எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. பெரிய சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ் ஏதோ, இதை நான் வந்து யாராவது ஒரு டைரக்டர்கிட்ட கொடுத்து நான் ஃபாலோ பண்ண சொல்கிறேன் அப்படின்னு. நீங்கள் பண்ணலையா அப்படின்னாரு. நான் சிரிச்சுட்டு, நான் ஏன் பண்ணுறேன், நான் டைரக்டர்லாம் கிடையாது, இது ரைட்டர் தான், நான் கொடுத்துட்றேன், யாராவது அவங்க யார் இஷ்டப்படுறாங்கன்னு, நீங்கள் பண்ணால் நான் பண்ணுறேன், இல்லைன்னா இல்லை அப்படின்னாரு. எனக்கு ஷாக், ஏன்னா ஆசாசியாக எழுதின கதை நான் பண்ணாதான் பண்ணுவேங்கிறாரு. அப்போ என்ன செய்யறது, இந்த கதையை நம்ம வெளியில் கொண்டு வரணுமே, அதான் ஆசை. பண்ணுவீங்களா மாட்டிங்களான்னாரு. உள்ளுக்குள்ளே நோன் தான் இருக்குது பதில், ஆனால் வெளியில் வந்து சரின்ட்டேன், தலையாட்டிட்டேன். அங்கே தான் பயம் ஆரம்பிச்சது, எப்படி டைரக்ட் பண்ணுறது தெரியாதே நமக்கு இதெல்லாம் ஒன்றுமே வராதுன்னு சொல்லிட்டு அடுத்த 3 மாதம் டைரக்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், அப்போ பண்ணிகிட்டு இருந்தவங்க சிலர்கிட்டலாம் போய் ஸ்பாட்டில் கவனிக்கிறது, டப்பிங்கில் பேசுவோம், உட்கார்றது. அப்புறம் பாண்டிராஜ் எப்படி டைரக்ட் பண்ணாரு, எஸ்ஆர் பிரபாகரன் எப்படி டைரக்ட் ரீகலெக்ஷன் போயிட்டே இருந்துச்சு, பாலாஜி எப்படி பண்ணா, எந்தெந்த முடிவுகளை அவங்க எடுத்தாங்க, எதனால அந்த படங்கள் எழுத்துல நல்லா இருந்தாலும் ஒரு திரைப்படமா அது ஏன் நல்லா வந்துச்சு, இதெல்லாத்தையும் இவங்க 3 பேர் தான் நமக்கு ப்ராக்டிக்கலா, இவங்க தான் குரு. இதெல்லாத்தையும் யோசிச்சு அப்புறமா தான் ஒரு கான்ஃபிடென்ஸே வந்தது. அப்புறம் ரீரைட் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 2-3 டிராஃப்ட் ரீரைட் பண்ணி, கொஞ்சம் நம்ம முதல் தர எழுதும் போது கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும், அதெல்லாம் ஒரு மாதிரி சமன் செஞ்சு திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் டே நரேட் பண்ணி சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஷூட்டிங் போயிடுச்சு. முதல்லயே அந்த படத்தில் த்ரிஷா தானா இல்லை வேற யாராவது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவங்க தான் போனோம் சார், விஜய் சேதுபதி மாதிரி தான் த்ரிஷா. ஆமாம், த்ரிஷா தான் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் அவங்கள்ட்ட கதையும் சொல்லியாச்சு. சேதுகிட்ட சொல்லிட்டு நந்தா சார்கிட்ட சொன்னோம், ப்ரொடியூசர்கிட்ட. அடுத்தது த்ரிஷாட்ட உடனே ஒரு டேட் வாங்கி சொல்லிட்டாங்க. அவங்க அடிப்படையில் ரொம்ப நல்ல டைப், ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப். அவங்க ரொம்ப மரியாதையாக கூப்பிட்டு கதையெல்லாம் கேட்டு பிடிச்சிருக்கு, எல்லாம் ஓகேன்ட்டாங்க, நல்லா இருக்குன்ட்டாங்க, ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்களுக்கு. ஆனால் என்னென்னா டேட்ஸ் இல்லை, அவங்க வேற 2 படம் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே என்னென்னா சேது டேட்டு லாக் ஆகிடுச்சு, சேது டேட்ஸோட இப்போ மேட்ச் ஆக மாட்டேங்குது, என்ன செய்யலாம் அப்படின்னோடனே பயங்கர ப்ரெஷர் ஆரம்பிச்சிடும். ஏன்னா சேது டேட் போனால் கிடைக்காது, ஏன்னா அப்போ விக்ரம் வேதா பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ விட்டா கிடைக்காது அப்படி இப்படின்னு ஒரு ப்ரெஷர் வருது. எதுக்கும் வேற
அவங்களே சொல்கிறாங்க வேறு யாராவது பார்க்குறதுனா கூட பாருங்கன்ட்டாங்க. பல பேர்கிட்ட போய் சொல்கிறோம். ஆனால் என்னென்னா எங்களுக்கே அந்த டவுட் இருக்குது. எல்லாமே நல்ல நடிகைகள் தான், பட் இது அவங்க அளவுக்கு ஏதோ செட் ஆகி வரலையேன்னு அவங்களே சொல்கிறாங்க. கதை சொன்னால் ரொம்ப நல்லா இருக்குது, இதை த்ரிஷா பண்ணாதான் நல்லாயிருக்கும், நீங்கள் நல்ல கதைங்கிறதுக்காக நாங்கள் வந்து பண்ணால் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்கிறாங்க. சொல்கிறவங்க எல்லாம் தலை சிறந்த நடிகைகள் தான். என்னடா இது இப்படியே இழுத்துட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தா அவங்க அம்மாட்டேருந்து ஃபோன் வருது, இப்போ த்ரிஷாவோட டேட்ஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பண்ணுறதுனே நீங்கள் பண்ணிக்கோங்க, ஏன்னா எங்களுக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்கிறாங்க. அப்பாடா அப்படின்னு சொல்லி வீடு இருக்க பக்கம் பார்த்து கும்பிட போட்டு வேகமாக ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா சேதுக்கே கொஞ்சம் சீன்ஸ் வந்து அப்புறம் தான் த்ரிஷா வருவாங்க படத்தில். ஸோ கரெக்டாக அந்த டேட்ஸ் உட்காந்துது, அதனால் அப்படி ஆரம்பிச்சது. அது ரொம்ப ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்துச்சு அவங்க திரும்ப உள்ளே வந்தது. தேவதர்ஷினி எப்படி உள்ளே வந்தாங்க, இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம். ஆமாம் 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 ஆமாம். ஆக்சுவலாக அந்த கேரக்டருக்கு வேற ஒருத்தங்கள்ட்ட சொல்லியாச்சு. வேற ஒருத்தவங்க சொல்லி அவங்க பண்ணுறேன்னு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த டேட்ஸ் நெருங்க அவங்களும் ஒரு நல்ல நடிகை தான். பட் நெருங்க பார்த்தா அவங்க ஏற்கனவே ஒரு ப்ரேயராக ஒரு பிளான் வச்சுருந்துருக்காங்க. ஏதோ ஒரு அப்ராடு போய் ஏதோ ஒரு ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுற மாதிரி ஏதோ. அது வந்து இதோட கொலைட் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்களும் பல தடவை டேட்டை மாற்றணும். கரெக்ட். மாற்றி வரும்போது இதாகிடுச்சு. அவங்க இல்லைங்க, அதை நான் மாற்றவே முடியாது, ரொம்ப எனக்கு பிடிச்ச கேரக்டர் தான், ஆனால் என்னால் பண்ண முடியாது, மன்னிச்சிருங்கன்ட்டாங்க. எனக்கு என்னென்னா இவங்களை மர்மதேசம் அதிலெல்லாம் பார்த்து ப்ளஸ் இந்த காஞ்சனா சீரீஸ்லலாம் பார்த்துருக்கோம். எனக்கு அவங்கள ஒரு நடிகையாக ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதில் எப்படின்னா நடிக்கவும் செய்யணும், கேரக்டர் ரோல் மாதிரியே இருக்கும், காமெடி ரோல் மாதிரியே இருக்கும், ரெண்டும் பண்ணணும். அதுக்கு அவங்க சரியாக இருப்பாங்க. ஆமாம். அதனால கடைசி நிமிஷத்தில் அப்ரோச் பண்ணுறதுனால ஒரு தயக்கம் இருந்து. ஏன்னா நான் அந்தமான்ல லொக்கேஷன் பார்த்துட்டு இருக்கேன், அங்கே சிக்னல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் வரும். ஃபோன் பண்ணி சொல்கிறேன், மேம் உங்கள் சீனியாரிட்டி எனக்கு தெரியும், நீங்கள் அவ்வளோ படங்கள் பண்ணுறீங்க, இருந்தாலும் கடைசி நிமிஷத்தில் கூப்பிட்றேன், எனக்கு வேறு வழியே இல்லை, நீங்கள் பண்ணால் நான் சந்தோஷப்படுவேன். ஆனால் நீங்கள் யோசித்து சொல்கிற அளவுக்கு என்னால் டைம் கூட தர முடியுமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா ஷூட்டு நெருங்கிடுச்சு எனக்கு, நீங்கள் எனக்கு ஒரு நரேட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு. வாங்க சார் அப்படின்ட்டாங்க. போயிட்டு சொன்னேன். அவங்க ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் வருவாங்க, ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சொன்னேன். அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஆனால் முகத்தில் அவ்வளோ கேள்விகள். என்னென்னா இந்த படம் இதுக்கப்புறம் எப்படி போய் முடியும், அதையும் கொஞ்சம் சொல்லுங்களேன். அது எதுக்கு உங்களுக்கு, நீங்கள் உங்களுக்கு இவ்வளோதான், இதோட முடிச்சு செகண்ட் ஹாஃபில் உங்கள் கேரக்டர் கிடையாது அப்படின்ட்டேன். சார் மண்டை வெடிச்சிடும், தயவுசெய்து நீங்கள் சொல்லுங்கன்னாங்க. செகண்ட் ஹாஃபையும் சொன்னேன். அழுது கண்ணெல்லாம் கலங்கி ரொம்ப இதாகிட்டாங்க, அதில் ரொம்ப நெகிழ்ந்துட்டாங்க. அது இப்போ மெய்யழகன் ஃபங்க்ஷனில் கூட ஆமாம் சொன்னாங்க. ஆமாம், என்னை சாடிஸ்ட்டுன்ட்டாங்க அழ வைக்கிறேன்னு சொல்லி. ரொம்ப பிடிச்சி கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம அவங்கள ஒரு காமெடியனாக மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்டாக. நீங்கள் இந்த கிளிசரின்லாம் அவங்களுக்கு கொடுக்க தேவையில்லை, அவங்களே அதை இமோட் பண்ணி அழுது முடிச்சு எல்லாத்தையும் இது பண்ணிவிடுவாங்க. அவ்வளோ வேரியேஷன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அதை வந்து இந்த படத்துலேயும் நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். இதில் காமெடி கிமெடிலாம் ஒன்றும் கிடையாது, முழுக்க ஒரு ஹீரோயின் ஆக்சுவலாக இந்த படத்தில் அவங்க. ஸோ அது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு அவங்களோட பொட்டென்ஷியல் இன்னும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அண்ட் அவங்க ஒரு படங்களுக்கும் அந்த அவங்க பொட்டென்ஷியல் தெரிய ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. 96 படத்தினுடைய வெற்றியில் அந்த யங்கர் வெர்ஷனில் நடித்த பசங்களுக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு. ஆமாம். அவங்க எப்படி தேர்வு பண்ணீங்க? ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஏன்னா அது சும்மா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட இதுக்கு அதுதான் பேக் போனே அது ஒர்க் ஆனால் தான் இந்த பர்சன்ட் ஒர்க் ஆகும். கரெக்ட். அதுக்கு தனியாகவே ஆடிஷன் போட்டோம், கால் ஃபார் எல்லாம் பண்ணி. என்னோட கோ டைரக்டர் தான் அந்த ஆடிஷன்லாம் பண்ணி அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி தான் எனக்கு வரும். அதில் வந்து எப்படின்னா முதல்ல வந்து ஒரு ஃபோட்டோ வந்துச்சு, அந்த ஆடிஷன் பண்ணுறேன்னொன்னே என் கூட காலேஜில் படித்த பையன் கிருஷ்ணகுமார்னு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவன் வந்து இந்த மாதிரி என்னோட அக்கா மகள் ஒருத்தி இருக்கா, இந்த மாதிரி ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி ஃபோட்டோ அனுப்புனேன். பார்த்தா ரொம்ப அமைதியாக ஒரு நல்ல ஒரு லட்சணமான முகமாக இருந்துச்சு. சரிடா ஒரு நாள் வர சொல்லு அப்படின்னு வந்தாங்க. வந்து பார்த்தா ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் என்னென்னா அவங்க வந்து த்ரிஷா மாதிரி ரொம்ப டால் கிடையாது, ஆவரேஜ் ஹைட்டு தான். அவங்க நல்லா தான் இருக்குது, எதுக்கு அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்துட்டு அவங்கள ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி முகம் இருக்கணும், ஆனால் த்ரிஷா மாதிரி ஹைட்டில் இருக்கணும். ஏன்னா அவங்க 5'5" மேலே 5'8" அவங்க அந்த ஹைட்டில் ஒரு பொண்ணு வேணும் தேடுங்க அப்படிங்கிறோம். தேடுறோம் கிடைக்கல. சில என்னென்னா எங்களுக்கு அந்த ஹைட்டு இதெல்லாம் தாண்டி அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, ஜானுங்கிற கேரக்டரோட ஆட்டிடியூடு வேறு வழியில் அந்த பொண்ணே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது. அதுதான் கௌரி. கூப்பிட்டு நீயே நடிமா, ஏன்னா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு ட்ரை பண்ணோம், கடைசியில் நீ தான் நடிக்கணும்னு தோணுது, நீ நடி அப்படின்ட்டோம். அவங்களும் அதை. அடுத்தது விஜய் சேதுபதியோட யங்கேஜ், ராம் கேரக்டரோட யங்கேஜ், அதுக்கும் தேடாத இது கிடையாது. ஏதோ ஒரு வார இதழில் வந்து MS பாஸ்கர் சாரோட இன்டர்வியூ வந்துருந்தது, அதில் ஆதித்யா பாஸ்கரோட ஃபோட்டோ இருந்தது. அதை பார்த்துட்டு அப்புறம் சொன்னாங்க கரெக்டாக ஒத்து வரும்னு தோணுது. மெயினாக அந்த முடி, அந்த நிறம், தோற்றம் அதெல்லாம்
கூப்பிட்டு பேசும்போது தான் தெரிஞ்சுது ரியல் லைஃப்லேயே சேதுவோட ஆட்டிடியூட் அப்படியே இருந்தது அந்த பையனுக்கு. ரெண்டு பேருக்குமே கார்னா ரொம்ப பிடிக்கும், ரெண்டு பேருக்குமே பயங்கர கான்ஃபிடென்ஸு, யாருக்கிட்டையுமே இறங்கி போகாத ஒரு தன்மை அப்படியே இருந்தது. இவன் நடிக்கவே வேணாம், இவனை அப்படியே இறக்கி விட்டாலே போதுமே, சேதுவோட சின்ன வயசு மாதிரி இருக்குமேன்னு சொல்லி அவனை அப்படியே பிடிச்சது பண்ணோம். கடைசியாக எங்கே மாட்டணும்னா தேவதர்ஷினி மேமோட சின்ன வயசு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு அன்யூஷுவல் ஃபேஸ் ஆகும். அந்த ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் நீங்கள் இன்னொருத்தட்ட பார்த்தே இருக்க முடியாது, கிடைக்கல. சரி திணறோன்னு தெரிஞ்சுட்டு அவங்களே சொன்னாங்க, இந்த மாதிரி என் பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவளை நான் சினிமாவில் விடுற ஐடியாலாம் இல்லை, ஆனால் நீங்கள் திணறதை பார்த்துட்டு நீங்கள் வேணால் ஒரு ஆடிஷன் பண்ணி பாருங்கன்னாங்க. அப்போ ரொம்ப ஹைஸ்கூலில் தான் இருந்தான், 9th ஒன்று படிச்சுட்டு இருந்தான். நியத்தி கூப்பிட்டு வந்தாங்க. அந்த பொண்ணு எதுக்குமே பயப்படலை, எது சொன்னாலும் அதை அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுச்சு. அண்ட் கிட்டத்தட்ட நானே பல பேட்டிகளை சொல்லியிருக்கேன், அந்த படத்தில் எனக்கு பர்சனல் ஃபேவரட் ஆக்ட்ரஸ்னா அவள் தான். ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டான். அதாவது இந்த தஞ்சாவூர் ஸ்லாங்கெல்லாம் பேசணும், தஞ்சாவூருக்குன்னே ஒரு இது இருக்கும், அந்த நக்கல் நையாண்டிலாம் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப அவள் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிட்டா. இப்போ அவங்க ஹீரோயினே ஆயிட்டாங்க. முதல்ல அந்த கதையை எழுதும்போதே முடிவு இதானா? ஆமாம், முடிவு கிட்டத்தட்ட இதுதான். ஆனால் என்னென்னா அதுக்கு போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரீரைட் பண்ணிகிட்டே போனேன். ஏன்னா இந்த கதையோட தன்மை மாறுது இல்லை, அது ஒரு நடிக்க ஒன்று மாறுச்சு. ஸோ டுவர்ட்ஸ் எண்டு போகிறப்ப இதோட இன்டென்சிட்டி என்னவா இருக்கலாம், ஏன்னா நம்ம எழுதுனதுலேருந்து நடிக்க அந்த ராமன் ஜானுவோட கேரக்டர் ஷேப் ஆகும் ஒரு மாதிரி. ஸோ இது போய் இப்படி முடியணும், இந்த ஆக்ஷன் முடியணும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அங்கே ஸ்பாட்டில் தான் போய் சொன்னது. இது இப்படி தான் முடிய போகுது இங்கே அப்படிங்கிறத நாங்கள் ஸ்பாட்டில் போய் தான் ரெண்டு பேருக்குமே சொன்னேன். ஏன்னா அது கொஞ்சம் இவால்வ் ஆகிட்டே இருந்தது. இன்னொன்று அங்கே போய் சொல்லி அப்படியே ஒன்று பண்ணும்போது ஒன்று நடக்கும், ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒன்று நடக்கும். ரொம்ப அதை பற்றி யோசித்து நம்ம பண்ணாமல் ஸ்பாட்டில் போய் சொன்ன உடனே ஒன்று நடக்கும். அதனால் அது எங்களுக்கு என்னென்னா, அது இங்கே சென்னை ஏர்போர்ட்டில் பண்ணல, ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் பண்ணோம். அது அந்த கேட்டே வந்து என்னென்னா அந்த டிரான்சிட் ஃப்ளைட்ஸுக்கு யூஸ் பண்ணுற கேட்டு 31B 33B ரொம்ப அழகாக இருக்கும். அது எப்படின்னா அப்படியே கிளாஸ் ஹவுஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே மொத்த ஏர்போர்ட்டே நீங்கள் பார்க்கலாங்க. அங்கே ஸ்பெஷல் பெர்மிஷன்லாம் வாங்கிட்டோம், கடைசி நிமிஷத்தில் நிறைய நெருக்கடிகள், இத்தனை பேர் விட மாட்டோம், இவ்வளோ எக்யூப்மெண்ட் விட மாட்டோம்லாம் பண்ணி 2.5 மணி நேரம் ஃபிக்ஸ் ஆகி கடைசியில் எங்களுக்கு கிடைச்சது வந்து 3/4 மணி நேரமோ என்பதான். படத்தோட கிளைமேக்ஸ் கொஞ்சம் பயம் வந்துருச்சு. இன்னொன்று அவங்களுக்கும் தெரியாது என்ன எடுக்க போகிறோன்னு தெரியாது. அங்கே வந்து நின்னோன்னு தான் முதல்ல 2 பேரையும் பக்கத்தில் கூப்பிட்டு இது தாங்க கிளைமேக்ஸாக எடுக்க போகிறோம், இந்த மாதிரி ஒண்டர்ஃபுல்லாக பெர்ஃபார்மன்ஸ். ஆமாம், இன்னைக்கு பார்த்தா கூட அந்த சீனை வந்து கண்ணீர் வர்றது தடுக்க முடியாது, அந்த அளவு பண்ணி. ஏன்னா அங்கே பேச்சு டயலாக் கிடையாது. என்னென்னா அது வரைக்கும் அந்த ராம்ங்கிற கேரக்டர் நிமிந்து கண்ணுக்கு கண்ணு அவங்கள பார்த்தே இருக்காது, எப்போவுமே கண்ணு வேற எங்கேயாவது தான் இருக்கும். முதல் தரையாக நீங்கள் அவங்கள கண் கொண்டு பார்க்கணும். இந்த பார்வையிலேருந்து விலகி போக முடியாமல் தான் அவங்க தவிக்கணும், வேற வழி இல்லாமல் அந்த கண்ணை போத்திட்டு அப்படி கிளம்பணும், இதுதாங்க அப்படின்னோடனே 2 பேருக்குமே அது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அருமையாக இருக்குது, நீங்கள் கவலையப்படாதீங்க, உடனே போயிடலான்னு சொல்லிட்டு போனாங்க. நேரம் நெருங்கிட்டே இருக்குது, 45 நிமிஷத்தில் அப்போவே 1/4 மணி நேரம் போயிடுச்சு. அண்ட் நம்ம அவசரப்படுத்தவும் முடியல, முக்கியமான ஒரு சீனை அப்படி நடிக்கணும். ஒரு டேக் போயிட்டோம், அட்டகாசமாக இருக்குது, கை தட்டிட்டாங்க எல்லாரும். அப்புறமா தான் போயிட்டு த்ரிஷாட்ட சொன்னால் ரொம்ப நல்லா வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், பட்டுன்னு முடிஞ்ச மாதிரி இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா, பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரெடியாகி அவங்க அந்த இதை வச்சு அவங்க போய் அதுக்கப்புறம் சேதுவோட ரியாக்ஷன் இன்னும் கொஞ்சம் நேரம் சஸ்டைன் ஆகும். எல்லாம் சேர்ந்து நிற்கிற ஷாட் ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். 3 கேமரா வச்சு எடுத்தது ஒரு சீன். அது எனக்கு அது ஒரு நல்ல அனுபவம். ஏன்னா மற்ற நேரம்லாம் பக்கமாக எழுதி முன்னாடியே கொடுத்துருவேன், ஒரு நாள் முன்னாடியே சீன் பேப்பர்லாம். இது மட்டும் ஸ்பாட்டில் வச்சு சொல்லி எடுத்த ஒரு சீன். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடித்த காட்சி அதில்? அந்த முதல் பாடல் எனக்கு ரொம்ப ஃபேவரட், அந்த லைஃப் ஆஃப் ராம்ங்கிற சாங். ஏன்னா பல இது ட்ராவல் பண்ணி அந்த ராம்ங்கிற கேரக்டரோடைய அது உள்ள ஒரு மெல்லிய வலி இருக்கும், ஆனால் இன்னொன்று அவருக்குள்ள வேற ஒரு தன்மையும் இருக்கும், இயற்கையோட ஒன்றிய ஒரு வாழ்க்கை இருக்கும், ஒரு தனிமையும் இருக்கும். அதை சொல்ல வேண்டிய ஒரு பாடல். அது ரொம்ப சோகமாகவும் காமிக்க கூடாது, அந்த நடுநிலையாக காட்டணும். அது இன்னொன்று சேது கூட சேர்ந்து கிட்டத்தட்ட நான் சேது 2 பேர் தானே, அது அந்த ஒரு இதே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அனுபவமே பல ஊர்களில் போய் எடுத்தோம், அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜானுவோட அறிமுகம் ரொம்ப நேரம் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஜானுன்னு பேசிக்கிட்டே இருப்போம். ஸ்கூல் போகிற ஃப்ளாஷ்பேக்லாம் போய் வந்து அதுக்கப்புறம் தான் காட்டுவோம். ஒரு 3-4 ஷாட் அவங்க முகத்தையே காட்ட மாட்டோம், சைட்லேருந்து பின்னாடிலேருந்து ஒயிடில் இப்படி தான் காமிச்சு அதுக்கப்புறம் அந்த அனுபவம் வரும். தேட்டரில் ஒரு பெரிய, அதாவது ஒரு ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷனுக்கு கரவொலி எழுந்ததெல்லாம் முதல் தரன்னு சொல்லலாம். ரொம்ப எனக்கு அது பிடிச்சது. ஆப்வியஸ்லி கிளைமேக்ஸ். உங்களுடைய காட்சி படமாக்கப்பட்ட போது நம்ம ஏஜினது ரொம்ப அழகாக உருவாயிட்டு இருக்குன்னு நீங்கள் உங்களை ஃபீல் பண்ண வச்ச தருணம் அப்படின்னா படத்தில் எதெல்லாம் சொல்லலாம்?
எந்த இதுனா ஒரு காட்சி ரொம்ப இது பண்ணி சொல்லலாம். எதுனா அவங்க அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து கதையை மாற்றி சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் பிரிஞ்சவங்க தான், ஆனால் இது நடந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அதை சொல்லும் போது த்ரிஷா தான் கதையை சொல்லுவாங்க, இந்த பக்கம் சேதுவோட ரியாக்ஷன் வந்து அப்படி இருக்கும். அதை கவனிக்கிற அந்த பசங்க இருப்பாங்க, குறிப்பாக வர்ஷாவோட ரியாக்ஷன். அங்கே ஃப்ளாஷ்பேக் கட் பண்ணோம்னா அவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு ஓடி வந்து கட்டி அணைக்கிற மாதிரி. அங்கே கௌரியோட ரியாக்ஷன், ஆதியோட ரியாக்ஷன். ஆதிக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மாஸ் ஹீரோக்கான ஒரு பில்டப்லாம் இருக்கும் அந்த ரோடை கிராஸ் பண்ணி வர்றது. ஏன்னா அது வரைக்கும் அது ரொம்ப சோகமான ஒரு சீன். அது ஆனால் 2 பேரும் சேர்ற மாதிரி பாசிட்டிவாக காட்டணும். இந்த கலவை இருக்குல்ல, இங்கே நடக்கிறது அங்கே நடக்கிறது மாறி மாறி போய் அங்கே மியூசிக் ஒன்று, அந்த காதலை காதலை மியூசிக் படத்தில் அங்கே தான் வரும். எல்லாம் சேர்ந்து திரண்டு வந்த ஒரு சீன். ரொம்ப என்ன நினைச்சேன்னு இல்லை, அந்த டீமை நினைச்சே நான் பெருமைப்பட்ட ஒரு சீன் தான் அந்த சீன் சொல்லலாம். இந்த லைனில் ஒரு கதை எழுதணும் அப்படின்னு எங்கே பிறந்தது? உண்மையாகவே அப்படி ஒரு ரீயூனியன் நடந்தது சார். ஸ்கூலில் ஒரு ரீயூனியன் நடந்துச்சு. நான் படித்த ஸ்கூலோட ரீயூனியன் நடந்தது 20வது வருஷம் நினைக்கிறேன். என்னால் போக முடியல, ஏதவன் படம் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த ரீயூனியனுக்குள்ளே போய் ஒரு காதல் கதை இருந்ததா? அதெல்லாம் இல்லை, அது இல்லைங்கிறது தான் வருத்தம். என்னென்னா போயிட்டு இந்த ரீயூனியன் முடிஞ்சு நைட்டு போய் நான் புகாரி ஹோட்டலில் மீட் பண்ணுறோம். மவுண்ட் ரோட் புகாரியில் மீட் பண்ணுறோம். மீட் பண்ணி கேட்குறேன், என்னடா நடந்துச்சு ரீயூனியனில் அப்படின்னு கேட்டால் அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க. வந்தோம், லஞ்ச் சாப்பிட்டோம், அப்புறம் சின்ன பசங்கள்லாம் கேம்ஸ் விளாண்டாங்க, எல்லாரும் ஏறி பேசணும், அப்புறம் கிளம்பிட்டாங்க. ஏன்டா 20 வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறீங்க, இவ்வளோதான் இருந்துச்சாடா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவ்வளோதான், வேற என்ன பண்ணுங்கிற அப்படின்னாங்க. ஸ்கூல் டேஸில் எவ்வளவோ இது நடந்திருக்கு, இதெல்லாம் பேசவே இல்லையா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பேசலடா, எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சு, என்ன பேசுறதுன்னு. பேச 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 நைட்டு கிளம்புற நேரத்தில் தான் வருது, பார்த்தா ஒரு பையனுக்கு மட்டும் கல்யாணம் ஆகலன்னு. ரொம்ப நெருங்கிய நண்பன் அவன். ஸோ ஏன்டா ஆகலைன்னு கேட்டால் ஆளாளுக்கு ஒன்று சொன்னாங்க, இல்லை அவங்க அம்மாவை பார்த்துக்கணும்னு பண்ணிக்கல, அவன் வேலையில் பிஸியாக இருந்தான் பண்ணலன்னு. ஒரே ஒருத்தங்க மட்டும் சொன்னாங்க, இவங்க சொல்கிறதெல்லாம் இவங்க விவரம் இல்லாமல் சொல்கிறாங்க, அவன் ஸ்கூல் டேஸில் ஒரு பொண்ணை லவ் பண்ணான், அதனால தான் கல்யாணம் பண்ணாமல் இருக்கான். இது ஒரு பொறி தட்டுச்சு. சரி, ஒருவேளை அந்த பொண்ணு இங்கே வந்து அந்த பொண்ணுக்கு திருமணமாகி இப்படி ஆயிருந்தா அப்படின்னு அங்கேருந்து அந்த புனைவு ஆரம்பிச்சது. ஆனால் அந்த பையன் ரொம்ப சாதாரண கேரக்டர். அவனை நீங்கள் அடிச்சு கேட்டால் கூட இதெல்லாம் சொல்ல மாட்டான். யாரா சொன்னது, நான் ஏன்டா லவ் பண்ணுறேன்? ஏன்னா அவன் அவ்வளோ சாஃப்டான பையன், அவன் அதெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது. அவன் லவ் பண்ணான்னு சொன்னால் நம்பவே முடியாது, அப்படி ஒரு பையன் அவன். ஸோ ஆனால் அந்த கேரக்டர் இப்படி கொஞ்சம் மற்றவங்கள்ட்ட அடாவடி ஆகும், அந்த பொண்ணுகிட்ட அடங்கி போகிற ஒரு கேரக்டராகவும் இருந்து இப்படி இருந்தான்னு சொல்லி அங்கேருந்து புனையப்பட்ட ஒரு கதை தான் அது. இந்த முடிவு எல்லாருக்கும் ஏற்புடையதாக இருந்ததா? முதல்ல எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அதெல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப விரும்பி தான் எல்லாரும் உள்ளே வந்தாங்க. சொல்லப்போனால் அவர் ப்ரொடியூசர் வந்து பயங்கர ரசிகன், சினிமா ரசிகன் அவர். ஆமாம் ஆமாம், அவர் ரொம்ப இது பண்ணி அதை கேட்டு முடிச்சு அவர் கண்ணெல்லாம் கலங்கி, நல்லா இருக்கு பிரேம், இதனை எதிர்பார்க்கல, நீ வேற ஏதோ சொல்லுவேன்னு நினைச்சேன் அப்படின்னாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவருக்கு சந்தேகம்லாம் ஒன்றுமே இல்லை. சொல்லப்போனால் அவர் கொஞ்சம் ஜாலியான மனிதர். அவர் ரொம்ப டென்ஷன்லாம் எடுத்துக்க மாட்டார். நல்லா இருக்கு, நீ ப்ரொசீட் பண்ண அப்படின்ட்டாரு. உடனே அடுத்தடுத்து நடந்துருச்சு. அதனால இதன் மீது சந்தேகமோ கேள்விகளோ அதெல்லாம் இல்லை. பட் இடையில அஃப்கோர்ஸ் இந்த படம் பிஸ்னஸ் ஆகணும்னா ஒரு ஃபைட்டு கூட இல்லையே, ஒரு டான்ஸ் இல்லையே, அந்த கேள்விகள்லாம் வந்து சந்தேகங்கள்லாம் வந்துச்சு. பட் ஒரு தயாரிப்பாளராக ஒரு அழுத்தம் கொடுப்பாங்கல்ல, அதாவது ரொம்ப இதாக சொல்லணும்னா நமக்கு ஒரு டார்ச்சராக இருக்கும்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் இருந்ததே எடு. அவர் யோசி பாரு, ஏன்னா நாளைக்கு இந்த படம் பிஸ்னஸ் பண்ணும்போது உனக்கும் ஈஸியாக இருக்கணும்ல அப்படின்பார். சார் அதெல்லாம் பண்ணால் இந்த படத்தோட தன்மை கெட்டுரு சார், அப்போ விட்டுரு, நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணுன்னு விட்டார். அதனால் அவர் சைட்லேருந்து எந்த அழுத்தமும் இல்லை. சொல்லப்போனால் இவங்க இந்த 2 நடிகர்களுடைய சப்போர்ட் இருந்ததுனால எனக்கு எக்ஸ்டர்னலாக எந்த ப்ரெஷருமே இல்லை. இவங்க அதை ரொம்ப நம்பி இறங்கி நடிச்சிட்டாங்க. அதனால் சொல்லப்போனால் ஷூட்டிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சுகமான ஒரு அனுபவமாக தான் இருந்தது. என்ஜாய் பண்ணி பண்ணோம், நாங்கன்னு இல்லை, மொத்த டீமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். ரிலீஸ் ப்ரெஷர்ஸ் இருந்தது ஆப்வியஸ்லி, அந்த படத்தை சுற்றி மற்ற பிரச்சனைகள் இருந்ததுனால அந்த ப்ரெஷர் இருந்தது. இந்த படத்துடைய வெற்றியை எப்படி கொண்டாட முடியல சார், சுத்தமாகவே கொண்டாட முடியல, இன்னைக்கு வரைக்கும் முடியலன்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா அது ஒரு பெரிய வெற்றி, மகத்தான வெற்றின்னு சொல்லலாம். அதுவும் நம்ம நண்பரே கூட இருக்காரு, த்ரிஷா மாதிரி ஒரு புதிய நட்பு ஒன்று கிடச்சிருக்கு. எல்லாம் இருந்தாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு நாளைக்கு தான் எங்களுக்கு கேடிஎம் கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு ஸ்க்ரீனில் இருக்கும், அதுக்குள்ளே அந்த இதெல்லாம் அடைக்கணும், ப்ராப்ளம் இருந்தது. ரிலீஸே ஆகிருக்காது அந்த படம். ஏற்கனவே பல தேதி தள்ளி அப்படி தான் ரிலீஸ் ஆச்சு. மீறி அது ரிலீஸ் ஆகுது. ஒரு நாள் தான் நாங்கள்
ஒரு முதல் பட இயக்குனருக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு பாரம், சுமக்கவே முடியல. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து வந்து நான் பார்க்குறதே 11:30 மணி ஷோ. பார்த்துட்டு வரும்போது தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு நாள் தான் இருக்குது பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று, விஜய் சேதுபதி தன்னுடைய மொத்த சம்பளத்தையும் அதுக்கு விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அதுவே ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அவர் நமக்கு வந்து ஹீரோவாக நடிக்க ஒத்துக்கிட்டதே நமக்கு செஞ்ச ஒரு பெரிய உதவி. அவரோட சம்பளத்தையும் பிடுங்கி கொடுத்துட்டோமே அப்படிங்கிற அந்த ஒரு வேதனையில் வேற இருந்தேன். அப்புறமா 3 நாளைக்கு விட்டாங்க, 3 நாளைக்கு ஸ்க்ரீனில் இருக்குன்னாங்க. அப்புறம் 1 வாரம்னு என்னமோ சொன்னாங்க. இதெல்லாம் எவ்வளோ உண்மை, யாரும் புரிஞ்சுட்டு தான் சொன்னாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. அந்த 1 வாரம் தாண்டும் போது பார்த்தா அந்த வேற ஒரு பிரச்சனை வருது. இந்த கதை திருட்டு பிரச்சனை ஒன்று வந்து நம்ம மேலே இது பண்ணுறாங்க. அது வந்து மொத்தமாக நம்மளை அடித்து படுக்க வச்சது அந்த ஒரு கொடூரம் தான். அதுக்கு அது மரணத்தை விட அது மோசமானதுன்னே சொல்லலாம். அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அந்த இது. ஏன்னா அது எல்லாருக்கும் தெரியும் அதில் உண்மை இல்லைன்னு. ஆனால் அது என்னென்னா, அது செய்தியாகி அந்த செய்தி வந்து ஊரில் எங்கள் அம்மா போய் யாரோ போய் கேட்டாங்க, என்ன அவங்க பையன் ஏதோ கதை திருட்டு பிரச்சனையில் மாட்டிருக்காங்க. அது எப்படி இருக்கும்? ஏன்னா அவங்களுக்கு என்ன சந்தோஷம், பையனோட படம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்குன்னு. கேட்டால் அவங்க உடம்பு சரியில்லாமல் போய் அவங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாகி ரொம்ப கொடூரமானதுன்னா அதான் என் வாழ்க்கையோட கொடூரமான விஷயம்னா அதைத்தான் சொல்லலாம். இன்னொன்று, அதை செய்கிறவங்க வந்து நம்ம மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஒரு மனிதர். அதனால் அந்த கஷ்டத்தை தாங்கவே முடியல. அதுலேருந்து மீண்டாச்சு, அதுக்கு பதில் சொல்லியாச்சு, மீண்டாச்சு. ஆனால் உண்மையாக தனிப்பட்ட முறையில் மீள முடியல. படத்தை மீட்டெடுத்தாச்சு, அவ்வளோதான். அந்த கொடூரம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. 33வது நாள் டிவியில் படத்தை போட்டாங்க. படம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனால் டிவியில் போட்டாங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது அதையும் தாண்டி ஓடுது. டிவியில் போட்டாலும் தேட்டரில் அந்த படம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. திரும்ப 77வது நாளோ என்னமோ திரும்ப டிவியில் போடுறாங்க. அதையும் தாண்டி ஓடி 100வது நாள் தான் எங்களுக்கு அதை உண்மையாகவே அந்த படத்தை நிம்மதியாக ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு போய் அது வெற்றின்னு சொல்ல முடியல, அதை நான் வெற்றின்னு சொல்ல மாட்டேன், அதை கொண்டாடக்கூடிய ஒரு தருணம் அப்போ தான் அமைஞ்சுது. திரும்ப எல்லாரையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அமைஞ்சுது. படத்தில் நடித்தவங்க, வேலை பார்த்தவங்க எல்லாரையும் ஒரு இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு இது அமைஞ்சது. அது நல்லா இருந்தது. பல இயக்குனர்கள் வந்து படத்தை பற்றி பேசுறது, பாராட்டுறது, அதெல்லாம் நடந்துச்சு. அதுவுமே ஆனால் என்னென்னா பதட்டமாகவே இருந்தது. இப்பயும் ஏதாவது ஒரு கெட்டது நடந்துருமோ, யாராவது வந்து நம்மளை காலை வாரி விட்டுருவாங்களோ, எதையாவது கெடுத்து விட்டுருவாங்களோ, இது எவ்வளோ சீக்கிரம் முடியும் இந்த நிகழ்ச்சிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதை கடைசி வரைக்குமே அதை அனுபவிக்க முடியல. அது அப்படியே போய் முடிஞ்சிருச்சு. படத்தை பார்த்துட்டு உங்கள் நண்பர் பாலாஜி தரணிதரன் என்ன சொன்னார்? ஆமாம், ஏன்னா எடிட்டிங் நடக்கிறதே எங்கள் இதில் தான், எல்லா ஸ்டேஜ்லேயும் அவன் பார்த்துருந்தோம். ஸோ படத்தை பார்த்துட்டு தான் கிடையாது, அதுக்கு முன்னாடியே அவன் பார்த்துட்டு அவனுக்கு அது பிடிச்சிருந்தது. அதில் என்னென்ன திருத்தங்கள் வரும், பாலாஜி மட்டும் இல்லை, பாலாஜி, பக்ஸு எல்லாருமே பண்ணிட்டுருந்தாங்க. சொல்லப்போனால் அந்த முதல் ஸ்க்ரீனிங் முடியும் போது நான்லாம் படத்துல கொஞ்சம் தூங்கிட்டேன் நடுவில். ஏன்னா தூக்கமே இல்லைல்ல, அப்படியே அசந்து தூங்கிட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் திருப்பி எந்திரிச்சு பார்த்தா படம் முடியுது. என் பேர் போடும்போது கை தட்டுறாங்க ஆடியன்ஸ். அதெல்லாம் பார்த்தோன்னா பக்ஸ் பயங்கர இமோஷ்னலாகி அவன் கதறி அழுது. குமார் ராஜா பின்னாடி உட்காந்துருந்தாரு. அவர் வந்து பின்னாடியிலேருந்து கண்ணத்தை இப்படி தட்டி கொடுத்து, ஐயா படம் அருமையாக வந்துருச்சு, சந்தோஷப்படுங்க, நிம்மதியாக இருங்க இதுக்கப்புறமா. அந்த ஒரு அரவணைப்பு, கிட்டத்தட்ட ஒரு 20 நண்பர்கள் அன்னைக்கு இருந்தாங்க. அது உண்மையாகவே அது ஒரு பெரிய தருணம், ரொம்ப ஒரு இமோஷ்னல் மொமெண்ட்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் அப்போ தெரியாது அடுத்த வாரம் வேற ஒரு பிரச்சனை நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியாது. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். முடியல தம்பி, இனிமே தான் மெயின் பிக்சரே இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தேடி பல வாய்ப்புகள் வந்திருக்கும். வந்துச்சு, வராமல் வந்துச்சு. ஏன் நீங்கள் வந்து அதுக்கு தயாராகிக்கல? அப்போ நான் எழுதிட்டு இருந்தேன் சார். நான் கொஞ்சம் எழுதுறதுக்கு டைம் எடுத்துப்பேன். வாய்ப்பு வந்ததுங்கிறது காலமா நான் 5 ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன் சார் இப்போ. அதனால இன்னொன்று கோவிட் வேற நடுவில் வந்துச்சு. தெலுங்குல வேற ரீமேக் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அந்த கரெக்டாக இருந்தது அந்த காலகட்டம். எழுதிக்கிட்டே தான் இருந்தேன், ரெகுலராக எழுதிட்டு இருந்தேன். இன்னொன்று எனக்கு ஒன்று எழுதுவேன், முக்கால்வாசி வரும், அடுத்ததுக்கு ஜம்ப் பண்ணிவிடுவேன், அதை எழுதுவேன், அப்படியே மாறிக்கிட்டே தான் இருந்தேன். வேற ஒரு கதை எழுதி ஷூட்டிங் போகலாங்கிறப்ப தான் செகண்ட் லாக்டவுன் வந்துருச்சு. அப்போ அந்த படத்தை பண்ண முடியாத சூழல் வந்தோடனே எழுதுனது தான் மெய்யழகன். மெய்யழகன் எழுதுனாலும் சரி, இதுக்கு உடனே ஆஃபர் இருந்தது, கார்த்தி சார் ஆர்வம் காமிச்சாங்க. ஸோ அதனால் சரி இதை பண்ணிடலாம், இது கொஞ்சம் எளிமையான படம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிற அந்த ஸ்கிரிப்டெல்லாம் இனி எடுக்க ஆரம்பிச்சேன்னா எனக்கு அடுத்து ஒரு 2-3 வருஷத்துக்கு வேலை இருக்கு. ஸோ இனி இடைவெளி இருக்காது. இனிமேல் இடைவெளி விட்டேன்னா அடி விழுவும் எனக்கு. ஏன்னா இப்போ மெய்யழகன் பார்த்துட்டு நிறைய பேர் ஆடியன்ஸ்லேருந்து எல்லாருமே சொன்னது, அடுத்த படத்துக்கெலாம் 6 வருஷம்லாம் டைம் தர மாட்டோம், சீக்கிரம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க.
எடுக்கவும் மாட்டேன். ஏன்னா இப்போ 96 2 முக்கால்வாசி எழுதி வச்சிட்டேன். இன்னொரு ஸ்கிரிப்டும் அதுவும் ஒரு முக்கால்வாசி எழுதி வச்சிட்டேன். ஸோ எது நமக்கு அமையுதோ, வாய்ப்பு அமையுதோ உடனே. இந்த 96 தெலுங்கு பதிப்பில் சமந்தா நடிச்சிருந்தாங்க. எப்படி இருந்தது? த்ரிஷாவுக்கு அவங்களுக்குமான வேரியேஷன்ஸ்? இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது சார். த்ரிஷாவுக்கும் சமந்தாவுக்கும் அப்ரோச் டுவர்ட்ஸ் ஆக்டிங் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட். த்ரிஷா வந்து எப்படின்னா வெரி ஸ்பான்டேனியஸ் ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லுவோம்ல. சீனை படித்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அது வரைக்கும் அவங்க ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. அப்படி இதில் தான் டக்குன்னு அப்படி மாறும். சமந்தா வந்து பயங்கரமாக அதுக்கு ப்ரிப்பேர் ஆவாங்க. ரொம்ப மெட்டிகுலஸ் ஆக்ட்ரஸ் அவங்க. மெத்தாடிக் ஆக்டிங் கூட சொல்லலாம். அவங்க பயங்கர ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. ரொம்ப கவனிப்பாங்க அதை. நம்ம என்ன நடிச்சிருக்கோம், அது எப்படி வந்திருக்கு. ரொம்ப த்ரிஷாட் அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஸோ 2 பேரோட ஸ்டைலே வேறு, அதனால் கம்பேரே பண்ண முடியாது. ஆனால் 2 பேரும் என் பார்வையில் அந்த கேரக்டரை நிறைவாக தான் செஞ்சுருந்தாங்க. த்ரிஷான்னு மட்டும் இல்லை, த்ரிஷா சமந்தான்னு மட்டும் இல்லை, ஷர்வானந்த் அண்ட் விஜய். ஏன்னா அங்கே கொஞ்சம் ஏஜே மாற்றணும். ஏன்னா இவங்க ஏஜ் கேட்டகரியில் அங்கே இல்லை. ஷர்வானந்த் கொஞ்சம் கம்மியான. ஆமாம், இவங்க 2 பேருமே கொஞ்சம் கம்மியான ஏஜ் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிருந்தோம். ஷர்வானந்த் வந்து கிட்டத்தட்ட சமந்தா த்ரிஷா மாதிரி ரொம்ப ஸ்பான்டேனியஸ் ஆக்டர் தான் அவர். அவர் அழட்டிக்கவே மாட்டார், ரொம்ப கேஷுவலாக இருப்பார், பேசவும் மாட்டார். டேக்கில் ஒரு டக்குன்னு நடிப்பார். கட்டுன்னு சொன்னால் நம்ம ஓகேன்னு சொன்னாலும், 1 மோர்னு சொன்னாலும் அவங்கள்ட்ட எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. அவங்க கேஷுவலாக இருப்பாங்க. என்ன கரெக்ஷன் கேட்டு நடிச்சிருவாங்க. மானிட்டர்லாம் வந்து பார்க்குறது அதெல்லாம் கிடையாது. ஸோ அந்த ஒரு சிமிலாரிட்டி இருந்தது எனக்கு. நிறைய நேரம் ஷர்வானந்தோட அப்ரோச் பார்க்கும்போது த்ரிஷாவோட அப்ரோச் அப்படியே இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணவும் செஞ்சேன். அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு ஹிட்டான படம், இங்கே பண்ணுறோம், ரொம்ப கவனமாக இருக்கணும்னு. நீங்கள் அப்படி நினச்சிங்கனாலே இந்த அனுபவம் உங்களுக்கு சரியாக இருக்காது. மறந்துடுங்க. ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுற மாதிரி நினச்சிக்கங்க. என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள், அது நல்லா வரும்னு. அதே மாதிரி தான் அவங்க நடித்து அந்த வருஷன் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அது ஏற்றுக்கொள்ளவும் பட்டது. பட் ஏற்கனவே நிறைய பேர் இதை பார்த்துட்டாங்க. தமிழ் 96 பார்த்துட்டாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ 96 எடுத்துக்கிட்டாலும் மையாடி எடுத்துக்கிட்டாலும் 2மே உணர்வுபூர்வமான கதைகள். இந்த பேட்டர்ன் தான் உங்கள் கதைகள் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஆல்ரெடி தீர்மானிச்சிட்டிங்களா, இல்லை அமைஞ்சதா? இல்லை சார், அதான் வருது. அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். எனக்கு வர்றது வந்து எனக்கு அந்த ஹியூமன் இமோஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ அடுத்து நான் சொல்ல போகிற கதை வந்து ஒரு அட்வென்ச்சர் சர்வைவல் ட்ராமா. அது வந்து ஒரு ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எழுதுனதான். ஆனால் அதுலேயும் ஹியூமன் இமோஷன்ஸ் தான் பிரதானமாக இருக்கும். எனக்கு வேறு எதையும் முன்னிலைப்படுத்துறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம ஒன்று முதல்ல அது நம்மளை அது என்டர்டெயின் பண்ணணும் இல்லை. எனக்கு அதுதான் என்டர்டெயின் பண்ணுது. ஹியூமன் இமோஷன்ஸ் தான் பயங்கரமான என்டர்டெயின் பண்ணுது. ஸோ எந்த கதை எடுத்தாலும், நாளைக்கு ஒரு பேய் படமே எடுத்தாலும், இல்லை ஒரு அனிமேஷன் படம் எடுத்தாலும் சரி, எது எடுத்தாலும் எனக்கு பிரதானமாக இருக்க போகிறது அதுதான், ஹியூமன் இமோஷன்ஸ் அமையும். நான் பார்த்த எனக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற படங்களும் அந்த மாதிரி படங்களாக தான் இருக்கும். அது கமர்ஷியல் படமாக இருக்கலாம், ஆர்ட் ஃபிலிமாக இருக்கலாம், ஈவன் ஆக்ஷன் படமாக கூட இருக்கலாம். எதாக இருந்தாலும் எனக்கு அந்த ஹியூமன் இமோஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எனக்கு பிடிக்கும். சொல்லணும்னு நினைக்கிறதும் அதுதான். மையனுடைய ஆதார சுருதி அதோட இதுன்னு கேட்குறீங்களா? எழுத ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஒரு நெகட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருந்தேன். நம்மளை சுற்றி நிறைய கொஞ்சம் நல்லது நடக்கலை. என்னடா எல்லாரும் இப்படி இருக்காங்க தெரியல இந்த ஸ்கிரிப்ட்ல. அதுதான் நம்ம அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஒன்று செய்வோம்ல. நம்மளை சுற்றி எல்லாம் இப்படி இருக்காங்களே, ஒரு மாதிரி எதிர்மறையாக இருக்காங்களே, அப்போ இப்படி ஒன்று வரணும்னு ஒன்று தோணும்ல. நல்லவங்களை பற்றி ஒன்று எழுதணும், அந்த நல்லதை பற்றி ஒன்று எழுதணும். அப்படி வந்த ஒரு கவுண்டர் ரியாக்ஷன் தான் அது. அப்படி எழுத ஆரம்பிச்சது தான். அண்ட் அது ஏன்னா அதுக்கு முன்னாடி எழுதுனது வந்து ரொம்ப ஒரு டார்க் ஸ்கிரிப்ட். அது என்னையவே பாதிச்சிருச்சு கொஞ்சம். அது பல பேருக்கு பிடிச்சிருந்தது, குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தது. இருந்தாலும் அதை என்ன சொல்கிறது, அதோட பாதிப்புலேருந்து மீள வேண்டி இருந்துச்சு வேற. அதனால ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தையே வச்சு ஒரு ஸ்கிரிப்டாக இது இயல்பாக தான் அமைஞ்சது. திட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. எழுதும் போது ரொம்ப சுகமாக இருந்துச்சு. எழுத இன்னொன்று நல்ல ஒரு ஃப்ளோ இருந்தது. இந்த டைம் வேக்சினேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம்ல, அந்த டைம் அது அம்மா அப்பாலாம் வேறு கூட இருந்தாங்க. அதனால் கடன்னு எழுதி முடிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 weeks to 18 days முடிச்சிட்டேன். அந்த எழுதின அனுபவமே ரொம்ப சுகமாக இருந்துச்சு. ஏன்னா குறிப்பாக அந்த அருள்மொழி மையழகனோட இருக்கிறதே ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. கிட்டத்தட்ட சில விஷயங்கள் ரியல் லைஃப்பில் நடந்தது, ரியல் லைஃப்பில் பார்த்த கேரக்டர்ஸ் அதெல்லாம் வேற உள்ளே இருந்தாங்க. ஸோ அதுக்கு முதல்ல அவங்க உரையாடல் தாண்டி என்னுடைய உரையாடல் அவங்களோட ரொம்பவே அது நல்லா இருந்துச்சு எழுதும்போது. பொதுவாக கதை எழுத ஆரம்பிக்கும்போது விஜய் சேதுபதி உள்ளே வந்துடுவார். இதில் வந்தாரா? கண்டிப்பாக வந்தார். எனக்கு அவரை கடந்து என்னால் யோசிக்க முடியாது. முதல்ல எனக்கு தனிப்பட்ட முறையிலையும் அவரை பிடிக்கும், நடிகராகவும் பிடிக்கும். ஆனால் என்னென்னா இதை வந்து படமாக எடுக்கிறதுக்காக எழுதப்பட்டதல்ல.
மேலகன் வந்து ஒரு நாவலாக தான் எழுதினேன். எழுதி பப்ளிஷ் பண்ணுங்கிற ஆசையில் எழுதுனது. பதிப்பிக்கிறதா நோக்கம். அது ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஒரு தடவை புக் ஃபேர் போகும்போதும் சார் நம்ம புக் இங்கே இருக்கணும் அப்படின்லாம் ஒரு ஆசை இருக்கும்ல. அந்த பெரியவங்களோட நம்மளும் ஒரு வாரமாக எழுத்தாளர் அப்படின்னு போட்டு நம்ம பேர் வரணும்னு ஒரு ஆசை. அதுக்கு எழுதப்பட்ட புக்கு தான் அது. இப்போ இந்த புத்தகம் கொண்டாடலாம், இப்போ கொண்டு வரலாம், இப்போ கொண்டு வரலாம். அந்த ஆசையை நிறைவேற்றிக்க வாய்ப்பு இருக்கு. அந்த அனுமதியும் வாங்கிட்டேன் ப்ரொடியூசர்கிட்ட, அதுவும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அதை படித்து படமாக எடுக்கணும்னு அந்த விதையை போட்டது விஜய் சேதுபதி தான். இது பக்கா சினிமா மெட்டீரியல். இது நீங்கள் நாவலாக எழுதியிருக்கீங்க, பப்ளிஷ்லாம் பண்ணலாம், உங்கள் ஆசையும் நீங்கள் தீர்த்துக்கலாம். அவருக்கு முதல்ல சொல்லிட்டீங்களா? படிக்க கொடுத்தேன் எழுதி. ஆமாம். அப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்த டைம். அந்த டைமில் அந்த டேக்குக்கு நடுவில் படித்து முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டே கூப்பிட்டு டின்னர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே அந்த இதை பற்றி ரொம்ப சிலாகிச்சு பேசி ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு அது. ஆனால் என்னென்னா அப்போ தான் அவங்க ரொம்ப பிஸியாகவும் இருந்தாங்க. ஹிந்தியில் பேக் டு பேக் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருந்தது. இது எப்படின்னா ஆற்றுல தண்ணி போகும்போது தான் எடுக்கணும், அந்த சீசனில் தான் எடுக்கணும், அந்த மாதிரி கொஞ்சம் கட்டாயமும் இருந்தது. அதனால் சேது வச்சு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது தெரிஞ்சிருச்சு. அது ரொம்ப, ஏன்னா நிறைய காம்பினேஷன் இது வேறு இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ யார் அடுத்த வச்சு பண்ணலாம் அப்படின்னு கதிர் கேட்கும்போது நான் தான் சொன்னேன், இல்லை இது பண்ணால் இவங்க 2 பேர் தான் பண்ண முடியும், அவருக்கு கண்டிப்பாக முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. இது அடுத்து பண்ணால் கார்த்தி சார் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த நிலமையில வந்து தான் நின்றுச்சு. ஸோ நிற்கும் போது தான் நான் பயந்துட்டேன். ஏன்னா கார்த்தி சார் ரொம்ப பிடிக்கும், ஆக்டராக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்ஷன் படங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ போய் நம்ம இந்த மாதிரி ஒரு கதையை சொன்னால் இது எதுக்கு என்கிட்ட எடுத்துகிட்டு வந்தேன்னு கேட்டால் ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அவர் சந்திக்கிற ஐடியாவே இல்லை, நான் தவிர்த்துட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறமா தான் இவர் எப்படி சொல்கிறது, எஸ்ஆர் கதிர் வந்து அதை எடுத்துகிட்டு போய் தாசைஞானவேல்கிட்ட சொல்லிட்டார், இப்படி ஒரு கதை இருக்குது, ஆனால் கொண்டு வர மாட்டேன்னு சொல்லி அவன் அடம்பிடிச்சிட்டு இருக்கிறான், இது எப்படியாவது உள்ளே சொல்ல முடியுமா அப்படின்னு. அவர் போய் கார்த்தி சார்ட்ட ஈஸியாக சொல்லிட்டார், இந்த மாதிரி ஒன்று இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு. அவரே மெசேஜ் அனுப்பிட்டாங்க. ஏன்னா 96 படம் பார்த்துட்டு பேசின அந்த ஒரு அறிமுகம் இருந்துச்சு. இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், என்கிட்ட சொல்ல தயங்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன், இந்தந்த தேதிகளில் நான் ஃப்ரீயாக இருக்கேன், நீங்கள் வந்து கதையை சொல்லலாம் அப்படின்னு பட்டன் முடிச்சிட்டாங்க. சூப்பர். ஸோ பதறி அடித்து ஓடி போய், ஐயா இந்த கதையை சொல்கிறது ரொம்ப கஷ்டம், நிறைய கான்வர்சேஷன் இருக்குது, அதனால் நீங்கள் ஆமாம் புக்காக கொடுத்துட்டேன். உடனே அவர் படிச்சுட்டு உடனேன்னா ஒரு அந்த எப்படி சொல்லலாம், அந்த படங்களுடைய அப்படி இறுதி கட்டத்தில் இருந்தது. 3 படங்களும் அப்படியே ஒரு மாதிரி ரிலீஸுக்கு இருக்கும்போது படிச்சுட்டாங்க. படிச்சுட்டு கூப்பிட்டு ஒன்றுமே சொல்ல, இந்த கதையை எப்படி எழுதுனீங்கன்னே எனக்கு தெரில, ரொம்ப அருமையாக இருக்குது, இதை அண்ணன்ட்ட கொண்டு போயிடுவோம் அப்படின்னாங்க. அங்கேருந்து சூர்யா அண்ணன்ட்ட போச்சு, அவங்க படிச்சுட்டு அவங்க ஓகேன்னா அங்கேருந்து அரவிந்த் சாமி சார்கிட்ட போச்சு, அவங்களும் படிச்சுட்டு ஓகேன்னாங்க. ப்ராஜெக்ட் த்ரூ. இப்படி தான் அது. அரவிந்த் சாமி யார் சாய்ஸ்? எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை சார். சொல்லப்போனால் இந்த டிஸ்கஷன் தான் சூர்யா அண்ணனோட நடந்துச்சு. சொன்னேன், இப்போ அந்த கேரக்டர் யார் அப்படின்னு கேட்டேன். அரவிந்த் சாமி. பா நானும் அதே ஆப்ஷன் தான் மைண்டில் வச்சுருக்கேன், நீ அதே சொன்ன எப்படி, நீ வேற ஏதாவது சொல்லு அப்படின்னாரு. நான் சொன்னேன், அண்ணா நீங்கள் ஒரு வேளை அண்ணன் தம்பி இல்லை, ஆனால் உறவுக்காரங்க இல்லை, நீங்கள் 2 பேர் வெவ்வேறு ஆக்டர்ஸ்னா நீங்கள் 2 பேரே பண்ணலாம். ஏன்னா உறவுக்காரங்கிற தோற்ற ஒற்றுமையெல்லாம் இதில் பண்ணால் சரி வராது, இதில் வராது, ஏன்னா அத்தான்னு கூப்பிடணும். அதனால நீங்களே நினச்சாலும் நானே வேணான்னு சொல்லுவேன், ஏன்னா பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் கசின் பிரதர்ஸோ இல்லை அது மாதிரி இருந்தால் பண்ணலாம், பிரதர்ஸ் ஸோ பண்ண முடியாது. ஸோ அடுத்து எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அவர் தான். கொஞ்சமாவது யோசிப்பா, ஒருவேளை அவர் நோ சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது, நோ சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், பண்ண முடியாது. ஏன்னா இவர் மதிக்கத்தக்க அன்பு செலுத்துகிற ஒரு 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 மனிதராக இருக்கணும். அப்படி யோசிங்க, நல்ல நடிகராக இருந்தால் மட்டும் பத்தாது, இது ஒரு தன்மை வேணும் அப்படின்னோடனே கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒருவேளை நோ சொல்லிட்டாரு அண்ணா, நான் ஒரு வருஷமா யோசிச்சிட்டேன், நீங்கள் வேணா யோசிங்கண்ணே, ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. எனக்கு யோசிச்சு ஒன்றும் வரலப்பா, அவர் தான் வராரு அப்படின்னா, அப்போ விடுங்க அவரே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி போய் ட்ரை பண்ணதான். அண்டு நல்ல வேளை இந்த கதையில் வர்ற அதே கேரக்டரும் அவரோட ரியல் லைஃப் கேரக்டரும் ஒத்து போச்சு. அவரும் இதே மாதிரி ஒரு வீட்டை இழந்து வந்து சிட்டியில் இருந்த ஒரு அனுபவம் அவருக்கு இருந்திருக்கு. அந்த வீட்டை நினச்சி ரொம்ப வருந்தி இருக்காரு. ஸோ இந்த ஒரு இது நடந்து அவருக்கு இருந்ததுனால ஈஸியாக கனெக்ட் பண்ணிட்டாரு. அண்டு அது மட்டும் இல்லை, இந்த கேரக்டரை அவர் ரொம்ப ஒரு பொறுப்போடு எடுத்துக்கிட்டார். அது அந்த பெர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு தெரியும், அவ்வளோ லேயர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் திரும்ப 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 அந்த படத்தை பார்க்க பார்க்க அவர் எவ்வளோ அதில் மெனக்கிட்டு இருக்காரு, எவ்வளோ விஷயங்களை உள்ளடக்கியிருக்காருங்கிறது எனக்கு கிட்டத்தட்ட நான் ஸ்பாட்டில் ஷூட் பண்ணி டேக் ஓகேன்னு சொன்ன எனக்கு எடிட்டிங் வரும்போது சில விஷயங்கள் தெரியுது.
படம் ஸ்க்ரீனுக்கு வந்து பார்க்கும்போது அவரோட இன்னும் ஏதோ செஞ்சுருக்கிறாருங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சுது. ரொம்ப ஒரு நுண்ணிய ஒரு ஒரு நடிப்பை அவர் அதில் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். உங்களுடைய இந்த கதையை ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதில் இதில் பெஸ்ட்டாக 2 பேரும் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் எந்த காட்சியில் 2 பேரும் தி பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க? கிளைமேக்ஸை சொல்லுவேன் சார். ஏன்னா நிறைய இடத்துல தனிப்பட்ட முறையில் உச்சத்தை அவங்க தொட்டுட்டாங்க. ஒரு சீனில் தனிப்பட்ட முறையில் நிறையா சொல்லலாம். நான் ரொம்ப டயலாகே இல்லாத சீன்லாம் அவங்க இது பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த சீன் ரொம்ப 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 கடினமான சீன். ஏன்னா அவர் எடுத்தெடுப்புலேயே அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க, இவரை பேச விட மாட்டாங்க, இவர் உண்மையை சொல்ல தயங்கணும், உண்மையை சொல்லணும்னா அவர் மனசோடையிறது, மனசோடைஞ்சவர் இவர் தேத்த ட்ரை பண்ணுறது, திரும்ப ஒரு பழைய விஷயம்லாம் சொல்லி அவர் யாருன்னு கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி திரும்ப ஒரு பேரை சொல்லாமல் இருக்கிறது, பல நெளிவு சொலிவுகள் அதில் இருந்தது. அட்டகாசமாக பண்ணிட்டாங்க. அது அது வந்து வாய்ப்பே கிடையாது. ஒரு சிம்பனி மாதிரி இருந்துச்சு. 2 இசைக்கருவிகள் வந்து ஒன்னோட ஒன்று சேர்ந்து இது பண்ணுற மாதிரி அப்படி இருந்தது. அது எப்படி இருந்தது அவங்க 2 பேரோட பணியாற்றி? ரொம்ப ஒரு நிறைய கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். அப்படியா? ஆமாம். ஏன்னா இவங்க 2 பேரும் நல்லா நடிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ புரிதல், இவ்வளோ பொறுப்புன்னு ஒன்று இருக்குல்ல, சினிமா மீது அவங்க வச்சிருக்கிற அந்த மரியாதை, அவங்க அந்த நேரத்துக்கு ஜஸ்டிஸ், ஒரு வார்த்தையை மாற்றணுன்னாலும் சரி, நான் போய், ஏன்னா அவங்க சில நேரம் சூப்பராக நடிச்சிருவாங்க, நான் அப்படியே பொங்கி போய் சொல்லுவேன் சூப்பர் அப்படின்னு சொல்லும் போது அவங்க கண்ணில் அப்படியே ஏதோ ஒரு இது தெரியும். ஏன்னா அது அவ்வளோ இன்புட்ஸ் போட்டிருப்பாங்க, அது சும்மா வந்திருக்காது, ஒரு இயல்பா அப்படி வர்றது கிடையாது. அவங்க அதுக்குள்ள அவ்வளோ யோசனையை போட்டு அதை பண்ணியிருப்பாங்க. அதாவது நான் சூப்பர்னு சொல்லும் போது தான் நான் கவனிச்சுட்டு திரும்பி போய் பிளேபேக் பண்ணி பார்ப்பேன். பார்த்தா நான் கவனிக்காத இன்னும் சில நல்ல விஷயங்கள் அதில் இருக்கும். ரொம்ப பெரிய ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷன் சொல்லலாம். கிட்டத்தட்ட அவங்க கரியரில் அவங்களோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னே அதை நான் சொல்லலாம். அது என் படத்துக்கு கிடைச்சது, அது நான் அந்த படம் செஞ்ச புண்ணியம்னு கூட சொல்லலாம், எனக்கு கிடைச்ச ஒரு இதுன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ். இன்னொன்று, ஒருத்தர் அப்படி காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா சில நேரம் இவங்க பேசுகிற மாதிரி இருக்கும், சில நேரம் அவங்க பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த காம்ப்ளிமெண்டிங் ஃபேக்டர் அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த கார்த்தி அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப பிரமாமா ஹேண்டில் பண்ணுது. ஆமாம். இன்னொன்று, அவர் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் உள்ளே வரணும், வந்ததுலேருந்து அப்படியே சரவெடி மாதிரி இருக்கும், படன்னு பேசுறது. அது அண்ட் என்னன்னா, கார்த்தி சார் வந்து அரவிந்த் சார் கொஞ்சம் கவனமாகவும் பார்த்துக்கிட்டாங்க. சில நேரம் வரும்போது முதல்ல அரவிந்த் சார் எடுத்துருங்க, க்ளோஸ்அப்லாம் எடுத்துருங்க, நான் பொறுமையாக இருந்து கூட நான் பண்ணிக்கிறேன்பாங்க. அதே மாதிரி கார்த்தி சார் நிறைய பேசுகிற சீன்ஸில் பார்த்தா அரவிந்த் சாரோட சப்போர்ட் பயங்கரமாக இருக்கும். அவர் எடுத்து சொல்லுவார், இந்த டேக்கில் இந்த இது சூப்பராக இருந்தது, வேணால் நோட் பண்ணிக்கங்க, இதில் அதிலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களோட இதில் இவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அது பெரிய விஷயம். அவங்க 2 பேர் இந்த படத்துக்கு அமைஞ்சது ரொம்ப பெரிய விஷயம். ஸ்ரீதிவ்யா எங்கே தேர்வு பண்ணீங்க? எனக்கு நான் ஸ்ரீதிவ்யா ஃபேன்னே சொல்லலாம். பல பேர் இந்த ஊர் சைட்லேருந்து வர்றவங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், நம்ம ஊர் பொண்ணு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு நடுவில் காணாமல் போயிட்டாங்க, என்னன்னே தெரில, பெரிய கேப். ஆமாம். ஸோ அதனால் நான் அப்போ தேடிக்கிட்டு பிடிச்சிட்டேன். பிடிச்சி தங்கச்சி கேரக்டருக்கு தான் முதல்ல கேட்டேன், அவங்க அவைலபிளாக இல்லை, வேறு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் திரும்ப இந்த கேரக்டருக்கு கேட்டேன், அவைலபிளாக இருந்தாங்க. அப்படி தான் அவங்கள கூப்பிட்டு வந்தது. ரொம்ப அடிப்படையிலே கொஞ்சம் குழந்த மாதிரி டைப். அவங்க இத்தனை படம் பண்ணிட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு அவங்க சினிமாலாம் பழகலை, இன்னும் அதே சென்சிட்டிவிட்டியோட ரொம்ப சாதாரணமாக தான் அவங்க இருக்காங்க. அது அந்த கேரக்டருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த இன்னசென்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. அவங்கள்ட்ட ஒரு விண்ணப்பமாக கேட்டேன், போய் இப்படி ஹைதராபாத்லலாம் உட்காந்துக்காதீங்கம்மா, நாங்கள் கூட உங்களுக்கு மேனேஜராக ஒர்க் பண்ணுறோம், ஆனால் கொஞ்சம் தொடர்ந்து படங்கள் பண்ணுங்கள், இந்த மாதிரி நம்ம ஊர் தோற்றத்தோட இந்த ஒரு யாருமே இல்லை, நடிகைகள் இல்லை, அதனால் கொஞ்சம் தொடர்ந்து பண்ணுங்க, நீங்கள் இருக்கீங்களா இல்லையானே நிறைய பேருக்கு தெரில, உங்களுடைய இருப்பை பதிவு பண்ணுறதுக்கு நாங்கள் இப்போ ஒரு படம் எடுத்துட்டோம், நல்ல கேரக்டர்ஸ் வந்தால் தயவுசெய்து பண்ணுங்க அப்படின்ட்டுருக்கோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பல விமர்சகர்கள் பாராட்டினாலும் பொதுவாக எல்லாருடைய குறை என்னவாக இருந்ததுன்னா படத்தினுடைய நீளத்தை பற்றி. ஆமாம் ஆமாம். நீங்கள் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அதை உணர்ந்தீங்களா? படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ஒரு சிலர் சொன்னாங்க. எனக்கு என்னென்னா ஆடியன்ஸ் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. ஒரு இந்த கண்டென்ட்டை அவங்க ஏற்றுப்பாங்க, அதை விரும்பி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை பகுதி உண்மையாயிடுச்சு. ஏன்னா எது இப்போ வந்து சிலர் கொஞ்சம் நீளம் கூட இருக்குன்னு குறிப்பிட்டு எந்த காட்சிகளை சொன்னாங்களோ அதுக்காகவே அந்த படத்தை திரும்பி பார்த்த ஆடியன்ஸும் இருக்காங்க. ஒரு 50% 30% அதுவும் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த காட்சிகளுக்காகவே ஓவர்சீஸ்லேயோ கேரளாவில் படம் நல்லா ஓடுது, அதை ரொம்ப ரசித்து அதை குறிப்பிட்டு ரிவ்யூஸ்லாம் சொன்னாங்க. ஆனால் ஏனோ சில காரணங்களால் இங்கே இருக்கிற ஆடியன்ஸ்
எங்கே கனெக்ட் ஆகும்னு நம்ம நினச்சோமோ அவங்க கனெக்ட் ஆகலை. இது வந்து பெரிய அதிர்ச்சி தான் எனக்கு. நான் வேற எங்கேயாவது கனெக்ட் ஆகலைன்னா என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஓவர்சீஸ்லலாம் இன்னைக்கு வந்துக்கிட்டே இருக்கு மெசேஜ் வருது, இந்த காட்சி சூப்பராக இருக்குது, எப்படி இதை எடுத்தீங்க, எப்படி எழுதுனீங்க தைரியமா அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. இங்கே இருக்கவங்களுக்குள்ள அது ஒரு கலந்த ஒரு விமர்சனமாக, அது ஒரு பார்வையாக அது வந்துச்சு. எனக்கு என்னென்னா படம் எடுத்துட்டோம், நம்பி தான் எடுத்தோம். ஆனால் யாரை நம்பி எடுத்தோமோ அவங்களுக்கு இது கனெக்ட் ஆகலை. சுத்தமாக யாருக்கும் பிடிக்கலன்னா அது வேற கேட்டகரி. யாருக்குமே பிடிக்கல, நம்ம தப்பு பண்ணிட்டோம். அதே மாதிரி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னா அது வேற, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்படி இரண்டா ஒரு மிக்சடாக வரும்போது அவங்களையும் கணக்கில் வச்சு அதை ட்ரிம் பண்ணிடுறது பெட்டர்னு தோணுச்சு. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு 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 வணிகம் இருக்குல்ல, அது பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே முடிவெடுத்துட்டேன். அஃப்கோர்ஸ் அது வெள்ளிக்கிழமை பார்த்து அந்த டாக் வரும்போது எடுக்கிறோம். ஆனால் சனி ஞாயிறு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. திங்கக்கிழமை சாயந்தரம் அதை 18 நிமிஷம் ட்ரிம் பண்ணி இறக்கியாச்சு. உள்ளே போயிடுச்சு. அதுக்கான பலனும் கிடைச்சிது, அதற்கான திட்டும் கிடைச்சிது. ஏன்னா அதை ரொம்ப விரும்பினவங்க ரொம்ப கடுமையாக திட்டம் செஞ்சாங்க. அதைத்தான் நாங்கள் ரசித்தோம். அதை யாரை கேட்டு நீங்கள் எடுத்தீங்க, அதை போய் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி என்ன திட்டினது இல்லாமல் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை வேற. ஏன்டா அதை போய் பாருங்க, நீங்கள் பண்ண காரியத்தினால அந்த சீனை போய் எடுத்துட்டாங்க, எவ்வளோ அருமையான சீன் அது அப்படின்னு சொல்லி அதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம், சண்டை அதெல்லாம் போச்சு. இன்றைக்கும் ஏன்னா டெலிட்டட் சீனாக அதுக்கப்புறம் அதை விட்டோம். அதை எடுத்து நிறைய பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது ஒரு புதிய அனுபவமாக இருக்குது. ஏன்னா எது நம்ம ஈஸியாக போய் சேரும் அவங்கள்ட்ட, எது அவங்கள ரொம்ப பெரிதும் பாதிக்கும்னு நினச்சோமோ அது போய் சேரலை. அப்படிங்கிறப்ப அது எனக்குள்ள அது பல ஒரு என்ன சொல்கிறது உரையாடலை எனக்குள்ளே அது கிளப்பியிருக்கு. எனக்குள்ளே அதை நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். அப்போ மக்கள் மனநிலை ஒரு 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 சமூக பிரச்சனையை சொல்லும் போது அது எப்படி அணுகுது அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் புரியுது. வருத்தமாக தான் இருக்குது. எதை நம்ம அவங்க ஏற்றுப்பாங்கன்னு நினச்சோமோ அதுலேருந்து அவங்க விலகுறாங்க. கொஞ்சம் அதை அவங்களால இது பண்ணி ஏற்றுக்க முடியலங்கிறது வந்து ரொம்பவே வருத்தமாக இருக்குது. படத்துக்காகவே நான் சொல்லலை, அது படம்ங்கிறது அது வேற. நம்ம நினைச்சது அவங்களோட ஜெல்லாக. ஆமாம், நம்ம ஒரு அக்கறையோட அது அவங்க இன்னும் அந்த இடத்துக்கு வரலைங்கிறது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஆனால் ஒரு அண்டை மாநிலமான கேரளாவில் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, வெளிநாடுகளில் இருக்கிற தமிழர்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் நம்ம தமிழ்நாட்டில் அது நடக்கலை. பல பேருக்கு அது புரியவே இல்லைங்கிறது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். முதல்லயே இந்த குறைச்சா பரவாயில்ல அப்படின்னு யாராவது கருத்து சொன்னாங்களா உங்களுக்கு? இல்லை சார், சிலர் வந்து ஏன்னா இங்கே ஒரு 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 கண்ணோட்டம் இருக்குல்ல, 3 மணி நேரம் படம்னா பார்க்க மாட்டாங்க, 2.5 மணி நேரம் படம் தான் பார்ப்பாங்க, 2 மணி நேரம்னா இன்னும் அப்படியே நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. அப்படி ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்கு. ஆனால் இங்கே ஏகப்பட்ட 3 மணி நேரம் படம், 3.5 மணி நேரம் படம்லாம் ஜெயிச்சிருக்கு. டங்கெல்லாம் 3 மணி நேரத்துக்கு மேலே, அர்ஜுன் ரெட்டி 3 மணி நேரத்துக்கு மேலே, இப்போ ஒரு அனிமல்னு ஒரு படம் வந்துச்சு, அதெல்லாம் 3 மணி நேரத்தை தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. உதாரணமாக சொல்லும்போது ஒரு தோல்வி படத்தை தான் உதாரணமாக அதை வச்சும் சொல்லுவாங்க. படத்தை கவுண்ட் சொல்லவே மாட்டாங்க, அது எக்ஸப்ஷன் ஆகிடும். ஆமாம், அந்த படம் எக்ஸப்ஷனு, 2 படம் ஓடிச்சு, அதை உதாரணமாக வச்சுக்க முடியாது. ஆனால் பெரிய லிஸ்ட் இருக்குது. நிறைய எடுத்தோம்னா 2.25 மேலே வந்து ஓடின படங்கள் எவ்வளவோ இருக்குது. இந்த 2, 2.25, 2.5 ஓடாமல் போன படங்களும் நிறைய இருக்குது. ஸோ அது அந்த கணக்கை வச்சு சொன்னாங்க. அதனால நிர்பந்தம் ஒன்றும் அவங்களுக்கு இல்லை. ஆனால் ஒரு நிர்பந்தமும் இல்லை. இது எதுவும் குறைக்க முடியுமான்னு கேட்டாங்க. நான் அவங்கள்ட்ட பதில் கேள்வி என்னைக்கு எதை குறைக்கலான்னு சொல்லுங்கன்னு, அது எங்களுக்கே தெரிலன்ட்டாங்க. அதில் தான் இருந்தது. ப்ளஸ் இதில் சூர்யா அண்ணனோட சப்போர்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அருமையாக இருக்குது, எதுவுமே கை வைக்காதீங்க, இதை விட்டுருங்க, இது எப்படி வருதோ அது அப்படியே இருக்கட்டும், எதை பற்றி யாரும் இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம், அப்படியே வந்துடட்டும் அப்படின்ட்டாங்க. அது அந்த தன்னம்பிக்கை வந்து அந்த அந்த யோசனைக்குள்ளே தள்ளலை. சரி, அவங்க ப்ரொடியூசர் கான்ஃபிடென்ட்டாக, அதுதான் ரொம்ப முக்கியம், ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணியாச்சு. வந்த ஃபீட்பேக் எப்படி வந்தாலும் கையை வைக்க வேண்டாங்கிறது எல்லாரும், நான் சொல்கிறது சூர்யா சாராக இருக்கட்டும், கார்த்தி சாராக இருக்கட்டும், அரவிந்த் சார், யாராக இருந்தாலும், ராஜசேகர் சார், யாருமே அந்த ட்ரிம்மிங்கிற எண்ணத்துக்குள்ளே போகல. எனக்கு ஒரு அதை நான் என்னோட தனிப்பட்ட பொறுப்பாக நான் எடுத்துக்கிட்டேன். சரி, நம்மளை நம்பி இது பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு லாபம் வரணுங்கிறத தாண்டி இந்த மாதிரி கதை எவ்வளோக்கு எவ்வளோ வெற்றி அடையுதோ இது மாதிரி இன்னும் நிறைய கதைகள் வர வாய்ப்பு இருக்குது. இன்னும் கதைகள் வருதுங்கிறத தாண்டி இன்னுமே ஒரு நல்ல கதைகள்னா நம்ம கேரளாவில் தான் நம்ம எட்டி பார்த்துட்டு அங்கே என்ன வருது நமக்கு நல்ல கதைகள், இங்கே வர மாட்டேங்குது. அப்பப்போ ஒன்று வருது. இப்போ தான் ஒரு வாழை மாதிரி ஒரு படமோ, லப்பர் பந்து மாதிரி ஒரு படமோ, கொட்டுக்காளி மாதிரி ஒரு படமோ வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடியே சில கதைகள் சொல்லலாம், டாடா சொல்லலாம், குட் நைட் சொல்லலாம். கதை அம்சத்தோடு வர்ற படங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிச்சுன்னா தான் நல்லது. இல்லைன்னா திரும்ப எல்லாரும் ஒரு ஒரு வழக்கமான கதைக்குள்ளே போகாமல் போயிட்டே இருப்பாங்க. அந்த விமர்சனம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, நல்ல கதைகள் இங்கேருந்து வரல அப்படின்னு. ஸோ அதை நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழலில் இருந்தேன். அதனால் சரி, நம்ம வந்து ஒரு கேட்டை போட்டு முடிடக்கூடாது.
இந்த 2 காரணங்கள், இந்த படமும் நல்லா ஓடணும், பின்னாடி வரப்போகிற படங்களுக்கு நம்ம ஒரு தடைக்கெல்லாம் அமைஞ்சிடக்கூடாது, ட்ரிம் பண்ணிவிடுவோம் அப்படின்னு ட்ரிம் பண்ணியாச்சு. அதுக்கான பலனும் இருக்குது. தெலுங்குல இந்த காட்சிகள்லாம் முதல்ல எடுக்கப்பட்டிருந்ததா? தெலுங்குல வேற ஜல்லிக்கட்டெல்லாம் மட்டும் குறைச்சிருந்தோம். ஜல்லிக்கட்டு ஒரு சிலது மட்டும் குறைச்சிருந்தோம். பட் தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து ரொம்ப இமோஷனல் ஆடியன்ஸ். அவங்க உடனே நான் சொல்றது ப்ரெஷ் ஷோவில் கொண்டாடிட்டாங்க. அவங்க படம் ஹிட் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க நீங்கள் வெற்றி விழாக்கு ரெடியாக இருங்கன்ட்டாங்க, சக்ஸஸ் பார்ட்டிக்கு ரெடி பண்ணுங்கன்ட்டாங்க. எங்கள் படமே ரிலீஸ் ஆகல, இங்கே 27 28 தான் ரிலீஸ் ஆச்சு. அவங்க ரெடியாக இருங்கன்ட்டாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட் மாதிரி வச்சோம் ப்ரெஸ்ஸுக்கு. அங்கே நம்மளெல்லாம் பேச விடலை. ப்ரெஸ் பீப்புள், ஜேர்னலிஸ்ட் வந்து ஸ்டேஜில் ஏறி படத்தை பாராட்டுறாங்க. ஏறி பாராட்டுறாங்க, ரொம்ப உணர்ச்சி பொங்க பேசினாங்க. அதிலலாம் ஒரு பொண்ணு வந்து இந்த படம் வந்து ஒரு தெரப்பியூட்டிக் எஃபெக்ட் இருக்குது, ரொம்ப மெடிடேட்டிவாக இருக்குது, அண்டு இதை பார்க்குறவங்களோட மென்டல் ஹெல்த்தை இது இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்லி அவங்க அவ்வளோ தீர்க்கமாக பேசிட்டாங்க. இந்த கலாச்சாரத்தை நான் பார்த்ததே கிடையாது, விமர்சனம் பண்ணி பார்த்துருக்கேன். அதை எடுத்து அழகாக அப்படி ஒரு அன்போடு பேசுனது வந்து எனக்கு அது ரொம்ப இதாக இருந்துச்சு. சரி, நம்ம ஊரில் தான் கலவையான விமர்சனம் வருது, நமக்கு அங்கே ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிதுங்கிறது அது சந்தோஷமாக இருந்தது. கேரளா சொல்லவே வேணாம், அவங்க ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்னா அவங்க உடனே வாரி அணைச்சிப்பாங்க. ஓவர்சீஸ்லேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ், அதுவும் நல்லா வந்தது. இங்கேயும் குறை சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு சாரார் இதை இன்னும் கொண்டாடிட்டு தான் இருக்கிறாங்க, பயங்கரமாக கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. அந்த இன்னொருத்தங்களை வந்து நம்ம புறந்தள்ள முடியாது, எல்லாம் சேர்ந்து தான் ஆடியன்ஸ். எப்போவுமே எல்லாரும் 100% ஒரே மாதிரியான ஒரு அபிப்பிராயத்தை எதிர்பார்க்க முடியாது. பொதுவாக அது எப்படி இருக்கும்னா, ஒரு 10% பிடிக்காம இருக்கும், 90% பிடிச்சிருக்கும், இல்லை இப்படி மாறி இருக்கும். எல்லா படத்துக்கும் வேரியேஷன் மாதிரி. ஆமாம், இந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு நமக்கு. பொதுவாக விமர்சனங்களை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? விமர்சனங்கள் வந்து நம்ம ப்ரெஸ் மீடியாலேருந்து வர்றதை மட்டும் நான் விமர்சனம்னு எடுத்துக்க மாட்டேன். பொதுமக்கள்கிட்டேருந்து வர்றது, ஃப்ரெண்ட்ஸ்டேருந்து வர்றது, சினிமாக்குள்ளே இருக்கிறவங்க, அது அப்படி மொத்தமாக தான் நான் விமர்சனமாக எடுத்துப்பேன். ஆனால் என்னென்னா, அதையும் வகை பிரிக்க தெரியணும் நமக்கு. சில நேரம் அது வந்து அதோட சரியான புரிதல் இல்லாமல் சில நேரம் சொல்லுவாங்க, சம்மந்தமே இல்லாமல் ஒரு இந்த படம் இப்படி இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லி ஒரு பேரலல் ஸ்டோரிலாம் சொல்லுவாங்க, புரியாமல் சில விமர்சனங்கள்லாம் வரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ 96ல் இவங்க 2 பேர் சேர்ந்துருந்தா எப்படி இருக்கும்னு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அதுதான் அந்த படத்தோட மிக சிறந்த சீனாக எல்லாராலும் ரசிக்கப்பட்டது. அதையே ஒரு விமர்சனத்தில் கிண்டல் பண்ணாங்க. அந்த அவங்க வந்து ஏதோ லூஸ் மாதிரி ஏதோ கற்பனை பண்ணி நடக்காதெல்லாம் பொய்யா சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ பார்வையே மாறுது ஒன்று. இன்னொன்று, இப்போ அந்த என்ன சொல், ஒரு ட்ரெடிஷ்னலாக விமர்சனம் பண்ணுவாங்கள்ல, ஒரு படத்தை சரிவர புரிஞ்சுக்கிட்டு விமர்சனம் பண்ணுறது, அது இன்னுமே இருக்குது, அங்கங்கே இருக்க தான் செய்யுது. அதை நம்மளால் அதை ஏற்றுக்கவும் முடியுது. அது நம்ம சில நேரம் நம்ம குறைகளை சொன்னாலும், நமக்கு அது சில நேரம் நமக்கு எதிராக அமைஞ்சாலும் அதை நம்மளால் ஏற்றுக்க முடியும். ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் மாதிரி அதை எடுத்துக்க முடியும். அது இன்னும் இருக்கத்தான் செய்யுது, இல்லாமல் போகலை. ஆனால் இன்னொரு செக்ஷன் இருக்குது, என்னென்னா அது வெறுமனே வன்மமாக மட்டுமே இருக்குது. இந்த ட்ராலிங் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் இப்போ ரொம்ப மேலோங்கிடுச்சு. ஸோ எதையுமே வந்து ஒரு எதிர்மறையாக அணுகக்கூடிய ஒரு இதுவும் வந்துருச்சு. ஆனால் வருத்தம் என்னென்னா, அவங்களும் சினிமாவை சார்ந்து தான் இருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அது சினிமாவை வந்து ஒரு பெரிய அளவுக்கு அது பாதிக்குது. சினிமாவோட வளர்ச்சி, சினிமாவோட வருமானம் எல்லாத்தையுமே அது பாதிக்குது. தெரிஞ்சும் அதை செய்கிறாங்க. அது என்ன செய்யணும்னு எங்களுக்கும் தெரியல. ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். அடுத்து உங்களுடைய படைப்பு என்னவா இருக்க போகுது? இன்னும் முடிவு பண்ணல சார், இன்னும் எழுதுகிற ஸ்டேஜில் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு அட்வென்ச்சர் சர்வைவல் ட்ராமாவும் எழுதிட்டுருக்கேன், 96-2 எழுதிட்டுருக்கேன். இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தேர்வு செஞ்சு போகிற ஐடியா தான் இருக்குது. ஒன்று இதை எழுதி முடிக்கணும், இன்னொன்று அதுக்கான தயாரிப்பாளர், நடிகர்கள் இதெல்லாம் அமையும் போது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தேர்வு செஞ்சுட்டு போகலாம். 96-2 என்ன பாதையில் பயணிக்கும்? ஒரு தகவல் மட்டும் சொல்லலாம், மற்றது சொல்ல முடியாது. அது நடக்கிறது, 96ஓட கதை நடக்கிறது 2016. படம் வெளியானது 18, பட் அது நடக்கிறது 2016. அதுலேருந்து ஒரு 8லேருந்து 10 வருஷம் கழிச்சு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம், அதுதான் 96-2. அதோட தொடர்ச்சி கிடையாது. 2026 கிட்டத்தட்ட அந்த 25-26 நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக அதை வச்சு தான் இப்போ எழுதியிருக்கு. ரொம்ப அது எனக்கு நிறைவாக வந்திருக்கு. கேட்டவங்களுக்கு அது 96க்கு இணையா இல்லை அதுக்கு மேலே இருக்குங்கிறது தான் எனக்கு வந்த ஃபீட்பேக். அதனால் அந்த நம்பிக்கையோடு அது. உங்களுடைய படைப்புடைய முதல் வாசகர் யார்? எப்பவும் கதைக்கு கதை கொஞ்சம் மாறிட்டு தான் இருக்குது. ஏன்னா 96 பொறுத்த வரைக்கும் சொன்னேன், வாசிக்க சொல்ல, இது வந்து வாசிக்க கொடுத்தது, அது மாறும். ஆனால் நான் ரொம்ப விரும்பி கொடுக்குற ஒருத்தர் இருக்கார்,
மருதுபாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு அசுரவதம் படத்தோட இயக்குனர். அவருடைய வாசிப்பு மேலேயும் அவருடைய எழுதக்கூடிய திறமை மேலேயும் எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. அவர்கிட்ட நான் கொடுத்த அவரோட ஃபீட்பேக் வர்றதை நான் ரொம்ப, ஏன்னா அவர் முதல்ல அதை அலசி ஆராய மாட்டார், ஒரு விமர்சனமா அந்த இதுக்குள்ள போக மாட்டார், முதல்ல ரசிப்பார், அதை ரசிச்சு பேசக்கூடியவர். இன்னும் கதையை சொன்னீங்கன்னாலும் இந்த இறுக்கமாலாம் கேட்க மாட்டாப்புல, அவர் சிரிப்பு வந்தா சிரிச்சிருவாரு, அழுக வந்தா அழுதுருவாரு, அந்த மாதிரி ஒரு மனிதர். அதுதான் சரியான முறை. ஆமா, ஆரம்பத்துல இருந்து கேள்வி கேட்டிருந்தா கதை சொல்றவருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட், இவங்களுக்கும் புரிதல் இருக்காது. அவருடைய கேரக்டர் தான் மெய்யழகன் கேரக்டர். ஓ அருமை. அவர் ரியல் லைஃப் மெய்யழகன் அவர் தான் எனக்கு. அதை தான் கார்த்தி சார் பண்ணியிருக்காரு. மருதுபாண்டியன் பார்த்துட்டு என்ன சொன்னார் மெய்யழகனை திரையில் பார்த்து? அவரு கொண்டாடி தள்ளிட்டாரு, ஆனால் அவரோட கேரக்டர் தான் எடுத்து பண்ணியிருக்கேன்னு தெரியாது. பேட்டியில தான் சொன்ன அப்புறம் தான் வந்து அதிகம் ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு. இந்த மாதிரி பேட்டியில எல்லாம் சொல்லி இந்த ஊர்ல எல்லாம் பசங்க எல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, எனக்கு இப்பதான் தெரியும், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப படபடன்னு பேசுற ஒரு மனுஷன். அதாவது இப்போ என்னோட வயசு 2 படம் டைரக்ஷனே பண்ணிட்டாரு. சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது, இது 2மே பண்ணிட்டாரு. இருந்தும் அந்த ஊர்க்கார தன்மை அவர்கிட்ட இன்னும் போகவே இல்லை. ஒரு 2 நாள் கேப் கிடைச்சா ஊருக்கு போயிடுவாரு, அங்க இருக்கிற சின்ன பசங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு காடு கம்பான்னு சுத்திட்டு இருப்பாரு. ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஜாலியான மனுஷன். அவருக்குள்ள இருக்கிற குழந்தை இன்னும் அப்படியே இருக்கு. அது ரொம்ப ஒரு அழகான விஷயம். நம்மளாலலாம் முடியல, அப்படி இருக்கிறவரை பார்த்து கதையா எழுதி படம் பண்ணிடுறது. ரொம்ப நன்றி. ரொம்ப அனுபவங்கள்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டேன். நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.